Hello everyone, welcome to Drona. நம்ம இன்னைக்கு ஒரு புது டாபிக் பார்க்க போறோம். That is Principles of Ecology. So நம்ம ecosystem பத்தி படிச்சிருப்போம். இப்போ we are going to see about ecology. So இந்த ecologyனா என்ன and like எதுக்கு for example இப்போ நான் ecology எப்படி define பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is a division of biology which deals எது நம்ம என்விரான்மெண்ட் பத்தி படிக்க போறோம். என்விரான்மெண்ட் மட்டும் இல்லாம அந்த என்விரான்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஆர்கானிசம்ஸ் பத்தியும் படிக்கிறது தான் we call them as ecology. So which means I am going to deal with an environment and the organisms that is associated with the environment. சரியா? So இந்த ecology பாத்தீங்கன்னா literally நம்ம இந்த இதுல for example நம்ம டாபிக் பாத்தீங்கன்னா it is going to be principles of ecology. So we define what is ecology. So இந்த டாபிக்ல என்ன பார்க்க போறோம்? எனக்கு நான் சொன்ன ஒரு இடத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆர்கானிசம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஷுட் நோ எனக்கு எதுக்கு இந்த வேரியேஷன் இருக்கு. பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போலார் பேர்ஸ்லாம் பார்த்துக்கலாம். அந்த போலார் பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ரீஜனில் இருக்கும். நல்லா அந்த போலார் ரீஜன் குளிர் பிரதேசங்களில் இருக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். சரி, இப்போ அந்த போலார் பேர் ஏன் இங்கே இருக்க மாட்டேங்குது? வை இட் இஸ் லைக் தேர் ஒன்லி இந்த அந்த பனி பிரதேசத்தில் மட்டும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே இருக்கிற மங்கீஸ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மங்கீஸ் பார்த்தீங்கன்னா we can expect எங்கே அந்த மாதிரி ஒரு பனி பிரதேசத்தில் போய் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ why is this variation? இடத்துக்கு ஏற்ற மாதிரி எதுக்கு ஆர்கானிசம்ஸ் மாறுது? And moreover, what causes this variation? Apart from this, இப்போ நம்ம பார்க்கல இந்த ஃப்ளாரா அண்ட் ஃபானா, இது சாயிலுக்கு ஏற்ற மாதிரி கூட கண்டிப்பாக they will change. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ட்ரீஸுமே எல்லா சாயிலும் விளையாடணும் அவசியம் கிடையாது. இடத்துக்கு ஏற்ற மாதிரி வரும். ஈவன் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு பனி பாறைகள் இருக்கிற இடத்துல போலார் பேர் இருக்கும். அந்த இடத்துல ஐ கான்ட் எக்ஸ்பெக்ட் ட்ரீ டு க்ரோ பிகாஸ் அந்த இடத்துல சாயில் இருக்காது. ஸோ வேற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் எதுக்கு, வாட் இஸ் த ரீசன் அப்படின்றது தான் நம்ம இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்காலஜியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ as I said earlier, we have defined what is ecology is nothing but the study of an environment and the organism. ஒரு particular environment பத்தி for example ஒரு டிராபிக் ரீஜன் பத்தி பார்க்க போறோம். அப்ப டிராபிக் ரீஜன் சம்பந்தப்பட்ட ஆர்கானிசம்ஸ், இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆர்கானிசம்ஸ் குள்ள இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் தான் பாத்தீங்கன்னா we call them as ecology. ஸோ இது பாத்தீங்கன்னா இதை நம்ம எப்படி படிக்கலாம்? How can we learn in detail about the ecology அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா by considering the individual organism, which means என்னென்ன ஆர்கானிசம்ஸ் இருக்கு இண்டிவிஜுவலி, let be ஒரு தனி ஆர்கானிசம் ஆல்சோ அந்த ஒரு பாப்புலேஷன் வைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஒரு கும்பலா இருக்கலாம். ஓகே, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ் எடுத்துக்கலாம். லுக் அட் திஸ் டயக்ராம். ஒரு இண்டிவிஜுவல்னா ஒரு சிங்கிள் ஃபிஷ் எடுத்துக்கிறேன். பாப்புலேஷன்னா அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல அந்த பர்டிகுலர் ரீஜன்ல எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஸ்பீஷிஸ் இருக்கு, ஆல்சோ ஒரு கம்யூனிட்டி பத்தி வாழ்றாங்க, ஒருத்தர் என்னென்ன வேற வேற வெரைட்டிஸ் யார் யார் இருக்கா, ஒரு எக்கோசிஸ்டம் எப்படி, பயோஸ்பியர்ல எப்படி இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு என்ன பார்த்தீங்கன்னா என்னால் எக்காலஜியை பத்தி கண்டிப்பா என்னால் படிக்க முடியும். ஸோ லிட்டரலி ஐ ஹவ் கிவன் ஒன் பிக்சர் ஆஃப் தி லெவல்ஸ் ஆஃப் எக்கலாஜிக்கல் ஆர்கனைசேஷன். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லோமோஸ்ட் ஐ ஹாவ் தி பயோஸ்பியர், எக்கோசிஸ்டம், கம்யூனிட்டி, population and an individual. So இதெல்லாமே என்னால் படிக்கும் போது கண்டிப்பா I'll be able to learn in detail about the ecology. சரி, so the term ecology யாரு காயின் பண்ணா, இதெல்லாம் கொஞ்சம் லைக் MCQs கேட்பாங்க. ecology பார்த்தீங்கன்னா which is nothing but derived from two Greek words. Oikos, which means house or dwelling, and logos mean study. So which means அதை எப்படி சொல்லலாம், ecology பார்த்தீங்கன்னா house or dwelling place or லோகோஸ் அப்படின்ற மாதிரி, விச் மீன்ஸ் டு ஸ்டடி. நான் என்ன பண்ண போறேன், ஒரு இடத்த பத்தி இல்லாட்டி ஒரு லைக் அது ஆரம்பிக்கிற இடம் ரீஜனை பத்தி நான் படிக்கிறதா என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எக்காலஜி. அகெயின் இதை யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணா எக்காலஜின்னு டேர்ம் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ப்ரப்போஸ் இந்த இயர் 1868 பை ரைட்டர் அப்படின்ற பர்சன் தான் ப்ரப்போஸ் பண்றாங்க. அண்ட் மோர் ஓவர் இப்போ நம்ம ஒரு எக்காலஜி பத்தி நான் டிஃபைன் பண்றேன் பார்த்தீங்களா. ஸோ த மோஸ்ட் அக்செப்டட் வைட்லி ஒரு டிஃபைன் ஒரு எக்காலஜி இப்போ டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மோஸ்ட் அக்செப்டட் ஒரு வெர்ஷனை கொடுத்தது யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இட் வாஸ் given by Ernst Haeckel in the year 1869. ஓகே, இவர் தான் அது. அண்ட் இஃப் யூ ரிமெம்பர் நம்ம Ernst Haeckel பத்தி we already saw him. லைக் நம்ம இந்த கிளாசிஃபிகேஷன், இஃப் யூ ரிமெம்பர் தட் ஆர்கானிசம் எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணது, 5 kingdom class, 3 kingdom class, இந்த கிளாசிஃபிகேஷன் டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் ஆர் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ்லேயே நம்ம Ernst Haeckel பத்தி நம்ம நல்லா பார்த்துருப்போம். ஸோ இஃப் யூ ரிமெம்பர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஓகே, நான் வேர்ல்ட் வைட்ல ஐ நோ அ பர்சன் யார் டிஃபைன் பண்ணா எவ்ரி திங் இஸ் ஃபைன். தேர் இஸ் அ பர்சன் லைக் ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்காலஜி. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ் நத்திங் பட் ஆர் மிஸ்ரா அப்படின்றவர் தான் வி கால் தம் அஸ் ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்காலஜி. அண்ட் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் இக்காலஜி யாருன்னா யூஜின் பி ஓடம் அப்படின்ற பர்சன் தான் வி கால் தம் அஸ் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் இக்காலஜி. அண்ட் ஃபாதர் ஆஃப் இக்காலஜி யாருன்னு கேட்டீங்கன்னா அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட். சரி, இஃப் யூ ரிமெம்பர் த அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் கூட ஒரு பர்சன் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஜஸ்ட் திங்க் and tell me இந்த person body previous topics பார்த்திருப்போம். So father of ecology is Alexander von Humboldt and modern ecology பாத்தீங்கன்னா it's Eugene P. Odom and the Indian ecology பாத்தீங்கன்னா it's going to be R. Misra. So இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are going to see about the ecological hierarchy. ஸோ hierarchy அப்படின்னு நான் சொல்லும்போது if you remember diversity டாபிக் வந்து பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா hierarchical classification or classification of hierarchy அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம், which means starting from the kingdom, phylum, class, order, family, genus, which is starting from the highest to the lowest ஒரு ஆர்டர் வந்து நம்ம பார்த்துருப்போம் கரெக்டா. அதே மாதிரி எக்காலஜிக்குமே வந்து ஒரு ஆர்டர் வந்து இருக்கு. ஸோ இந்த ஆர்டர் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு டாப் மோஸ்ட்ல யார் இருப்பா, I'll be having a biosphere, ஒரு biome, ecosystem, community, population and an organism. the lowest யாரா இருப்பான்னு பார்த்தீங்கன்னா லைக் ஆர்கான், which means எனக்கு டாப் மோஸ்ட் எனக்கு இருந்து கீழுக்கா நான் ஆர்டர் படி அரேஞ்ச் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா I'll be having the bottom organism, மேல வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பயோஸ்பியர். ஸோ பயோஸ்பியர் நம்ம எல்லாம் சொல்லலாம் இஸ் நத்திங் பட் அ பார்ட் ஆஃப் தி ஒரு எர்த் கிரஸ்டோட ரீஜன் எடுத்துக்கலாம், which means லைக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்கும், which means it will be supporting a life form அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம், பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது இருக்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பயோம். ஸோ பயோம் பற்றியுமே நம்ம ஆல்ரெடி இஃப் ரிமெம்பர் நம்ம ப்ரீவியஸ் டாபிக்ஸில் வந்து இக்கோசிஸ்டம்லாம் பயோம் பற்றி படிச்சிருப்போம் கரெக்டாக. ஸோ ஹவு கேன் டிஃபைன் அ பயோம், ஒரு பெரிய ஒரு ஏரியா. ஸோ வேர் லைக் த்ரூ அவுட் எனக்கு எப்படி இருக்கும், ஒரு கிளைமேட்டாக இருக்கட்டும், வெஜிடேஷன், எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி சேம் த்ரூ அவுட் தட் பர்டிகுலர் ரீஜன். அதை நம்ம என்ன சொல்லுவோம், பயோம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி அன் ஈகோசிஸ்டம். ஸோ ஈகோசிஸ்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா which means எனக்கு போத் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து டுகெதர் ஒன்னா இருப்பாங்க. ஆல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் என்விரான்மெண்ட் நம்ம என்ன சொல்லுவோம், we call them as an ecosystem. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we have the community. ஸோ கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இமேஜின் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் இருக்கு, அதோட பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்றத பொறுத்து நான் என்ன சொல்வேன், ஐ கால் தம் as a community. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி த பாப்புலேஷன். ஸோ பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இஃப் ரிமெம்பர் த ஃபர்ஸ்ட் டயக்ராம் பார்த்துருப்பீங்க. எஸ், லுக் அட் திஸ் ஒன். ஒரு பாப்புலேஷன், ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பீஷிஸ் வந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் இடத்துல எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றத நான் எப்படி சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா ஐ கால் தம் as the population. and finally I have the organism, a single member of a species. ஸோ அந்த பிக்சரில் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒரு தனியாக ஃபிஷ் பற்றி கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி a single member of species is called as an organism. So the several species together in a particular place we call them as a population. ஸோ எல்லாம் அடுக்கடுக்கா one will be interconnected with each other. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா we call them as the ecological hierarchy அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ ecological hierarchy ஸோ சிம்பிளாக டிஃபைன் பண்ணோம்னா it is nothing but an interaction of organisms with an environment. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய மற்ற ஆர்கானிசம்ஸ் கூட இன்டராக்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா there will be some kind of establishment. அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், we call them as ecological hierarchy or also called as ecological levels of organization. So the basic unit of ecological hierarchy என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is nothing but an individual organism. Because if you remember அந்த ஒரு பிரமிட் பார்த்தோம் ஞாபகம் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா மேலே யார் இருப்பா, எனக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்ல ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு குரூப் ஆஃப் ஒரு 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 பாப்புலேஷன் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி அந்த பாப்புலேஷனுக்கு அடுத்து எனக்கு யார் இருக்கா, ஐ எம் ஹேவிங் அன் ஈக்கோ. ஸோ இந்த மாதிரி எனக்கு அடுத்து ஒரு சிங்கிள் ஆர்கானிசம் இருக்கும்போது லுக் அட் திஸ் டயக்ராம் அகைன், ஒரு சிங்கிள் ஸ்பீஷிஸ் இருக்கு, அந்த ஸ்பீஷிஸோட கும்பல், அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கம்யூனிட்டி, ஒரு படிக்கிற இடத்துல வேற வேற விதமான ஸ்பீஷிஸ், அது எல்லாமே சேர்ந்து ஒரு ecosystem ஃபார்ம். அந்த மாதிரி அடுத்தடுத்து they will be like dependent on each other. Yes, so next one. So as we saw, the basic unit of ecological hierarchy then கேட்டிங்கன்னா is going to be an individual organism. Yes. Next வந்து பார்த்தீங்கன்னா branches, that is இப்போ இந்த ecology-ஓட branches என்னென்னு பார்த்தீங்கன்னா we have two things. One is going to be autoecology and syncology. சரி, autoecology-னா என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா it is nothing but the ecology of individual species. So the ecology of an individual species and is also species. So எனக்கு ஒரு தனி ஸ்பீஷீஸோட எப்படி சொல்றது, அதோட தன்மை, ஒரு தனி ஸ்பீஷிஸோட எக்காலஜி தான் என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் அஸ் ஆட்டோகியாலஜி. இதுவே வந்து சிங்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் அ பாப்புலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் கோ பேக் டு த ட்ரையாங்கிள், எனக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஃபிஷ் மட்டும் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இண்டிவிஜுவல் ஸ்பீஷிஸ் எல்லாம் எக்காலஜி நான் என்ன சொல்வேன், இட்ஸ் கால்ட் ஆட்டோகியாலஜி. எனக்கு அந்த இண்டிவிஜுவல் ஸ்பீஷிஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இஃப் ரிமெம்பர் எனக்கு வந்து ஒரு பாப்புலேஷன் இருந்துச்சு, ஒரு கம்யூனிட்டி இருந்துச்சு கரெக்டா. ஸோ ஒரு கும்பல், நான் வந்து இட்ஸ் அ பாப்புலேஷன் ஆர் அ கம்யூனிட்டி, ஒரு ஸ்பீஷிஸோட பாப்புலேஷன் ஆர் கம்யூனிட்டி வித் ஒன் ஆர் மோர் ஸ்பீஷிஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கம்யூனிட்டி ecology. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, autoecology is also called as species ecology, whereas syncology is also called as community ecology. Because எனக்கு autoecology ஒரே ஃபிஷ் தான் கன்சிடர் பண்ணியிருப்பேன், whereas syncology வந்து பார்த்தீங்கன்னா either can be like a population or else like a community. ஒரு கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா there is no need எனக்கு ஒரு சிங்கிள் ஸ்பீஷிஸ் மட்டும் இருக்கணும் அவசியம் இல்லை, எனக்கு variety of species கூட வந்து இருக்கலாம். So it is also called as community ecology. சரி, இப்போ ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன் சிங்காலஜி அண்ட் ஆட்டோகாலஜி நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா
ecology of relationships among the various organisms and population. Obviously, just now we saw, whereas autoecology வந்து பார்த்தீங்கன்னா ecology of individual organism. Just இப்போதான் நம்ம டிஃபரன்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா it is mostly concerned with the communication of material, energy and information among the system components. So கண்டிப்பா syncology அப்படின்னு நான் சொல்லும்போது என்ன community, if you remember we saw this term also, correct? Community ecology, which means communityல வந்து எனக்கு அதுக்குள்ள என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கு, இது everything is going to be connected, correct? அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் everything will be concerned with my syncology. ஆனால் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா autoecology it's concerned with the elements themselves, because எனக்கு ஒரு individual organism, ஒரு single species மட்டும்தான் எனக்கு இதில் வந்து இருக்க போகுது. It's always concerned with the elements themselves. Yes. Next one we are going to see about the habitat and niche. சரி, இப்போ இந்த நிச்ன்ற டேர்ம் நம்மளுக்கு எங்கேயோ இடத்துல ஸ்ட்ரைக் ஆகும். ஈவன் த ஹேபிட்டட் ஆல்சோ, இது எல்லாமே நம்ம எங்கே பார்த்துப்போம், அந்த இக்கோசிஸ்டம் எல்லாத்தோட லிட்டரலி கொஞ்சம் கொஞ்சம் டாபிக்ஸ் வந்து கனெக்டடாக தான் இருக்கும். ஒரு டிஃப்ரென்ஸாக வந்து பார்த்தா இட் பி வெரி ஈஸியர் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஹேபிட்டாட்ல வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் அ ஸ்பெசிஃபிக் physical space occupied by an organism. சரி, இப்போ நம்ம ரிமெம்பர் நம்ம இப்போ ஒரு பிரமிட் பார்த்தோம், கரெக்டா? அது என்ன பண்ண, ஒரு ஸ்பீஷிஸ் தனியா இட் இஸ் ஆக்குபைங், ஒரு லெவல்ஸ் எனக்கு ஒரு தனி லெவலில் வந்து அவங்க வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. ஸோ a specific physical space that is occupied by an organism. இதுவே niche வந்து பார்த்தீங்கன்னா a functional space occupied by an organism in the same ecosystem. சரி, இப்போ ஹேபிட் வந்து பார்த்தீங்கன்னா let us talk about snakes எடுத்துக்கலாம். ஸோ ஸ்னேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய அந்த ட்ரீஸ், இந்த புதர் ஃபாரஸ்ட்ல வந்து இருக்கும், கரெக்டா? ஸோ ஒரு சிங்கிள் ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா நேரத்தை ஆக்குபை பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபாரஸ்ட் அப்படின்ற ஏரியா வந்து ஆக்குபை பண்ணி நம்ம ஹேபிட்டாட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நிச்சுன்னும் போது இட்ஸ் லைக் அ ஃபங்க்ஷனல் ஸ்பேஸ். ஸோ தேர் இஸ் அ டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேபிட்டாட்ல வந்து சேம் ஹேபிட்டாட் மே பி ஷேர்ட் பை மெனி ஆர்கானிசம்ஸ். இப்போ நான் சொன்னேன் ஒரு ஃபாரஸ்ட் ஒரு புதருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்னேக்ஸ் இருக்கும். ஆனால் அது வந்து ஸ்னேக்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. லைக் நிறைய பேர்ட்ஸ் இருக்கலாம், ஈவன் நிறைய அனிமல்ஸ் கூட, மங்கீஸ் கூட எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல நிறைய ஆர்கானிசம்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஆனால் நிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப், ஒரே ஒரு சிங்கிள் ஸ்பீஷிஸ் மட்டும் அந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. ஈவன் நீங்க கடல்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியால மட்டும் ஜெலிஃபிஷ் இருக்கும். நாட் ஆல் ஓவர் தி சீ நம்ம ஃபைண்ட் பண்ண முடியாது. ஒரு பர்டிகுலர் ஏரியால மட்டும் they will like confined, ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்கிற மாதிரி ஸ்விம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்ன சொல்ல niche அப்படின்னு வந்து சொல்லுவோம். A single niche is always occupied by a single species. So habitat வந்து பார்த்தீங்கன்னா it is specificity is exhibited by an organism. Whereas niche வந்து பார்த்தீங்கன்னா organisms may change their niche with time and season. For example, நம்ம இந்த பேர்ட்ஸ் பார்த்துக்கலாம், மைக்ரேஷன் கான்செப்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஞாபகம் இருக்கும். பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப எனக்கு குளிரா இருக்கு இந்த இடம், ஐ எம் நாட் ஓகே, what they will migrate, வேற இடத்துக்கு போய் எங்கெல்லாம் நல்லா இருக்கு, கொஞ்சம் வெயில் டெம்பரேச்சர் கொஞ்சம் வார்மா இருக்கிற மாதிரி அங்கே போயிட்டு they will try to survive, which means organisms they will keep on changing their places, their niche, time and season. Next one வந்து we are going to see about the ecological factors. சரியா? இந்த ecological factors அப்படி நான் சொல்லும்போது எனக்கு இந்த biotic and abiotic components ரெண்டுமே எனக்கு வந்து இந்த ecological factorsக்குள்ள இன்க்ளூட் ஆயிருக்கும். சரி, what are these biotic and abiotic factors அப்படின்னு பார்த்தீங்கன்னா, biotic factors யாரு? We all know living things. abiotic factorsலாம் யாரு? non living things அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த ecological factors என்னன்னு பார்த்தீங்கன்னா, when a component surrounding an organism affects the life of an organism, it becomes a factor. So obviously இப்போ நம்ம சொல்றோம் எனக்கு வந்து ஒரு ecosystem வந்து பார்த்தீங்கன்னா both living thing and non living thing will be affecting the life of a person. இப்போ நம்ம வந்து இருக்கோம், எனக்கு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் லிவிங் abiotic factors அப்படின்னு நான் சொல்லும்போது சன்லைட் இருக்கு, வாட்டர். யோசிச்சு பாருங்க, சன்லைட்டே இல்லை, இல்லாட்டி தண்ணி இல்லைன்னா will I be able to survive? கண்டிப்பாக முடியும். எனக்கு கண்டிப்பாக ஒரு அளவுக்கு நீட் அமௌண்ட் தேவைப்படணும். சரி, எனக்கு abiotic factors அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா biotic factors நான் எடுத்துக்கலாம். பயோட்டிக்னா லிவிங் திங்ஸ். கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிருக்கோம், we are all like I'll be depending on other organisms for the food. அப்போ செடியே இல்லை, இல்லாட்டி அனிமல்ஸே இல்லை, கண்டிப்பா சாப்பாடுக்கு என்ன பண்ண வழி இல்லை, I'll be dying. ஸோ இதில் என்ன அர்த்தம், இந்த மாதிரி சுற்றி இருக்கிற விஷயங்கள் வந்து ஒரு ஆர்கானிசம் எஃபெக்ட் பண்ணும்போது that becomes obviously a factor. So such factors are வந்து பார்த்தீங்கன்னா together are called as environmental factors or ecological factors. சுற்றி இருக்கிற விஷயங்கள் எப்போ ஒரு ஆர்கானிசமோட லைஃப் லைக் டெய்லி ஆக்டிவிட்டி எஃபெக்ட் பண்ணுதோ we call them as the ecological factors. So இதில் பார்த்தீங்கன்னா we have given few examples of these biotic and abiotic. So biotic வந்து பார்த்தீங்கன்னா we all know plants, protista, bacteria, fungi, இதெல்லாம் நம்ம வந்து பயோட்டிக்ல கொண்டு வருவோம். abiotic வந்து பார்த்தீங்கன்னா water, soil, light, minerals இதெல்லாமே will be coming under the abiotic factors. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are going to see about இது இப்போ வந்து this picture is all about எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எப்படி எப்படி ஒரு பிளான்ட்டோட லைஃபை வந்து எஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத லிட்டரலி ஒரு பிக்சர். லுக் அட் திஸ் டயக்ராம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ், பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அண்ட் எடாஃபிக் ஃபேக்டர்ஸ். சரி, இப்போ இந்த எடாஃபிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மினரல்ஸ், அதே மாதிரி சாயிலோட டெக்ஸ்சர், எவ்ரி திங் வில் பி ரிலேட்டட்.
இதுல பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல இருக்க பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ், மேன், ஈவன் நம்ம சும்மா இருப்போமா, மரத்தை வெட்டிடுவோம், லைஃப் மேன் மாறும். பேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது தங்கி இருக்கிறது வேற. ஆரல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இஃப் வி டாக் அபவுட் லைக் parasites எடுத்துக்கலாம். நீங்க parasite பாத்தீங்கன்னா even if you talked about cuscatols நம்ம படிச்சிருப்போம். பிளான்ட்ஸ்ல பெரிய ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரிய ஸ்ட்ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணும், மரத்துல அப்படியே ஒட்டிட்டு அதுக்கு நியூட்ரிஷன் எல்லாம் எடுத்துக்கும். ஸோ இதெல்லாமே they are going to be some of the factors that will be affecting the life of a tree. இதை வந்து கொடுத்துருக்கோம், which means like rodents கூட அதை மரத்தை நோண்டிக்கிட்டே இருக்கும், அந்த பொந்தெல்லாம் நோண்டிட்டே இருக்கு, அதுல வந்து உயிர் வாழ்வாங்க. ஸோ everything is going to affect them. சரி, climatic factors அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா மழை, புயல், வெயில், சன்லைட், இருக்கிற water vapor, everything will be affecting a plant life. So இதெல்லாமே literally we have given some examples. சரி, next வந்து பாத்தீங்கன்னா the classes. நான் வந்து I talk what is an ecological factor சொல்லி பார்த்திருப்பேன். அந்த ecological factor வந்து பாத்தீங்கன்னா I can divide it into 4 different classes. அதுல first class யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம climatic factor. அந்த climatic factorல நம்ம first யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட்டை பத்தி பார்க்க போறோம். சரி, எதுக்கு லைட் பத்தி? climate obviously sunlight அப்படின்ற கான்செப்ட்ல நம்ம வரலாம். ஸோ லைட் சன்லைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஆர்கானிசம் சர்வைவ் பண்ணணும், ஈவன் ஃபார் த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் பிளான்ட்ஸே சர்வைவ் பண்ணணும் அப்படின்னு கூட பாத்தீங்கன்னா சன்லைட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். பிகாஸ் சன்லைட் வந்து பாத்தீங்கன்னா we know the help of they act as a catalyst அப்படின்னு கூட வந்து நம்ம படிச்சிருப்போம், கரெக்டா? அது நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்ம வந்து பிளான்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ obviously நம்ம உயிர் வாழணும்னா கூட ஐ நீட் சன்லைட். அப்படி இல்லை பிளான்ஸ்க்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட they need the sun. Sunlight is like very very essential factor. moreover வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபார் த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸா இருக்கலாம், ஈவன் சம்திங் கால்ட் அஸ் டிரான்ஸ்பிரேஷன். நம்ம டிரான்ஸ்பிரேஷன் டேர்ம் கூட ஆல்ரெடி வந்து படிச்சிருப்போம். விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், வாட்டர் வேப்பர். இப்போ நம்ம உடம்ப வந்து நம்ம குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு வில் பி ஹேவிங் சம் ஜூஸஸ் இந்த மாதிரிலாம் நம்ம குடிப்போம். பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டெம்பரேச்சர் எல்லாம் கூலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு there is a process called as transpiration. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா it is the loss of water vapor. ஸோ தண்ணி வந்து உடம்புல இருக்க பிளான்ட் இருக்க தண்ணி வந்து it is like loss in the form of water vapor. இது வந்து பார்த்தீங்கன்னா transpiration I can categorize like both, நல்லது கெட்டது ரெண்டுத்தையுமே வந்து எடுக்கலாம். நல்லது அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிளானோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு obviously I'll be needing this transpiration process. சரி, அது தவிர்த்துட்டு எனக்கு வந்து நான் ரொம்ப வாட்டர் லாஸ் ஆயினே இருக்கு அப்படின்னு டிஹைட்ரேஷன் நடந்துச்சுன்னா what will happen, தண்ணி மொத்தமா வத்தி போயிடும், அந்த பிளான்ட் வந்து இறந்து போயிடும், it will die off. கரெக்டா? டிரான்ஸ்பிரேஷன் கேன் பி கமிங் அண்ட் போத் த கேட்டகரிஸ். பட் எனிவே எனக்கு இந்த லைட் சம்பந்தப்பட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ், டிரான்ஸ்பிரேஷன், ஈவன் த சீட் ஜெர்மினேஷன். நான் சும்மா சீடை மட்டும் நான் போட்டு வச்சுன்னா வேலைக்கு ஆகுமா? கண்டிப்பா எனக்கு தேவையான சரௌண்டிங் நான் என்விரான்மெண்ட் உருவாக்கணும், தண்ணி ஊத்துறேன், ஃபைன். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் சன்லைட் வில் பி பிளேயிங் அ வெரி எசென்ஷியல் ரோல். அண்ட் ஃப்ளவரிங், பூ வந்து பாத்தீங்கன்னா எல்லா பூவுமே எனக்கு வந்து ஒரு பூ பூக்கணும்னா கூட சன்லைட் தேவைப்படும். அப்படி இல்லாட்டி சில ஃப்ளவர்ஸ் ரிமெம்பர் நம்ம படிச்சிருப்போம், அதை கூட சிலதான் பாத்தீங்கன்னா சன்லைட் நிறைய தேவைப்படாது. லைக் நைட் டைம்ல மட்டும் ப்ளூம் ஆகிற ஃப்ளவர்ஸும் நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலி ஒரு எப்படி சொல்றது, they are like எசென்ஷியல் ப்ராசஸ் ஒரு டெய்லி லைஃப்ல நடக்கணும்னா. சரியா? இந்த போர்ஷன் ஆஃப் சன்லைட், இப்போ நம்ம சன்லைட் பத்தி எதுக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் லெட்ஸ் டாக் அபவுட் தி போர்ஷன், எவ்வளோ அளவுக்கு எந்த வேவ்லென்த்தோட இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா the portion of sunlight which can be resolved by human eye is called as visible light. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபிசிக்ஸ்ல வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ visible light இந்த கான்செப்ட் எல்லாமே இந்த portion of sunlight which can be resolved by human eye. இதுல வந்து பாத்தீங்கன்னா visible part of light வந்து அதோட wavelength எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா is going to be around 400 nanometers, that is violet, and whereas 700 nm வந்து பாத்தீங்கன்னா to red color. So violet red வந்து பாத்தீங்கன்னா 400 to 700 nm வரைக்கும் நமக்கு இருக்கும். It's like a known factor. So பாத்தீங்கன்னா the rate of photosynthesis, நமக்கு வந்து audio photosynthesis process பத்தி நம்ம வந்து பார்க்கிறோம், because as we said earlier light is very very essential for the process of photosynthesis. அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எதுல வந்து ரொம்ப ஜாஸ்தியான ஒரு maximum force light maximum இருக்கும் rate வந்து like at blue is going to be around 400 to 500 nm, and red க்கு வந்து பாத்தீங்கன்னா to 600 to 700 nm. இதுவே green க்கு எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 500 to 600 nm. wavelength of spectrum is strongly absorbed by plants. So இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த photosynthesis process வந்து if you remember அதையுமே நம்ம வந்து we saw in our 11th standardல வந்து படிச்சிருப்போம். if you remember நம்ம plant growth photosynthesis வந்து எவ்வளவு spectrum of light temper எதுல வந்து எந்த லைட்ல அதிக photosynthesis process நடக்கும் everything we saw, அதுதான் வந்து literally அந்த values வந்து கொடுத்திருக்காங்க. it's better to make a note of these values. ஏன்னா நமக்கு தேவைப்படலாம் MCQs எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா we are going to see about the effect of light on plants. நம்ம லைட்ல என்ன வேவ்லென்த் இந்த கதையெல்லாம் பார்த்தோம், லைட் எதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம். we saw about wavelengths also. Now we are going to see about the effect of light on plant. லைட் வந்து ஒரு பிளான்ட் எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சில பிக்சர்ஸ் இருக்கு. look at this diagram.
நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஜெர்மினேஷன் ஆஃப் சீட். ஸோ ஜெர்மினேஷன் கண்டிப்பாக அந்த சீட் வந்து அந்த இஃப் யூ ரிமெம்பர் சீட் வந்து ஜெர்மினேட் ஆகணும் வாட் வில் பி ஹேப்பனிங் லைக் எனக்கு வந்து அல் பி ஹேவிங் ரூட் சிஸ்டம் ஷூட் சிஸ்டம் டெவலப் ஆகும் ப்ளூமியூல் ரேடிக்கல் இந்த கதை எல்லாமே நம்ம பார்த்தோம். ஒரு ப்ராப்பராக சீட் ஜெர்மினேஷன் வந்து கண்டிப்பாக எனக்கு தேவையான அளவுக்கு அட்லீஸ்ட் லைட் வந்து தேவைப்படும். ஃப்ளவரிங் நான் சொன்ன மாதிரி சன்னில் இருந்தால் ஃப்ளவரிங் ப்ளாஸ் ஆல்சோ வில் பி ஹேப்பனிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னர்ஸ். ஸோ ரன்னர்ஸ், சக்கர்ஸ், ஆன் செட், ஆஃப் செட் இது எல்லாமே நம்ம லிட்டரலி தெளிவாக வந்து பார்த்துருப்போம். I'll be needing sunlight, stem and leaf formation ஒரு செடி நல்லா வளரணும். Everything I'll be needing the sun is very essential. And apart from that, ஒரு important process. So photosynthesis as well as opening and closing of stomata. So if you remember, photosynthesis processக்கு எனக்கு sunlight தேவைப்படும். And in the closing, if you remember, the bulge ஆகிட்டு அந்த கதையெல்லாம் படிச்சிருப்போம். guard cells, swelling, everything. எனக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் எல்லாமே ரெகுலேட் பண்ண போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are going to see about types of plants based upon the intensity of light. இப்போ intensity நான் பார்த்தேன் எனக்கு எவ்வளோ வேணும் இந்த கதையெல்லாம் பார்த்தோம் கரெக்டா. சரி அப்படி நான் பார்க்கும்போது எனக்கு நான் 2 விதமான பிளான்ஸ் நான் வந்து கிளாஸிஃபை பண்ண முடியும். எப்படி அந்த இன்டென்சிட்டியை பொறுத்து. ஒன் இஸ் கோயிங் டு பி ஹெலியோஃபைட்ஸ், another one is going to be ஸ்கையோஃபைட்ஸ். சரி ஹெலியோஃபைட்ஸ்னா என்ன, ஸ்கையோஃபைட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெலியோஃபைட்ஸ்னா வந்து they'll be needing a huge amount of sunlight. whereas எனக்கு ஸ்கையோஃபைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேடியா இருந்தால் மட்டும்தான் I'll be growing அப்படின்ற கான்செப்ட். சரியா? ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரு கிளாசிஃபிகேஷன் ஐ ஹவ் given for these heliophytes and skyophytes. ஸோ ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா they'll be very much thicker for heliophytes and skyophytes பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நேரோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்டர்நோட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலியோஃபைட்ஸ்க்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஹோப் யூ ரிமெம்பர் வாட் இஸ் அன் இன்டர்நோட். இஃப் யூ ரிமெம்பர் த டயக்ராம், 2 நோட்ஸ் கிடப்பட்ட உள்ள கேப் தான் நம்ம என்ன சொல்லுவோம் இன்டர்நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்டர்நோட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலியோஃபைட்ஸ்க்கு எப்பவுமே சின்னதாக தான் இருக்கும். ஆனால் ஸ்கைஃபைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா they'll be very much longer. thickness of the leaf கண்டிப்பாக ஹெலியோஃபைட்ஸ்க்கு வந்து மோராக இருக்கும். பிகாஸ் as I said earlier வந்து சன்ல வந்து இருப்பாங்க. they eat more amount of sunlight. thickness of leaf will be very much more. இவங்க வந்து ஷேடியா இருக்கிறதுனால லீஃபோட திக்னஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியா இருக்கும். ஸோ since the leaf is very thick, எபிடர்மல் லேயர் எப்படி இருக்கும், எபிடர்மல் வால் obviously is going to be very thick. லீஃப் வந்து சின்னதாக இருக்கிறதுனால தின்னதா இருக்க போகுது ஃபார் ஸ்கையோஃபைட்ஸ். சரி கியூட்டிக்கல் டாப் மோஸ்ட் லேயர் எனக்கு லீவ் வந்து திக்கா இருக்கு, எபிடர்மல் லேயர் வந்து திக்கா இருக்கு, கியூட்டிக்கல் லேயர் பார்த்தீங்கன்னா it also be going to be very thick. whereas ஸ்கையோஃபைட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லீவ்ஸ் ரொம்ப தின்னா இருக்கும். since எபிடர்மல் வால் also very thin, தின்னா இருக்கிறதால கியூட்டிக்கல் எப்படி இருக்கும், ரொம்ப தின்னாதான் இருக்க போகுது. எஸ். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா திஸ் பாயிண்ட் ஸ்டொமேட்டால வந்து பார்த்தீங்கன்னா we are talking something about sunken stomata. So the sunken stomata concept வந்து I have told something in an earlier class if you remember. So sunken stomata னா என்ன, நார்மலா வந்து ஒரு லீஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேலோட்டமா I'll be having the stomata. So what is the reason? Just now we saw something about transpiration and all, கரெக்டா? So water loss, opening and closing of stomata, இந்த கதை எல்லாத்துக்குமே absorption எல்லாத்துக்குமே எனக்கு stomata மேலோட்டமா மட்டும் இருக்கும். So if we talk about this skyophyte leaf ரொம்ப தின்னா இருக்கிறதுனால stomata மேலோட்டமா லீஃபோட சர்ஃபேஸ் மேலோட்டமா மட்டும்தான் I can see this stomata. சரி ஆனா இதுவே இந்த இப்போ நான் சொன்ன இந்த ஹெலியோஃபைட்ஸ் ரொம்ப வெளிச்சமா சன்ல கூட இருப்பாங்க. இந்த டெசர்ட் பிளான்ட்ஸ் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணும், ரொம்ப லீஃப் திக்கா இருக்கிறதுனால அந்த ஸ்டொமேட்டான்றது ரொம்ப டீப்பரா தான் அந்த லீஃப்குள்ள வந்து பிரசென்ட் ஆயிருக்கும். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா there is one reason for that. நம்ம டிரான்ஸ்பிரேஷன் கதை பார்த்தோம் கரெக்டா. ஸோ டிரான்ஸ்பிரேஷன் என்ன பண்ணும், the loss of water in the form of water vapor அப்படின்னு சொல்லி பார்த்தோம். லீஃப்ல இருந்து எக்ஸ்ட்ரா வாட்டருக்கு லாஸ் ஆயிட்டு இருக்கு. சரி இப்போ இந்த மாதிரி டெசர்ட் பிளான்ஸ் எனக்கு நிறைய வாட்டர் வந்து போயிட்டே இருந்துச்சுன்னா வாட் வில் ஹேப்பன், பிகாஸ் டெசர்ட்ல தண்ணி கிடைக்கிறதே கஷ்டம். பிளான்ஸ் will be storing some water. அதை வச்சு ஈவன் if you don't water them for 1 month or 2 months வரைக்கும் நல்லா சர்வை பண்ண கூட கேட்டகரியில இருப்பாங்க. சரி அப்படி தண்ணி எல்லாமே எனக்கு இந்த மாதிரி வேஸ்டா டிரான்ஸ்பிரேஷன்ல போயிட்டே இருந்துச்சுன்னா அந்த பிளான்ஸ் எல்லாம் சர்வை பண்ண முடியாது. ஸோ அதை வந்து ப்ரொடெக்ட் பண்றதா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டொமேட்டா என்ன இருக்கும், they will be present deeper inside the லீஃப்ல வந்து பிரசென்ட் ஆயிருமா. ஸோ அவங்களை நம்ம என்ன சொல்வோம், we call them as the sunken stomata. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா parasite parenchyma, spongy parenchyma. ஸோ இது ரெண்டுமே வந்து ஆல்ரெடி we saw இந்த tissues சாப்டர்ல நம்ம வந்து படிச்சிருப்போம் கரெக்டா. ஸோ since ஹெலியோஃபைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா they will be like more developed, ஸ்கையோஃபைட்ஸ்ல less developed. அண்ட் இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாஞ்சி எப்படி ஆப்போசிட்டா இருக்கும். பாலிசைட்ல வந்து ஹெலியோஃபைட்ஸ் will be more, ஸ்கையோஃபைட்ஸ்ல லெஸ்ஸா இருக்கும். இதுவே ஸ்பாஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும், மோருக்கு வந்து லெஸ்ஸா இருக்கும் அண்ட் லெஸ்க்கு வந்து மோர் அப்படியே நம்ம வந்து மாத்தி எழுதுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆஸ்மாசிஸ், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் obviously ஜாஸ்தி ஸ்கையோஃபைட்ஸ்ல வந்து லெஸ்ஸா இருக்கும். பிகாஸ் இதுக்கு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும்னா ரொம்ப டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ், லீவ்ஸ் ரொம்ப திக்கரா இருக்கு. ஆஸ்மாசிஸ் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல் ஃப்ரம் த ரீஜன் ஆஃப் ஹையர் டு லோவர் கான்சென்ட்ரேஷன் கண்டிப்பா போகும். நம்ம இது சின்ஸ் லீவ்ஸ் ஆர் வெரி திக்கர், ரொம்ப ஹெவி சன்னை தேவைப்படுறதால ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அவங்களுக்கு வந்து ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃப்ளவரிங் அண்ட் ஃபுட்டிங் எனக்கு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் சன்லைட் கிடைக்கும் போது ஃப்ளவரிங் கண்டிப்பா நிறைய நம்ம நல்லா பூத்து குலுங்குற ஒரு செடி அப்படின்னு சொல்லலாம் கரெக்டா. இது வந்து கொஞ்சம் ஷேடால கம்மியா இருக்கும் அப்படின்ற கான்செப்ட். ஸோ லைட் காம்பன்சேஷன் பாயிண்ட் இஸ் கோயிங் டு பி ஹையர். அண்ட் ஃபார் ஸ்கையோஃபைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைட் காம்பன்சேஷன் பாயிண்ட் இஸ் கோயிங் டு பி வெரி மச்
much lower. So இது வந்து ஒரு சின்ன classification மாதிரி, it will be very much helpful. Next we are going to see about the temperature. First நம்ம யாரை பார்த்தோம், climatic factors, we saw about the light. Next வந்து பார்த்தீங்கன்னா we are going to see about the temperature. ஸோ டெம்பரேச்சர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு டெம்பரேச்சர் as I said கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி சில ஆர்கானிசம்ஸ் இருக்கலாம் which means they will be able to tolerate a huge ரொம்ப ஜாஸ்தி டெம்பரேச்சர் இருந்தா கூட சர்வை பண்ற கேட்டகரியில இருப்பாங்க. சில ஆர்கன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்கவே மாட்டாங்க, கொஞ்சம் ஜாஸ்தியானாலே they will be dying. அப்படி ஜாஸ்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த லைக் when the hot springs இருக்கக்கூடிய வெண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில மைக்ரோ ஆர்கன்ஸ் கூட அந்த ஸ்ப்ரிங் ஹாட் ஸ்ப்ரிங் சர்வை பண்ணும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். சில வந்து பாத்தீங்கன்னா கோல்டா இருந்தா மட்டும் தான் சர்வை பண்ணுவாங்க. ஸோ டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலி தே பிளே அ வெரி மேஜர் ரோல் சர்வைவலுக்கு. டெம்பரேச்சர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா அந்த லிமிட் டெம்பரேச்சர் லிமிட்டை பொறுத்து ஒரு ஆர்கான் தவிர ஐ கேன் கேட்டகரைஸ் இன்டு 3 டிஃபரெண்ட் டைப்ஸ். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா மினிமம் டெம்பரேச்சர், ஆப்டிமம் டெம்பரேச்சர் அண்ட் மேக்ஸிமம் டெம்பரேச்சர். சரி, இந்த மினிமம் ஆப்டிமம் மேக்ஸிமம் மினிமம் வந்து பாத்தீங்கன்னா பிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப லோவஸ்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பனி ரீஜன், இந்த பனிக்கட்டி பனிப்பாறைகள் இருக்க ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப வந்து கம்மியா இருக்கும். இது ஆப்டிமம் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம். ஸோ ஓரளவுக்கு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மேக்ஸிமமா இருக்கும். பட் இந்த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா the physiological activities will be ரொம்ப ஹையரா போச்சுனாலுமே வந்து பாத்தீங்கன்னா வெரி டிஃபிகல்ட். நம்மளுக்குலாம் ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருந்தா மட்டும்தான் will be able to survive. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இருக்கிற நம்ம இருக்கிற ஏரியாவை பொறுத்து டிஃபர் ஆகும். இஃப் ரிமெம்பர் நம்ம இந்த நம்ம எர்த்தோட குளோப் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துருப்போம். அதுல வந்து ரொம்ப ஈக்குவேட்டர் ரீஜன், அதுக்கு ஒட்டினாப்ல இருக்கக்கூடிய டிராபிக்கல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அந்த ஈக்குவேட்டருக்கு ஒட்டினாப்ல இருக்க ரீஜன்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கும்னு பார்த்தா நல்லா வார்மா இருக்கும். விச் மீன்ஸ் நல்ல ஆர்கானிசம்ஸ் வந்து சர்வைவ் ஃப்ளாரா அண்ட் நல்லா ஃபிளரிஷ் ஆகுறதுக்கு ஒரு ஆப்டான ஒரு இடம் அப்படின்ற மாதிரி கூட நம்ம இஃப் ரிமெம்பர் ப்ரீவியஸ் சாப்டர் நம்ம வந்து பார்த்துருப்போம். கரெக்டா? ஸோ பேஸ்ட் ஆன் த டெம்பரேச்சர், ஒரு இடத்துல இருக்க டெம்பரேச்சரை பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரான்கேர் என்ன பண்ணாருன்னா he classified the world's vegetation into 4 types classify பண்றாரு. சரி, vegetation which means இங்க இருக்கிற லைக் ஸ்பீஷீஸை பொறுத்து கிளாஸிஃபை பண்றாங்க. which means யாருன்னா we have megatherms, mesotherms, microtherms and hecistotherms. இந்த மாதிரி 4 விதமா என்னால வந்து வெஜிடேஷனை கிளாஸிஃபை பண்ண முடியும். ஸோ மெகாதர்ம்ஸ் which means ரொம்ப ஹை லெவல் ஆஃப் சன்லைட் ஆர் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். மீசோதர்ம் லைக் அ மீடியம், எப்படி சொல்றது, வார்ம் பிளடட் ஆஸ் வெல் அஸ் கோல்ட் பிளடட், ரெண்டு ரீஜனுமே ரெண்டு டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ்மே இருக்கக்கூடிய ஒரு வெஜிடேட்டிவ் பார்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். மைக்ரோதர்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இந்த பனி, இப்ப நம்ம சொல்லலையா அந்த பனி கட்டி அந்த மாதிரி இருக்கிற ஏரியா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். whereas we talk about hecistotherms ரொம்ப அந்த -டிகிரி குளிர் ரொம்ப டீப் ரொம்ப கோல்டஸ்ட் ரீஜன் இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், we call them as hecistotherms அப்படின்னு வந்து சொல்லுவோம். So there are 4 different types based upon the வேர்ல்ட்ஸ் வெஜிடேஷன் அப்படின்னு வந்து யார் கிளாஸிஃபை பண்றா, ரான்கேர் அப்படின்றவர் வந்து கிளாஸிஃபை பண்றாரு. ஓகேவா? அண்ட் இஃப் யூ ரிமெம்பர் ஐ டாக்ட் அபவுட் த வென்ஸ் பத்தி நம்ம பேசியிருப்போம். பேக்ல கூட அந்த அளவுக்கு சர்வை பண்ணும். ஸோ தெர்மல் ஸ்ப்ரிங்ஸா இருக்க டீப் சி ஹைட்ரோ தெர்மல் வென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா த ஆவரேஜ் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கும், இட் கேன் பி எக்ஸ்டெண்ட் டு 100 டிகிரி தாண்டி போயிருக்கு. அதுலயுமே கூட சில மைக்ரோ பாக்டீரியா எல்லாமே வந்து சர்வை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தே ஹேவ் ஃபவுண்ட் ஈவன் இந்த வால்கனோ அந்த இதுல கூட வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இது பாத்தீங்கன்னா ஆர்கானிக் we are going to classify an organism based upon the thermal tolerance, because எல்லா ஆர்கானிசம் நம்ம சொன்ன மாதிரி ஹீட் டாலரேட் பண்ண அவசியம் இல்லை, சில ஆர்கானிக் கோல்ட் டாலரேட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ டிபெண்டிங் அப்பான் த டாலரன்ஸ் ஸ்டேட் நான் 2 விதமா பிரிக்கலாம். ஒன் இஸ் கோயிங் டு பி யூரிதெர்மல், another one is going to be ஸ்டெனோதெர்மல். நல்லா பார்த்துக்கோங்க, பிகாஸ் இது அடுத்த ஒரு டாபிக் இருக்கு லைக் யூரி ஹாலைன் ஸ்டெனோஹைலைன். ஸோ அது நமக்கு we should not get confused. ஹாலைன் அது வந்து வாட்டர்ல நம்ம வந்து பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போறது டெம்பரேச்சர் லெவல்ல வந்து பார்க்க போறோம். யூரி தெர்மல் அண்ட் ஸ்டெனோதெர்மல் பத்தி பார்க்க போறோம். சரி, யூரி தெர்மல் ஆர்கானிசம் வந்து பாத்தீங்கன்னா which means they will be able to tolerate a wide range, ரொம்ப ஜாஸ்தி they will be able to tolerate. இது இந்த கோஸ்டல் ரீஜன்ஸ்குள்ள எல்லா ஆர்கானிசம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கேட்டகரிக்குள்ள வந்துருவாங்க. இதுவே நீங்க ஸ்டெனோதெர்மல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் ரொம்ப ஒரு மைனர் டெம்பரேச்சர் மட்டும்தான் அவங்களால வந்து தாங்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்சைட் த ஓஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கடல் ஆழத்துல வந்து பாத்தீங்கன்னா இஃப் ரிமெம்பர் மேலோட்டமா மட்டும்தான் வார்மா இருக்கும். அது போக 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 அப்படியே ரொம்ப சில் ஆகிக்கிட்டே போகும். ஈவன் அந்த பாட்டம் வந்து ரொம்ப சில்லுனா இருக்கும், ஃப்ரீஸ் ஆகிற கண்டிஷன் இருக்கும் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி ஓஷன் டீப்பரா இருக்க கேரக்டர்ஸ் என்ன சொல்லுவோம், ஸ்டெனோதெர்மல் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் யூரிதெர்மல் வந்து பாத்தீங்கன்னா மேமல்ஸ், கோட். இப்போ நம்மளாமே வந்து பாத்தீங்கன்னா வி வில் பி கமிங் ஃபார் யூரிதெர்மல், பிகாஸ் என்னால வந்து லைக் எப்படி சொல்றது, we will be able to tolerate ஒரு வரைக்கும் ஹீட் டாலரேட் பண்ண முடியும். ஆனா இதுவே ஸ்டெனோதெர்மல் வந்து பாத்தீங்கன்னா இல்லையா ரொம்ப நேரோ இதெல்லாம் டாலரேட் பண்ண முடியும். அவங்க யார் இந்த கோரல் ரீஃப்ஸ், ரெப்டைல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா they will be coming under the ஸ்டெனோதெர்மல் ஆர்கானிசம். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் யூரிதெர்மல் யாருன்னு பாத்தீங்கன்னா மரைன் ஆஞ்சியோஸ்பெர்ம் ஜாஸ்டரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கேன் யூ see here கடல் ஆழத்துல இருக்கக்கூடிய ஒன் கைண்ட் ஆஃப் ஏஞ்சியோஸ்பெர்மோட வெரைட்டி இது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெனோதெர்மலுக்கு இருக்கக்கூடியது மேங்கோ ட்ரீ. ஸோ இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ்.
ஏன்னா எதுக்கு நம்ம ஸ்டெனோ தெர்மல் மேங்கோ ட்ரீ எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ ட்ரீ வந்து நம்ம இந்தியாவில் வந்து வளரும் ஒரு டெம்பரேச்சர் டாலர் பண்ண முடியாது. இது வந்து கொண்டு போயிட்டு இந்த கனடா அந்த மாதிரி ரீஜன்ஸ்லாம் வரமா கண்டிப்பா. ஸோ அது லைக் டெம்பரேச்சரை பொறுத்து தான் அவங்க வந்து வளருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are going to see about அடுத்த ஒரு கான்செப்ட் நம்ம எது இந்த கிளைமேட் டெம்பரேச்சருக்குள்ள அடுத்த ஒரு கான்செப்ட்ல என்ட்ரி கொடுக்குறோம். தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். சரி, இந்த தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா which is nothing but change in the temperature. இப்பதான் நான் சொன்னேன் கடலுக்கு மேலோட்டமா வந்து எனக்கு யார் இருப்பா நல்லா சூப்பரா லைக் ஒரு நல்ல ஒரு வார்ம் டெம்பரேச்சரா இருக்கும். கொஞ்சம் டீப்பரா நீங்க போகும்போது கொஞ்சம் கோல்டாக ஆரம்பிக்குது. எனக்கு பாட்டமுக்கு போனீங்கன்னா ரொம்பவே வந்து கோல்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தேர் இஸ் அ வேரியேஷன். கரெக்டா? அதோட டெம்பரேச்சர் வேரியேஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம், இட் இஸ் கால்ட் அஸ் தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். ஸோ விச் மீன்ஸ் த சேஞ்ச் இன் தி டெம்பரேச்சர் ப்ரொஃபைல். எப்படி? வித் இன்க்ரீசிங் டெப்த். எனக்கு டெப்த் ஆக ஆக ஆழத்துல போக போக வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், கண்டிப்பா டெம்பரேச்சர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இதான் நம்ம என்ன சொல்லுவோம், தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். ஸோ இந்த டாப் மோஸ்ட் நான் சொன்னேன் லைக் வார்ம் ஒரு டெம்பரேச்சர் கொஞ்சம் மீடியம் வார்ம் இருக்க டெம்பரேச்சர் என்ன சொல்லுவோம், we call them as epilimnion. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா we have this metalimnion. ஃபைனலா we have this hypolimnion. ஸோ ஹைப்போன்னும் போது எனக்கு ரொம்ப ஒரு கோல்டான ஒரு ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ல கூட போகும். அந்த தான் ஹைப்போமிலியான் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். Next we are going to see about the temperature based zonation. Zones நம்ம சொல்றோம். நம்ம சொன்னோம் இல்லையா இந்த ஈக்குவேட்டருக்கு ஒட்டுனாப்ல இருக்கிறது ரொம்ப வந்து அந்த வார்ம் நல்லா இருந்துச்சு. அந்த ஜோன்ஸ் நம்ம வந்து பிரிக்க போறோம். அந்த மாதிரி நான் பிரிக்கும் போது நான் ரெண்டு விதமா வந்து பிரிக்கலாம். One is going to be latitudinal, other one is going to be altitude. So latitudes and altitude ரெண்டுமே வந்து வேற வேற. So latitude வந்து பாத்தீங்கன்னா it's nothing but an angle which ranges from a 0 degree at the equator to 90 degree at the poles. சொன்ன மாதிரி ஈக்குவேட்டருக்கு ஒட்டுனாப்ல region altitudes அப்படின்னு சொல்லுவோம். What about the altitude அப்படின்னு கேட்டீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து இவ்வளோ உயரத்துல இருக்கு, கடல் ஆழத்துல இருந்து இவ்வளவு உயரத்தை நம்ம சொல்லுவோம். பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஊட்டி கொடைக்கானல் நீங்க போய் என்ன தெரிஞ்சு கடல் மட்டத்துல இருந்து இவ்வளவு அளவுல இருக்கீங்க, கடல் மட்டத்துல இவ்வளவு உயரத்துல இருக்கீங்கன்னு சொல்லி நம்ம படிப்போம். இந்த ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி ரேஞ்சஸ்லாம் நீங்க போகும்போது ஸோ அதை நம்ம என்ன சொல்லணும் பாத்தீங்கன்னா ஆல்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். which means how high a place is located above the sea level. இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ்க்குலாம் போனீங்கன்னா இந்த வார்த்தை நீங்க அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா வந்து கேட்கலாம். this is what we call them as altitudes அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். Okay. Next வந்து பாத்தீங்கன்னா we are going to see about the temperature based zonation. So latitude ஒரு diagram நம்ம zonation sorry latitude and altitude வந்து பார்த்திருப்போம். இப்போ ஒரு சின்ன ஒரு diagram just look at this equator ஒட்டுனாப்ல இருக்க tropical rainforest ரொம்ப வந்து வார்மா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் grass and வார்மா இருக்கும். Deciduous also will be warm. Coniferous tree and tundra and ice. சொல்ல பாத்தீங்கன்னா if you remember நம்ம previous topicல டாப் மோஸ்ட் யார் இருப்பா, எனக்கு அந்த டுண்ட்ரா ரீஜன்ஸ் இருப்பா. ஏன்னா ரொம்ப வந்து ஒரு கோல்டான ஒரு ரீஜன். ஓகே எப்படி சொல்றது, ஒரு ட்ரீஸும் இருப்பாங்க பனியும் இருப்பாங்க. ஆனா இந்த ஐஸும் மொத்தமா வந்து எனக்கு பனி, இந்த போலார் ரீஜன்ல அந்த பனி மட்டும் தான் இருக்கும். டுண்ட்ரா எனக்கு இந்த பனியும் இருக்கும் கொஞ்சம் ட்ரீஸும் இருக்கும். அதுக்கப்புறம் கானிஃபரஸ் ஃபாரஸ்ட் ஃபுல்லாமே இந்த நீடல் லைக் ட்ரீஸ் உள்ள இடம் கானிஃபரஸ் ஃபாரஸ்ட் வி கேன் எக்ஸெப்ட். அப்புறம் கொஞ்சம் வார்ம் இந்த டிராபிக்கல் ஒட்டினாப்ல வந்து ஈக்குவேட்டர் ஒட்டினாப்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து ஒரு வார்மான ஒரு ரீஜன் தான் எனக்கு வந்து இருக்க போகுது. If I talk about the altitude, நான் என்ன சொன்னேன், கடல் மட்டத்திலிருந்து எவ்வளோ இது பாத்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து கேன் யூ சி டிராபிக்கல் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் லைக் 1300, கிராஸ் வந்து பாத்தீங்கன்னா 3000 மாதிரி அந்த டிஃபரன்ஸை பொறுத்து இருக்கும். ஸ்னோ ரீஜன்லாம் வந்து பாத்தீங்கன்னா 14,500 feet வரைக்குமே எனக்கு வந்து கடல் மட்டத்தில் உயரத்துல இருக்கும். டூண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் கம்மி 12,000 அந்த ரீஜன் வரைக்குமே எனக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இது சம் ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் நம்ம வந்து பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா we are going to see about the effects of temperature. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். அதாவது டெம்பரேச்சர் வந்து ஒரு ஆர்கானிசம் ஒரு லைஃப் சைக்கிளா இருக்கட்டும் ஆர்எல்ஸ் லைக் டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல வந்து என்ன மாதிரி எஃபெக்டை கொடுக்க போகுது அப்படின்றது தான் we are going to see. இப்போ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா லைக் டெம்பரேச்சர் எந்த ஒரு இதோட என்சைம் ஆக்ஷன். ஸோ ஒரு ஆர்கானிசம் நடக்கக்கூடிய ஒரு ஆர்எல்ஸ் ஒரு இப்போ நம்ம since we are talking about the plant body, அந்த பிளான்ட் பாடியில நடக்கக்கூடிய சில ரியாக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த என்சைம் ஆக்டிவிட்டிக்கு டெம்பரேச்சர் இஸ் ஆல்வேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் தே பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அண்ட் மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் லெவல் இந்த ஒரு பயாலஜிக்கல் சிஸ்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா தே ஹாவ் like they can influence to a very greater extent. Next one வந்து பார்த்தீங்கன்னா it increases the respiration. So it increases the respiration and stimulates the growth of the seedling. So கண்டிப்பா சீடுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா temperature, light, everything is very very important. Appropriate ஆன temperature இருந்தா மட்டும்தான் what will happen, the seed வந்து germinate ஆகும் and the further process is going to continue. So temperature is very very important. Next one வந்து low temperature and high humidity can cause spread of the diseases in plants. So the varying temperature with moisture determines the distribution of vegetation types.
ஸோ யோசிச்சு பாருங்க, சில பிளான்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லோ டெம்பரேச்சர் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, லைக் அந்த பிளான்ட் வந்து இறந்து போறதுக்குமே இட் வில் பி ஒன் ஆஃப் த ரீசன். சரியா? ஸோ ஒரு பிளான்ட் வந்து நல்ல ஆப்ட்டான டெம்பரேச்சர் சிலதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜாஸ்தி டெம்பரேச்சர் தேவைப்படும். சிலதுக்கு ஒரு மீடியம் டெம்பரேச்சர் தேவைப்படும். ஸோ அந்த மீடியம் டெம்பரேச்சர் நான் சொல்லும்போது, சில பிளான்ட் நல்லா மாய்ஸ்சர் கண்ட் இருந்தா மட்டும் தான் தே வில் பி ஏபிள் டூ சர்வைவ். வேற சில பிளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா லைக் ஹை டெம்பரேச்சர்ல மட்டும் தான் சர்வைவ் பண்ணும். இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும்போது, டெம்பரேச்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி life of a plant. Next வந்து பார்க்க போகும்போது we are going to see about the water is the next agent. First one பார்த்தீங்கன்னா the productivity and distribution of plants literally depends upon the availability of the water. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் தண்ணி நிறைய இருக்கோ obviously அந்த இடத்துலலாம் plants வந்து நல்ல ஒரு growth கொடுத்துட்டே இருக்கும். கரெக்டா? ஸோ the productivity and distribution of the plants வந்து literally it will be depending upon the water. ஸோ அது மட்டும் இல்லாமல் apart from that the quality is also very well. ஸோ எனக்கு வந்து availability இருக்கு is fine. இப்போ நம்மளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா earth is a blue pearl when look from the deeper space பார்த்தீங்கன்னா ப்ளூ pearl மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி லைக் 70% வந்து இட் இஸ் கவர்ட் வித் வாட்டர். சரி, அப்படி 70% ஆஃப் த வாட்டர் பை 70%மே ஹியூமன் பீயிங்ஸ் வந்து யூசபிள் ஃபார்ம்ல இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ வந்து வெரி லெஸர் பர்சன்டேஜ் இஸ் வந்து யூசபிள் ஃபார்ம் லைக் ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸாக இருக்கும். ஈவன் தண்ணி இருந்தாலுமே நமக்கு அந்த குவாலிட்டி அப்படின்றது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஸ்பெஷலி இஃப் யூ ஆர் டாக்கிங் அபவுட் தி அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ். சில ஆர்கானிசம்ஸ் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா they'll be living only in the salt water. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா they'll be living only in the fresh water. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஈவன் நமக்குலாம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம குடிக்கிற தண்ணிக்கு we need only fresh water. நமக்கு வந்து salt water இருந்தாலுமே it is not going to be very useful. So the total amount of water salinity. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து productivity and distribution is very important சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா quality is very important அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய salinity is very important. So which means நான் சொன்னேன் இல்லையா, ஃபிஷஸ் வந்து எல்லா ஃபிஷஸுமே ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மரைன்ல இருக்கும் இருக்காது. தே won't be able to survive. சில ஃபிஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர்ல மட்டும் தான் இருப்பாங்க, சில சால்ட் வாட்டர்ல மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சலைனிட்டியோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி லைக் அரௌண்ட் 5% in the inland, 30% to 35% in seed water and more than 100% in hypersaline water. So hypersaline water அப்படின்னு நான் சொல்லும்போது lagoons அப்படின்ற இடத்தை நம்ம வந்து மென்ஷன் பண்றோம். So these are going to be the different water salinity levels. So inlandக்கு எவ்வளவு இருக்கு? 5% and sea waterக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 to 35% and whereas 100% யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா hypersaline water is for lagoons இங்க எல்லாமே இருக்கும். Next we are going to see about the tolerance. So tolerance பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு விதமா பிரிக்கலாம். One is going to be called as euryhaline, another one is we calling as stenohaline. அப்படின்னு நம்ம ரெண்டு விதமா salinity பேஸ் பண்ணி என்னால வந்து பிரிக்க முடியும். Now let us see what is this euryhaline and stenohaline. So euryhaline பார்த்தீங்கன்னா the organisms which can live in ஒரு ரொம்ப ஒரு wide range of salinity level tolerate பண்ண முடிஞ்சதுன்னா we call them as euryhaline அப்படின்னு சொல்லுவோம். For example here I have given the diagram of marine algae வந்து நம்ம கொடுத்துருக்கோம். which means அவங்களால ரொம்ப ஒரு high level of or wide range of saline levelமே அவங்களால வந்து tolerate வந்து பண்ண முடியும். So whereas if I talk about the stenohaline organisms which can withstand only a small நம்ம இந்த saline tolerate ரொம்ப கொஞ்சம் தான் இருந்தாலும் tolerate பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்கள நம்ம என்ன சொல்லுவோம் stenohaline, which means organisms that can withstand a huge small amount of salinity level வந்து we call them as stenohaline. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா plants of eustery. So what is a eustery அப்படின்னு பார்த்தீங்கன்னா like brackish water அப்படின்னு சொல்லுவோம். So brackish waterனா என்ன? A place where like literally எப்படி சொல்றது sea water plus ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர் அண்ட் கடல் தண்ணி ரெண்டுமே கலக்கிற இடம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? நம்ம சொல்ல பிராக்கிஷ் வாட்டர்ஸ் அது எல்லாமே வந்து அந்த இடத்துல சில செடிஸ்லாம் வளரும். அதை தான் நம்ம பற்றி பேசிட்டு இருக்கோம். ஸோ பிளான்ஸ் ஆஃப் யூசரிஸ் எல்லாமே வில் பி கம்மிங் அண்டர் stenohaline. Next வந்து we are going to see about the tolerance of environmental factor. So terminology and என்ன environmental factor அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். சரி, இது வந்து லாஸ்ட் பிபிடி சார் வந்துடுவீங்களா? சரி ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா we are going to see about terminology and environmental factors. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோதெர்மல் எப்படி இருப்பாங்க? யூரிதெர்மல். ஸோ என்வரான்மெண்ட் ஃபேக்டர் என்னவா இருக்கும்? இட்ஸ் கோயிங் டு பி டெம்பரேச்சர். வேற ஸ்டெனோஹைன் வந்து பார்த்தீங்கன்னா யூரிஹாலைன், சலைனிட்டி அண்ட் ஸ்டெனோஷியஸ் அண்ட் யூரிஷியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேபிடாட் செலெக்ஷன், தட் இஸ் நிச் பற்றி பேசிட்டு இருந்தோம். அண்ட் ஸ்டெனோஹைரிக் அண்ட் யூரிஹைரிக் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர், ஸ்டெனோஃபேகிக், யூரியோஃபேகிக், ஃபுட், ஸ்டெனோபேத்திக் அண்ட் நியூரோபேத்திக் வந்து பார்த்தீங்கன்னா டெப்த் ஆஃப் வாட்டர் அண்ட் ஹேபிட்டட். ஸோ இது எல்லாமே வந்து எந்தெந்த இது என்வரான்மெண்ட் டாலரேட் பண்ண முடியும் அப்படின்றத வச்சு ஒரு சின்ன ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துரும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த ஏஜென்ட் வந்து விண்ட்.
ஸோ இது வரைக்கும் we saw about the light, temperature, இந்த மாதிரி abiotic factors எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். Now we are going to see about the wind. ஸோ wind நம்ம என்ன சொல்லுவோம், மூவிங் ஏர் இஸ் கால்ட் as wind அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கரெக்டா? ஸோ ஒரு அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஏர்ல வந்து என்னென்ன பார்ட்டிகல்ஸ், என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இட் ஹேஸ் அ ஹியூஜ் நம்பர் ஆஃப் கேஸஸ், இல்லை டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், சில பார்ட்டிகல்ஸ் அண்ட் அதர் கான்ஸ்டுவன்ஸ் வந்து நிறைய ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சரி, அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய எப்படி சொல்றது, கேஸ், நம்ம அட்மாஸ்பியர் ஏர்ல இருக்கக்கூடிய கேஸ்ல என்னென்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, yes, we will be having 78% of nitrogen, 21% of oxygen, கார்பன் டை ஆக்சைடு ஒரு 0.03% இருக்கும், அண்ட் ஏர்கான் அண்ட் அதர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.93% இருக்கும். ஸோ நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்பியர்ல ஹியூஜ் காம்போசிஷன் ஆஃப் நைட்ரோஜன் இஸ் தேர். தட் இஸ் லைக் ஒரு நோன் ஃபேக்டர், ஓகேவா? ஸோ ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து லைக் ஒன்லி 21%, கார்பன் டை கம்மியாக. ஸோ இது எல்லாமே அட்மாஸ்பியர்ல ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய சில விஷயங்கள். சரி, விண்ட் அப்படின்னு நான் சொன்னேன், கரெக்டா? ஸோ நம்ம கேஸ் பற்றி பார்த்தோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு வேறு யார் யாரெல்லாம் இருக்காங்க விண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐல் பி ஹேவிங் வாட்டர் வேப்பர், சில டஸ்ட், நான் சொன்ன மாதிரி ஸ்மோக், ஈவன் சில மைக்ரோ ஆர்கானிசம், நம்ம கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கூட விண்டில் வில் பி தேர். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம பாலினேஷன் அப்படின்ற கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா, we would have seen about wind is also an agent of pollination அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்த்துருக்கோம், கரெக்டா? ஸோ pollen grains and even ஸ்போர்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு விண்ட்ல வந்து we can expect, right? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, if you remember pollination by wind வந்து பார்த்தீங்கன்னா we would have called as like we have like water வந்து ஹைட்ரோஃபைல் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இன்செக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அனிமோஃபைல், என்டோமோஃபைல், இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி we have learned, right? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, the instrument that is used to measure the speed of wind பார்த்தீங்கன்னா it is nothing but called as anemometer. ஸோ இந்த அனிமோமீட்டரோட பிக்சர் வந்து இட் இஸ் கிவன். ஸோ எவ்வளோ வேகத்தில் ஓடுது, எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த புயல் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ எவ்வளோ நம்ம காற்றோட வேகம் எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே வந்து இட் கேன் பி மெஷர் வித் த ஹெல்ப் ஆஃப் an anemometer. ஸோ டயக்ராமில் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். So we have these point deflectments and we have the wind deflect on LED display. So wind எவ்வளோ அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு டிஸ்பிளேல வந்து காட்டும். And also we have a dial. Dial எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, it helps to measure the wind direction, and we have measuring instruments in aluminum case. இது எல்லாமே இந்த அலுமினியம் கேஸ்ல நம்ம வச்சு போட்டிருப்போம். And we have the vane aligns with it. So இந்த காற்று வசனமோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அலைன் ஆகிட்டே இருக்கும். And இந்த கப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 கப் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ வில் பி ஹேவிங் 3 கப்ஸ். ஸோ அந்த 3 கப்ஸ்க்கு ஸ்பின் ஆகிட்டே இருக்கும். அதை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல வந்து நமக்கு தெரிய எவ்வளோ வேகம் இருக்கும். இது எல்லாமே இஸ் லைக் சம் பார்ட்ஸ் ஆஃப் தி அனிமோமீட்டர். Now we are going to see about the effects of wind. ஸோ எஃபெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா லைக் விண்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூவிங் ஏர் இஸ் கால்ட் அஸ் விண்ட். ஸோ விண்ட் வந்து நமக்கு இட் இஸ் லைக் மழைக்கு காரணம் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஏஜென்ட் ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா obviously it is going to be wind. ஸோ காசஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் விண்ட் வந்து இட் காசஸ் அ வேவ் ஃபார்மேஷன். நம்ம கடல்ல இந்த லேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அலைகள் there's a chance லைக் அப்படியே அலலையா இருக்கும், கரெக்டா? ஸோ அந்த கடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலை ஃபார்மேஷன் எதனால இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் தி wind. இந்த காற்றை போது அந்த அலைகளோட வேகமும் வந்து நமக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும். அண்ட் மோர் ஓவர் இட் ப்ரொமோட்ஸ் தி ஏரியேஷன் ஆஃப் வாட்டர். சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் விண்ட் காசஸ் சாயில் இரோஷன் அண்ட் ரெடியூசஸ் சாயில் ஃபர்டிலிட்டி. ஸோ நான் வந்து இந்த விண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மழைக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் கடல் அலைகளுக்கு காரணமாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஃபைன் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த தேர்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் காசஸ் சாயில் இரோஷன். ஸோ ரொம்ப காற்றடிச்சாலுமே என்ன ஆகும், எனக்கு சாயில் மேலே இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் விச் இஸ் லைக் ரொம்ப ஃபர்டைலாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்ன ஆகிடும், அப்படியே காற்றோட அடிச்சுட்டு போகவே அந்த இடத்துல தேர் இஸ் அ சான்சஸ் நமக்கு வந்து சாயில் ஃபர்டிலிட்டி ரொம்ப கம்மியாகிறதுக்கான சான்சஸ்மே வந்து நிறைய இருக்கும். நெக்ஸ்ட் இது இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். யூ நோ வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன்? நம்ம என்ன பார்த்துருப்போம், லாஸ் ஆஃப் வாட்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் வாட்டர் வேப்பர், இதில் கதையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ட்ரான்ஸ்ஃபர் மேலே எனக்கு காற்று அதிகமாக இருந்துச்சுன்னா டிரான்ஸ்பிரேஷன் ரேட்டுமே எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஹெல்ப்ஸ் இன் த பாலினேஷன் ஆஃப் அனிமோஃபைலஸ் பிளான்ஸ். சரி, ஸோ அனிமோஃபைலஸ் பிளான்ஸ் ஹோப் வேணும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நமக்கு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ காற்று அடிச்சுட்டே போகும். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு நிறைய காற்று அடிக்கும். ஜஸ்ட் நோ அனிமோஃபைலி, ஜஸ்ட் நோ ஐட்டோல் நம்ம என்ன பார்த்துருப்போம், என்டோமோஃபைலி, ஹைட்ரோஃபைல், இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்போம். ஸோ அனிமோஃபைலி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காற்று அடிக்கும் போது ஆப்வியஸ்லி நான் இது பாலன் கிரெயின்ஸ்லாம் பறந்து ஈஸியாக பறந்து போகும். அண்ட் தே வில் ஆப்வியஸ்லி லேண்ட் ஆன் அதர் ஃப்ளவர்ஸ். நமக்கு ஈஸியாக ஒரு பாலினேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா wind will be very much helpful.
ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் த டிஸ்பர்சல் ஆஃப் ஃப்ரூட்ஸ், சீட்ஸ். இப்போ லுக் அட் திஸ் டயகிராம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் திஸ் இந்த டக்குன்னு வந்து வெடிச்சிரும். ஆக்சுவலி ஒரு ஒரு லைட்டான ஒரு லேயர் மாரி தான் இருக்கும். லீஃப் எல்லாமே ஒண்ணா சேர்ந்து ஒரு குட்டி பல்ப் மாதிரி இருக்கும். வென் தே ப்ரோக் ஆஃப் உள்ளுக்குள்ள சீட் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்து டிஸ்பர்ஸ் ஆவாங்க. காத்து வேகமா அதிகரிக்கும்போது. தாத்தா பூச்சின்னு சொல்லுவோம். லைக் பேரஷூட்ஸ் அப்படியே பறந்து நெறைய நெறைய பார்க்கலாம் ஆக்சுவலி. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, காத்த பொறுத்து ஆப்வியஸ்லி விண்ட பொறுத்து இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் எனக்கு நெறைய காத்து அடிச்சுன்னா ஈஸியா வந்து டிஸ்பர்ஸ் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நெறைய இருக்கும். ஸோ இப்போ நம்ம போலன் கிரெயின்ஸ் பார்த்தோம். அப்பார்ட் ஃப்ரம் சீட் டிஸ்பர்சல் இதெல்லாம் பார்க்குறது. எந்த இடத்துல போய் விழுதோ ஆப்வியஸ்லி வாட் வில் ஹேப்பன்? அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு புது பிளான் டெவலப் ஆகிறதுக்குமே ஈஸியா இருக்கும். ஸ்ட்ராங் விண்ட் மே காஸ் த அப்ரூட்டிங் ஆஃப் பிக் ட்ரீஸ். ஸோ அப்ரூட்டிங் அப்படின்னு சொல்லும்போது நார்மலா ட்ரீ வந்து வில் பி ரூட்டட் டு தி சர்ஃபேஸ் ஓவர். நீங்க இந்த புயல் டைம்லாம் வந்து பார்த்துருக்கலாம். அப்படியே மரம் வேரோட சாஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஹியூஜ் ரொம்ப அளவுக்கு அதிகமா எனக்கு வந்து இந்த காத்தெல்லாம் அடிக்கும்போது என்ன ஆகும்னா, மரமே அப்படியே ஈவன் மரம் செடியெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே வேரோட புடுங்கிட்டு வந்துரும். தட்ஸ் வாட் தே ஹேவ் கிவன் ஹியர். ஸோ யூனிடைரக்ஷனல் விண்ட் ஸ்டிமுலேட்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபிளாக் ஃபார்ம்ஸ் இன் ட்ரீஸ். ஸோ ஒரே சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, காத்து அடிச்சுட்டே இருக்கும் லிட்டரலி. எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே வந்து நம்ம விண்ட் நல்லா காத்தடிக்கும்போது புயல் டைம்ல இதெல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஏஜென்ட் வந்து வி ஆர் கோயிங் டு சீ இஸ் அபவுட் தி ஃபயர். ஸோ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ஃபேக்டர் விச் மீன்ஸ் இது எனக்கு எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் தி கெமிக்கல் ரியாக்ஷனால நான் சொல்லலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு ரொம்ப இப்போ நீங்க வெயில் பார்த்துக்கலாம். ரொம்ப இந்த வெயில் காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சில ஸ்பெஷலி இந்த ஃபாரஸ்ட்லலாம் வந்து அந்த காய்ஞ்ச இலை மேல எனக்கு அளவுக்கு அதிகமான சன்லைட் படும்போது, தே வில் பி காசிங் ஃபயர். கரெக்ட்டா? ஸோ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் லைட் எனக்கு படும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா, இட் வில் பி ரிலீசிங் ஹீட், லைட் ஈவன் ஃபயர் ப்ரொடியூஸ் பண்றதுக்குமே காரணமா இருக்கும். ஆல்சோ கெமிக்கல் மேட்ச் பாக்ஸ்ல கூட பார்த்திருப்போம். அந்த கெமிக்கல் ரியாக்ஷனால கூட எனக்கு ஃபயர் வந்து வரும். சரியா? ஸோ ஜெனரலி ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டிவைடட் இன்டூ 3 டிஃபரெண்ட் ஒரு லேயர்ஸ் மாரின்னு எடுத்துக்கலாம். எனக்கு ஃபயர் ஃபார்ம் ஆன சர்ஃபேஸ பொறுத்து. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் ஃபயர். செகண்ட் ஒன் இஸ் சர்ஃபேஸ் ஃபயர். தேர்ட் ஒன் இஸ் கிரவுண்ட் ஃபயர். ஸோ 3 விதமான ஒரு ஃபயர் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது ரீஜன பொறுத்து நான் பார்க்குறேன். ஸோ கிரவுண்ட் ஃபயர் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கோயிங் டூ பி ஃப்ளேம்லெஸ் அண்ட் சப்டெரேனியன். ஸோ ஃப்ளேம் இல்லாம இருக்கும். லைக் அப்படியே புகை மட்டும் தான் வர மாரி இருக்கும். பட் இன்டர்னலி தே வில் பி பர்னிங். வேறஸ் சர்ஃபேஸ் ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா, இட் கன்சியூம்ஸ் தி ஹெர்ப்ஸ் அண்ட் தி ஷ்ரப்ஸ். ஸோ ஒரு குட்டி குட்டி லெவல்ல மட்டும் தான் அந்த தரையோட்டமா இருக்கிற மாரி ஒரு குட்டி லெவல்ல மட்டும் தான் எனக்கு படர்ந்திருக்கும். வேறஸ் கிரவுண்ட் ஃபயர் பார்த்தீங்கன்னா, இந்த கேனோப்பி அப்படின்ற வார்த்தை நம்ம வந்து படிச்சிருப்போம். இந்த ஃபாரஸ்ட் பத்திலாம் படிக்கும்போது. ஸோ இந்த கெனோப்பி அப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம் கரெக்ட்டா? ஸோ இந்த கெனோப்பி என்ன அர்த்தம்? அந்த ட்ரீஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபாரஸ்ட்ல வந்து சன்லைட்டே உள்ள வரது ரொம்ப சான்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். வாட் இஸ் த ரீசன்? ட்ரீஸ் எல்லாம் நல்லா ஹைட்டா, டாலா வளர்ந்திருக்கும். ஆனா ஒண்ணுத்துக்கு ஒண்ணு கிளாஷ் ஆக மாட்டாங்க. அப்படியே தே வில் பி ஃபார்மிங் ஒரு நெட்டட் ஒரு ஸ்ட்ரக்சர் மாரி ஃபார்ம் பண்ணுவாங்க. அதான் நம்ம கெனோப்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விச் பர்ன்ஸ் த கெனோப்பி. அந்த மேலோட்டமா அந்த பெரிய பெரிய ட்ரீஸ் அந்த மேல இருக்கிறது மட்டும் தே வில் பி பர்னிங். இத நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, கிரவுன் ஃபயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லுக் அட் திஸ் டயகிராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிரவுண்ட் விச் மீன்ஸ் எனக்கு வந்து ரொம்ப அடிமட்டத்துல இருக்கும். வேறஸ் இந்த சர்ஃபேஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன சின்ன செடி, இந்த ஷ்ரப்ஸ், ஹெர்ப்ஸ் இதெல்லாம் மட்டும் பர்ன் பண்ணுவாங்க. வேறஸ் கிரவுண்ட் ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாப் மோஸ்ட் அந்த கிரவுன் சொன்ன கேனோப்பி அந்த கான்செப்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, அங்க இருக்கிற ஒரு ஃபயர். அந்த இடத்துல மட்டும் ஃபயர் வந்து காஸ் பண்ற மாரி இருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து லெட் அஸ் சீ அபவுட் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபயர். ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபயர் வந்து லிட்டரலி ஹேஸ் அ லீத்தல் எஃபெக்ட் ஆன் பிளான்ட்ஸ். ஏன்னா ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் ஃபயர் வந்து கண்டிப்பா இட் வில் பி லைக் டிஸ்ட்ராயிங் த ஹோல் ஸ்பீஷீஸ் இட்செல்ஃப். அண்ட் மோர் ஓவர் பர்னிங் ஸ்கார்ஸ் ஆர் சூட்டபிள் பிளேசஸ் ஃபார் தி என்ட்ரி ஆஃப் parasitic fungi அண்ட் இன்செக்ட்ஸ். சில நேரத்துல வந்து நான் ஒரு இடத்துல பிளான்ட்ல வந்து பர்ன் ஆயிடுச்சு, எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தேர்ஸ் a lot of chances எனக்கு சில ஃபங்கை கூட வளரும். பட் அந்த பூச்சி அந்த இடத்துல உள்ள போறதுக்கு எனக்கு அந்த ஒரு ஃபயர் வந்து வழிவகுக்கும். ஆக்சுவலி வில் பி சீயிங் அபவுட் தெம் ஆல்சோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இட் பிரிங்ஸ் அவுட் தி ஆல்ட்ரேஷன் ஆஃப் லைட், ரெயின்ஃபால், நியூட்ரியன்ட் சைக்கிள், ஃபர்டிலிட்டி ஆஃப் சாயில், பிஹெச் சாயில் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபோனா அது எல்லாத்துலயுமே மாற்றம் வந்து கொண்டு வரும். பிகாஸ் எனக்கு ஃபயர் வந்து பர்ன் ஆகுது ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல ஒரு பர்ட்டிகுலர் பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கிற ஃபர்டிலிட்டி லெவலையுமே அழிச்சிட்டு போயிரும். அங்க இருக்கிற ஃப்ளோரா அண்ட் ஃபோனா கூட டேமேஜஸ் காஸ் பண்ணும். இதுல வந்து நெருப்பு வந்து அளவுக்கு அதிகமா இருக்கும்போது கண்டிப்பா தேர் இஸ் a lot of chances எனக்கு இந்த ரெயின்ஃபால் அமௌண்ட்ட கூட ஆல்டரேஷன் பண்ணிருக்கும் சில நேரத்துல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பர்னிங் ஸ்கார் வந்து பார்த்தீங்கன்னா, சூட்டபிள் பிளேசஸ் ஃபார் என்ட்ரி ஆஃப் பாராசைட் அப்படின்னு சொல்லிட்டு. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பர்ன் ஆயிடுச்சுன்னா, அந்த சாயில்ல வந்து சில ஃபங்கை வந்து எனக்கு வந்து வளரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சம் ஃபங்கை விச் க்ரோஸ் வித் த சாயில் ஆஃப் பர்ன்ட் ஏரியாஸ். அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றது, திஸ் டெர்ம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வி கால் தெம் அஸ் பைரோஃபைலஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பைரோனெமா கான்ஃப்ளூவன்ஸ். சரியா? ஸோ பைரோனெமா கான்ஃப்ளூவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ் அன் எக்ஸாம்பிள் வேர் இந்த இடத்துல சாயில்ல வந்து எனக்கு பர்ன் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த பர்ட்டிகுலர் டைப் ஆஃப் ஃபங்கை வந்து வளரும்.
ஸோ லெட் அஸ் சி. இப்போ டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பர்ன் நல்லா எரிஞ்சு முடிச்சிருக்கு. கேன் யூ see here the growth of fungi? இது எல்லாமே வந்து பார்த்தா எரிஞ்சு முடிஞ்ச இடத்துல வந்து வளரக்கூடிய வெரைட்டி. ஸோ தீஸ் வந்து பார்த்தீங்கன்னா we call them as pyrophilous அப்படின்னு சொல்லுவோம். and we saw one example also, pyrophilous confliquens அப்படின்னு சொல்லி just now we saw. Okay. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are going to see about the adaptic factors அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இந்த adaptic factorsல வந்து that is like if I'm going to talk about the biotic. So far I was talking about the abiotic factors பத்தி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த biotic factors அப்படின்ற கான்செப்ட்குள்ள நம்ம வந்து வரலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we will be seeing about pedology. Okay. So fine. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி we are going to see about the pedology. இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ which means pedogenesis அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த pedogenesisனா என்னன்னு பார்த்தீங்கன்னா which is nothing but soil formation. இதான் நம்ம என்ன சொல்றோம்னா pedogenesis அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரி, இந்த pedogenesis வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி டிவைட். சாயில் எப்படி எனக்கு ஃபார்ம் ஆகுது, எப்படி உருவாகுது அப்படின்றத பொறுத்து ஐ கேன் டிவைட் த சாயில் இன்டு 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் ரெசிடியூவல் சாயில். செகண்ட் ஒன் இஸ் கால்ட் அஸ் transported soil. சரி, இப்போ இந்த ரெசிடியூவல் சாயிலுக்கோ டிரான்ஸ்போர்ட் சாயிலுக்கோ என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம். For the what is residual soil? So weathering process, for example, mass of rocks breaks down into minute fragments, undergoes chemical and physical changes, the soil is formed. நமக்கு இது ஒரு தெரிஞ்ச விஷயம். கல்லுல இருந்து மண் வரும். நான் கல்லை வந்து தூள் தூளா நான் உடைக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு நிறைய மண் கிடைக்கும். So this is what we call the weathering process, residual soil. Whereas transport soil வந்து பார்த்தீங்கன்னா interacts with the air, ice, water carried away. Transport, which means எனக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பரவுது, டிரான்ஸ்போர்ட் ஆகுது. காத்துல அப்படியே அடிச்சுட்டு வரும் பார்த்தீங்களா? இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மூவிங் ஏர் ஸ்பெண்ட் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனக்கு காத்து அடிக்கும் போது கண்டிப்பா ஒரு இடத்துல இருக்கிற சாயில் எல்லாமே இன்னொரு இடத்துக்கு அப்படியே வந்து கஷ் அவுட் வாஷ் அவுட் ஆயிட்டு அப்படியே பறந்து வந்துட்டே இருப்பாங்க. கரெக்டா? ஸோ அதை நம்ம என்ன சொல்வோம்னு பார்த்தீங்கன்னா we call them as transported soil அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சம்திங் லைக் செட்டிலிங் ஹேப்பன்ஸ் ஒன்ஸ் சாயில் செட்டில் ஆனதுக்கு அப்புறமேட்டு பறக்கும் பார்த்தீங்களா? அது எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட் சாயில் கீழே நம்ம வந்து கொண்டு வருவோம். சரி, now let us see about the soil profile. ஸோ சாயில் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் we have nearly 5 சாயில் ப்ரொஃபைல்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லுக் அட் திஸ் டயக்ராம். இந்த சாயில் ப்ரொஃபைல்னா என்ன? இப்போ நான் வந்து மேல்டமாக எனக்கு வந்து செடி வளருது. அதை நான் தோண்ட நீங்கள் நார்மலாக வீட்டில் கார்டனில் தோண்டிங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஆழத்துக்குமே ஒரு கலர் ஆஃப் மண் மாதிரி வர சில நேரத்தில் மேல்டமாக தோண்டும்போது எனக்கு கருப்பு கலரில் இருக்கும். நான் போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் கலர் செம்மண் மாதிரி வரும். சில நேரத்தில் டீப்பராக போகும்போது கல் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு இடத்துக்கு பாயிண்ட்டுக்கு மேலே போச்சுன்னா எனக்கு கல் மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாயில் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி ஐ ஹாவ் லைக் ஒரு கேட்டகரைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹரைசான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் ஓ ஹரைசான், செகண்ட் ஒன் இஸ் ஏ ஹரைசான், தேர்ட் ஒன் இஸ் பி ஹரைசான், ஃபோர்த் ஒன் இஸ் சி ஹரைசான் அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் ஆர் ஹரைசான். இந்த மாதிரி எனக்கு வந்து இத்தனை விதமான ஹரைசான்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஓ ஹரைசானை நம்ம என்ன சொல்வோம்? ஆர்கானிக் ஹரைசான் அப்படின்னு சொல்வோம். ஏ ஹரைசான் வந்து இட்ஸ் கால்ட் அஸ் லீச்ட் ஹரைசான். பி ஹரைசான் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் அக்யூமுலேஷன் ஹரைசான். சி ஹரைசான் வந்து இட்ஸ் வெதர்ட் ஹரைசான் அண்ட் ஆர் ஹரைசான் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் த பேரண்ட் மிட், விச் மீன்ஸ் பெட் ராக் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அல்ல ஃபுல்லாக கல் மட்டும்தான் இருக்கும். அந்த இடத்துல எனக்கு சாயில்லாம் சுத்தமாக எதுவுமே வந்து இருக்காது. சரி, இப்போ நான் ஆர்கானிக் ஹரைசான் பற்றி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி யார் இருப்பாங்கன்னா ஹியூமஸ் மட்டும்தான். நான் சொன்னேன் இல்லையா, நான் ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் நான் தோண்டும் போது எனக்கு வந்து வெறும் கருப்பு கலர் மண்ணு மாதிரி மட்டும் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் ஓவர் ஹியூமஸ் மட்டும் தான் ப்ரெசென்ட் இருக்கும். அப்படியே கொஞ்சம் நான் வந்து டீப்பராக தோண்டும் போது பார்த்தீங்கன்னா ஐ வில் பி காலிங் தம் அஸ் லீஸ்ட் ஹரைசான், விச் மீன்ஸ் டாப் சாயில் ஆஃபன் ரிச் இன் ஹியூமஸ். அண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமஸ் மட்டும் இல்லாமல் நிறைய மினரல்ஸுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி மை ஏ ஹரைசான். பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் இந்த டாப் மோஸ்ட் தான் நான் ஓ ஹியூமஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரெட்ல இருக்கிறது இட்ஸ் கால்ட் அஸ் ஏ ஹரைசான். பி ஹரைசான்ல வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் எனக்கு சில அமௌண்ட் ஆஃப் கல்லுமே வந்து எனக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஆனால் எனக்கு வந்து இந்த ஹியூமஸ்லாம் இருக்கும், அந்த கருப்பு கலர்ல இருக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் இருக்குமா ரொம்ப வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆக்சுவலி டோட்டலி இருக்கா ரொம்ப கம்மி பர்சன்டேஜ்ல மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இந்த லேயர்ல வந்து கொஞ்சம் மினரல்ஸ்லாம் வந்து நம்ம லைக் எப்படி சொல்றது ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுல இந்த பி ஹரைசான்ல வந்து we can expect. whereas நான் சி ஹரைசான்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கல்லோட அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக ஸ்டார்ட் ஆகுது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ which means எல்லாம் வெதர் ராக் ஃப்ராக்மெண்ட்ஸ் லிட்டில் ஆர் நோ பிளான். ஏன்னா அந்த இடத்துல வந்து லைக் சாயில் நல்ல விதமா இருந்ததுன்னா ஃபைன். ஆனா கொஞ்சம் கல்லா இருக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க பிளான்ட்ஸ்லாம் வளர்றது கஷ்டமா இருக்கும். ஏன்னா அந்த ரூட்ஸ் வந்து நல்லா அப்படியே உள்ள படர்ந்து போறதுக்கு இட் வில் பி வெரி மச் டிஃபிகல்ட். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு பிளான்ட் லைஃப் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. அண்ட் மோரோவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நியூட்ரியன்ட் லெவல் அண்ட் ஹம்மஸ் லெவல் டோட்டலி ஜீரோவா தான் இருக்கும். பட் நியூட்ரியன்ட் லெவலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்கும். அண்ட் ஃபைனலி வி ஹேவ் திஸ் பெட் ராக் ரீஜன்.
யாரை சொல்வோம்? ஆர் ஹரைசான் அப்படின்னு சொல்லுவோம். which is nothing but parent material. ஸோ bedrock region present ஆயிருக்கும். இப்போ டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்க்கலாம். if I talk about O horizon, O horizonல பார்த்தீங்கன்னா it consists of freshly or partially decomposed organic matter. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, டீகம்போஸ் என்ன அர்த்தம்? ஒரு பிளான்ட் ஒரு ஆர்கானிசம் வந்து இறந்து போச்சு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா டீகம்போஸ் ஆயிரும். ஸோ டீகம்போஸ் ஆனதுக்கு அப்புறம் வாட் வில் ஹேப்பன்? ஒரு கருப்பு கலர்ல வந்து ஒரு மெட்டீரியல் மாதிரி ஃபார்ம் பண்ண. ஐ டோல்ட் யூ ரைட், அதுதான் ஹியூமஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாமே லைக் we can expect. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெஷ் ஃபாலன் லீவ்ஸ் இருக்கலாம், டெட் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், ஈவன் அனிமலோட எக்ஸ்கிரீட்ஸ், இதெல்லாமே வந்து லிட்ரலி we can see. இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் எப்படி சொல்றது, இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம டெசர்ட்ஸ் எல்லாம் வந்து we cannot expect actually இந்த மாதிரி ஒரு ஹரைசான். நெக்ஸ்ட் வந்து ஏ ஹரைசான்ல வந்து பார்த்தீங்கன்னா இட் கன்ஸ் ஆஃப் டாப் மோஸ்ட் சாயில் தான், டாப் சாயில் வித் ஹியூமஸ் நிறைய இருக்கும், நிறைய லிவிங், ஈவன் நம்ம இந்த எர்த் ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏ ஹரைசான்ல வந்து நம்ம சூப்பராக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ A1 A2 லெவல்ஸ் நான் சொல்லும்போது ரொம்ப டார்க் கலராக இருக்கும், ரிச் ஆர்கானிக் மேட்டர்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட்டாக இருப்பாங்க. A2 லெவல் நீங்கள் பார்க்கும்போது ஒரு லைட் கலர் லேயர், ஒரு லார்ஜ் சைஸ் லைக் சின்ன சின்ன மினரல்ஸுமே இருக்கும், பட் கொஞ்சம் சின்ன சைஸ் பார்ட்டிகல்ஸ் ஆல்சோ we can expect. பி ஹரைசான்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் it has a very rich amount of nutrients present அப்படின்னு சொன்னேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் என்ன சொல்லியிருப்பேன், ஹியூமஸ் வந்து வில் பி லைக் ரொம்ப கம்மி அப்படின்ற விஷயமும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ நான் நியூட்ரியன்ஸ் ப்ரெசென்ட் இருக்கு அப்படின்னு நான் சொல்லும்போது அயன், அலுமினியம், சிலிக்கா, கிளேயி சாயில் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எங்க இந்த பி ஹரைசான்ல வந்து நிறைய ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் இஃப் யூ டாக் அபவுட் தி சி ஹரைசான்ல வந்து பார்த்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் பேரண்ட் மெட்டீரியல்ஸ் ஆஃப் சாயில் கம்போஸ் ஆஃப் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் வித்தவுட் லைஃப் ஃபார்ம். ஸோ நான் சொன்ன மாதிரி நிறைய கலெல்லாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பேசி எனக்கு புழுலாம் கூட வரதுக்கு சான்ஸ் கிடையாது, ரொம்ப ஆழமாக போகாது. அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு செடி வந்து வேறுவிட்டு வளரணும் அப்படின்னு நான் கூடமே வந்து இந்த இடத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஏன்னா நிறைய கல் பார்ட்டிகல் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ வி கேனாட் எக்ஸ்பெக்ட் இடத்துல வந்து ஆர்கானிக் மேட்டருமே எனக்கு சுத்தமாக வந்து இருக்க போகிறது. அண்ட் ஃபைனலி வி ஹேவ் த பெட்ராக் ரீஜன் விச் இஸ் லைக் அண்டர் கிரவுண்ட் வாட்டர். நமக்கு இருக்க மேலோட்டமாக இருக்க ரீஜன் நமக்கு யார் கிடைப்பா? தண்ணி வந்து கிடைக்கும். இதுக்கு மேலே செடி வந்து வர்றது வந்து ரொம்ப பிளான் ஒரு ஆர்கானிசம் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் சாயில் பார்ட்டிகல்ஸ். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? ஹரைசான்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். நவ் வி ஆர் கோயிங் டு see about the டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில் பார்ட்டிகல்ஸ். அதில் ஒரு 4 விதமான சாயில் பார்ட்டிகல்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா clay சாயில், silt சாயில், loamy சாயில் அண்ட் சாண்டி சாயில். ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இருக்குது. அதோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா clay சாயில் வந்து இட் வில் பி லெஸ் தென் 0.002 மில்லிமீட்டர், அந்த அளவுக்கு ரொம்ப டைனியாக ரொம்ப மைக்ரோவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சில் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா 0.002 டு 0.02 மில்லிமீட்டர், கொஞ்சம் மாறும். லோமி சாயில் வந்து பார்த்தீங்கன்னா 0.002 டு 2 மில்லிமீட்டர், சாண்டி சாயில் வந்து பார்த்தீங்கன்னா 0.2 டு 2. ஸோ இந்த லோமி சாண்டி நியர்லி லைக் கொஞ்சம் மைனூட் டிஃபரன்ஸ் இருக்கும். எனிவே, ஸோ தீஸ் ஆர் த சாயில் டைப் அண்ட் சைஸ். ரிலேட்டிவ் ப்ரொபோர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளே சாயில் யார் இருப்பான்னா 50% ஆஃப் த கிளே அண்ட் 50% ஆஃப் த சில் சாயில். ஸோ விச் மீன்ஸ் லைக் ரொம்ப கோல்டு ஹெவியாக இருக்கக்கூடிய சாயில் கிளே. நம்ம இந்த பிள்ளையாருக்கு வந்து நம்ம இந்த கிளேஸ் அந்த டெரகோட்டா ஜுவல்ஸ், ஈவன் இந்த பிள்ளையார்லாம் செய்வாங்க கிளேஸ், அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா வெயிட்டாக கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து எப்படி லைக் ஹெவி சாயில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் இந்த பானை எல்லாம் செய்வோம் பார்த்துருக்கீங்களா, அது ரொம்ப கோல்டாக இருக்கும். நீங்கள் தண்ணி நீங்கள் ஊற்றி வச்சிருந்தீங்கன்னா கூட ரொம்ப சில்லுனா இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கோல்ட் அண்ட் ஹெவி சாயில். எதை நம்ம கிளே சாயில் வந்து அப்படி தான் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் சில் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷன் வைஸ் 90% ஆஃப் த சில் அண்ட் 10% of sand. So, both the percent silt and 10% of the soil. It's not 100% fully அப்படின்னு சொல்ல முடியாது. Next, we have the loamy soil. We have 70% of the sand and 30% of the clay, silt or both. இதுக்கு பேர் நம்ம என்ன சொன்னா கார்டன் சாயில். பிகாஸ் நம்ம ஒரு இடத்துல இந்த செம்மண்லாம் இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த களிமண் சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் இருக்க இடத்துலலாம் நல்லா செடி வந்து சூப்பராக வளரும். ஆக்சுவலி நல்லா நீங்கள் எந்த செடியும் சூப்பராக வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விச் மீன்ஸ் எனக்கு இந்த கார்டன் சாயில் அப்படின்னு சொல்லும்போது சாண்ட் சாயில் தட் இஸ் அண்ட் clay plus silt ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆயிருக்குது. we call them as garden soil. the proportion வந்து பார்த்தீங்கன்னா 70:30 அந்த காம்பினேஷன் வந்து இருப்பாங்க. finally we have the sandy soil which is nothing but 85% of sand and 50% of clay. so clay. so this is what we are talking about. இதான் வந்து பார்த்தீங்கன்னா types of soil particles and their proportions. சரி, next we are going to see about the distribution of vegetation. So distribution of vegetation அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி லைக் இப்போ வாட்டர் ரிட்டென்ஷன், மினரல் அண்ட் ஏரியேஷன் இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா லைக் லிட்டரலி ஐ கேன் கிளாசிஃபை இன்டு 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக என்னால் வந்து இதை பிரிக்க முடியும். வி ஆல்ரெடி சா வாட் இஸ் வெஜிடேஷன். அந்த வெஜிடேஷன் எப்படி எனக்கு பரவி இருக்கு டிபெண்டிங் அப்பான் வாட் அப்படின்னு நான் கேட்டேன்னா வாட்டர் ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டியை பொறுத்து, மினரலோட ப்ரெசன்ஸ் அண்ட் ஏரியேஷன் இதெல்லாம் பொறுத்து தான் எனக்கு வந்து இந்த வெஜிடேஷன் வந்து எப்படிலாம் பரவி இருக்கு ஆர் எந்த பேசிஸில் வந்து இருக்கு அப்படின்றது. பிகாஸ் நம்ம வெஜிடேஷன் அப்படின்னு
பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லா இடத்துலயுமே ஒரே மாரி இருக்காது. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள இருக்க அனிமல்ஸ் வந்து மாறும். ஏன் இப்படி இருக்கு? சில எல்லா இடத்துலயும் ஒரே டைப் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபௌனா இருக்காது. சில ஃப்ளோராலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் டைப்புக்கு மட்டும் தான் தே வில் பி ரெஸ்பான்ஸ். சில இடத்துலலாம் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாரி டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது, நான் ஒரு 8 டைப்ஸா இதனால வந்து பிரிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஹாலோஃபைட்ஸ். செகண்ட் ஒன் வந்து Psammophytes, third one is lithophytes and the fourth one is chasmophytes. So first எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 இருக்கும். 8 types இருக்கு. அத let us see like 4 by 4 வந்து first start பண்ணலாம். If I talked about like halophytes பத்தி நான் பார்த்தேன்னு பாத்தீங்கன்னா, so the plants that living in saline soil. So saline நம்ம எல்லாருக்குமே தெரியும். So saline soil இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? Halophytes அப்படின்னு சொல்லுவோம். Whereas if I talk about Psammophytes வந்து பாத்தீங்கன்னா சாண்டி சாயில்ல இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ். லித்தோஃபைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, the plants living on the rocky surface. அதாவது கல்லுல கூட வந்து நல்லா வேர் விட்டு சில செடிங்க சூப்பரா வந்து வளருவாங்க. அவங்கள நம்ம என்ன சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, லித்தோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஷாஸ்மோஃபைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, plants living in the rocky crevices. அந்த சிலது பார்த்தீங்கன்னா, நல்லா பெரிய பெரிய பாறைகள் இருக்கும். அந்த பாறை இடுக்குல இல்லாட்டி கிராக்ல கூட வந்து நல்லா செடிங்க வந்து வளருவாங்க. அவங்க நம்ம என்ன சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, we call them as chasmophytes அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்ப அடுத்த 4 வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, we have cryptophytes, cryophytes, oxalophytes and calciphytes. இது again ஒரு அடுத்த 4. So cryophytes and cryptophytes and cryophytes. So cryptophytes வந்து பாத்தீங்கன்னா the plants that live below the soil surface. Okay, below the soil surface. Okay, அதை நம்ம பார்க்கலாம். So plants that live below the soil surface, whereas cryophytes வந்து பாத்தீங்கன்னா living on the surface of the ice. So நம்ம cryogenic preservation இதெல்லாம் நம்ம already ஒரு டாபிக்ல வந்து பார்த்திருப்போம். cryo. So ice. So பாத்தீங்கன்னா plants living on the surface of the ice, we call them as cryophytes. Whereas oxalophytes வந்து பாத்தீங்கன்னா the plants that living in the acidic, ரொம்ப acidic, the pH level ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஒரு soil இருக்கிறத we call them as oxalophytes. And next வந்து பாத்தீங்கன்னா we have the calciphytes, which means the plants live in the calcium rich alkaline solution. calcium பேர்லயே வந்திருக்கு. We call them as what? calciphytes அப்படின்னு வந்து சொல்லணும். ஸோ இப்போ நம்ம we saw about the types of soil எல்லாமே நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது the edaphic factors that affects the vegetation. ஸோ அதில் வந்து நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது யாருன்னா soil moisture, soil water. ஸோ எல்லாமே நம்ம அடுத்தடுத்து வந்து பார்க்கலாம். ஸோ let's start with soil moisture. So plant absorbs rain water and moisture directly from the air. சரி, ஸோ plant வந்து பார்த்தீங்கன்னா literally we know அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெயின் வாட்டர் வந்து எதுவாக இருந்தாலுமே வந்து they'll be like absorb. எதுலேருந்து எனக்கு சாயிலேருந்து அப்சர்வ் பண்ணும், இல்லாட்டி லைக் directly from the ஏர்லேருந்து அப்சர்வ் பண்ண. நெக்ஸ்ட் சாயில் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சாயில் வாட்டர் லைக் லிட்டரலி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் வில் பி எஃபெக்டிங் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளான்ஸ். சாயில் வாட்டர் விச் மீன்ஸ் அந்த ஒரு சாயில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதை பொறுத்து தான் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் வந்து எனக்கு எப்படிலாம் எந்தெந்த இடத்துல வந்து படர்ந்துருக்காங்க அப்படின்றத பொறுத்து வந்து மாறும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் இஸ் த இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் சாயில். நிலத்தடி நீர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெயின், அதனால தான் வந்து தே வில் கீப் ஆன் இன்க்ரீசிங். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேப்லரி வாட்டர் விச் இஸ் ஹெல்ட் பிட்வீன் pores or spaces, soil particles and angles between them is most important form of water available in plants. ஸோ சின்ன சின்ன இடத்த தேங்கி நிற்கிற தண்ணி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள். Okay, next வந்து we are going to see about the soil reaction. So நம்ம வந்து soil water பார்த்தோம். next soil reaction அப்படின்னு நான் சொல்லும்போது யாருன்னா லைக் whether the soil is going to be acidic இருக்கலாம், இல்லாட்டி ஆல்கலைன், இந்த pH லெவல் நம்ம பார்க்குறோம் பார்த்துருக்கீங்களா, அந்த நியூட்ரல் இதெல்லாம் வந்து பொறுத்துட்டு இந்த சாயில் ரியாக்ஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். பெஸ்ட் ஒரு சாயில் வந்து எனக்கு அந்த நிலத்துல வந்து நான் ஒரு க்ராப்பை கல்டிவேட் பண்ணணும், இல்லாட்டி அக்ரிகல்ச்சர் பண்ணணும், இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த pH ரேஞ்ச் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இட் ஷுட் பி அரௌண்ட் 5.5 to 6.8 pH level மெயின்டைன் ஆச்சுன்னா வாட் வில் ஹேப்பன், எனக்கு சாயில் சூட்டபிள் ஃபார் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலாம். அண்ட் மோர் ஓவர் இந்த சாயில் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி டிட்டர்மைனிங் த அவைலபிலிட்டி. ஸோ கண்டிப்பாக அந்த pH லெவலில் பொறுத்து அந்த இடத்துல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் நியூட்ரிஷன் தங்கும் அப்படின்றதுமே இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாயில் நியூட்ரியன்ஸ். So soil fertility and productivity is the availability of soil to provide all the essential nutrients for the plants. For example, like minerals, organic form or in the form of ions எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இதுவே ஹெல்ப் பண்ணும். சாயில் ஃபர்டிலிட்டி அப்படின்றதுமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are going to see about the soil temperature and soil atmosphere. Okay, so soil temperature and soil atmosphere யோசிச்சு பாருங்களேன். So which means ஒரு சாயில் இருக்கக்கூடிய ஒரு இப்போ நான் வந்து ஒரு குளிர் பிரதேசத்தில் ஒரு பனி இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிளான்ஸ் வளருமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இதுவே எனக்கு ரொம்ப டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக ஃபார் டெசர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அந்த இடத்துலையுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால
ஒரு பிளான் வளருமா அப்படின்றது கேட்டிங்கன்னா தட் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி வெரி மச் டிஃபிகல்ட். சரி, அப்போ சாயில் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்கு ஒரு இடத்துல பிளான்ஸ் வளருமா வளராது, அது எந்த மாதிரி பிளான்ஸ் வளரும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாயில் டெம்பரேச்சர் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் தி ஃபேக்டர். ஸோ லோ டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா literally reduces the use of water, solute and absorption by roots. Finally வந்து பார்த்தீங்கன்னா we are going to see about soil atmosphere. Atmosphere இருக்கு, which means space left எதுக்கு between the soil particles are called as pore spaces which contains oxygen. ஸோ இந்த ரெண்டு மேட்டர், அந்த போர் ஸ்பேசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா யார் இருப்பாங்க, இந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு ப்ரெசன்ஸை பொறுத்துட்டு அந்த சாயில் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்மளால சொல்ல முடியும். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் லைக் எப்படி அடாப்டிக் ஃபேக்டர்ஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா that will be affecting our vegetation. ஸோ இதை யார் யார் வரா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், soil moisture, soil water, then soil reaction, soil nutrients, we saw about soil temperature, soil atmosphere. இந்த factors எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா they are like ஒரு எடாஃபிக் ஃபேக்ட் which means that will be affecting our vegetation அப்படின்றத நம்மளால வந்து தரவா சொல்ல முடியும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா topographic factors. So topographic factors அப்படின்னா we'll be seeing about the latitudes as well as the altitudes. ரெண்டுத்துக்குமே வந்து வித்தியாசம் இருக்கு. altitudes அப்படின்னு நான் சொன்னேன்னா இந்த கடல் மட்டத்திலிருந்து இவ்வளோ உயரத்தில் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஊட்டி கொடைக்கானலாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அந்த ஹில் ஸ்டேஷன் நம்ம ஏற ஏற பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. அந்த போர்டில் வந்து என்ன போட்டிருப்பாங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து இவ்வளோ உயரத்தில் நீங்க இருக்கீங்க, சி லெவல்ல இருந்து இவ்வளோ ஹைட்ல நீங்க இருக்கீங்கன்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அதான் நம்ம என்ன மென்ஷன் பண்ணுவோம்னா altitudes அப்படின்ற வார்த்தையை வச்சு will be mentioning. So இப்போ let us talk about the latitudes. Latitudes வந்து பார்த்தீங்கன்னா look at this diagram. இப்போ வந்து earth இருக்குன்னா சென்டர்ல வந்து will be like drawing an imaginary line which means it's called as an equator. என்ன பண்ணும், அந்த earth வந்து ஒரு pole globe எடுத்துக்கலாம், like dividing into two equal halves அப்படின்ற கான்செப்ட். அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா can you see these kind of lines? அந்த parallel lines நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா we call them as the latitude. So which means எனக்கு இந்த டெம்பரேச்சர் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவேட்டர் ஒட்னாப்ல வரக்கூடிய ரீஜன். ஃபார் எக்ஸாம்பிள் look at this diagram. இல்ல பாருங்க, எனக்கு வந்து சென்டர்ல வந்து லைன் இஸ் கால்ட் as the equator. இந்த ஈக்குவேட்டர்ல எனக்கு ஒட்டி வரக்கூடிய ரீஜன்ஸ்லாம் எப்பவுமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து will be always maximum. ரொம்ப ட்ராபிக்கல் ரீஜன்ஸ் ரொம்ப வந்து எப்படி சொல்றது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். when compare எங்க இந்த போல் ரீஜன்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய கம்பேர் பண்றதை விட இந்த ஈக்குவேட்டர் ஒட்னாப்ல வரக்கூடிய ரீஜன்ஸ்ல என்ன இருப்பாங்க, டெம்பரேச்சர் இஸ் will be always மேக்ஸிமம்ல தான் இருக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா let us compare. ஒரு சின்ன கம்பேரிசன், நம்ம இந்த altitude பத்தி பேசணும் கரெக்டா. ஸோ கடல் மட்டத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு இந்த கதையெல்லாம் பேசுவோம். ஸோ which means height above the sea level from the altitude. So look at this diagram. இத பாருங்க, நம்ம வந்து இந்த ஒரு கிளாசிஃபிகேஷன் இஃப் யூ ரிமெம்பர் நம்ம வந்து ப்ரீவியஸ் டாபிக்ல ப்ரீவியஸ் லெசன்ல வந்து பார்த்திருப்போம். எனக்கு டாப் மோஸ்ட் ரொம்ப வந்து எப்படி சொல்றது, I'll be having the glaciers, ரொம்ப அந்த பனி கிடையாது லைக் பனிப்பாறைகள், அந்த பனிப்படலாங்க இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவோம்ல, கிளேஷியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிளேஷியர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டாப் மோஸ்ட் ரீஜன். அதுக்கு அடுத்து யார் இருப்பா, I'll be having the tundra region where எனக்கு அந்த கொஞ்சம் ரொம்ப கூலர் கிளைமேட்டா இருக்கும். பட் எனக்கு அந்த பனிப்பாறைகள் மாதிரி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதுக்கப்புறம் யார் இருப்பா, I'll be having the forest. இதுக்கப்புறம் இந்த டுண்டா ரீஜனுக்கு அப்புறம் இருக்க போறது எல்லாமே யாரா இருப்பான்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கானிஃபரஸ் ஃபாரஸ்ட் இருக்கலாம், மிக்சட் ஃபாரஸ்ட் இருக்கலாம், டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இருக்கும், அண்ட் I'll be having the tropical forest also. ஸோ ட்ராபிக்கல் அப்படின்ற விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலே என்ன ஞாபகம், ஜஸ்ட் நோ வி சா எனக்கு ஈக்குவேட்டர் ஒட்னாப்ல இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் நம்ம என்ன ட்ராபிக்கல், which means temperature will be always at the maximum. ஓகேவா, சரி. இப்போ இந்த செகண்ட் பாயிண்ட் பாருங்க. At high altitudes the velocity of the wind remains high temperature and whereas the air pressure will be what, decreasing. So நல்லா பாருங்க, temperature வந்து சரி at high altitude what is going to happen, the velocity of the wind will be always increasing or high அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். whereas the air pressure என்ன ஆகும், will be decreasing while the humidity and the intensity of the light increase. So ரெண்டு விஷயத்துல increase இருக்கு. என்னது, velocity of the wind ஜாஸ்தி ஆகும்போது எனக்கு intensity of the light ஜாஸ்தி ஆகும். at the same time the air pressure will be என்ன ஆகும், நமக்கு வந்து கம்மியாயிட்டே இருக்க போகுது. இது வந்து ஒரு சின்ன கம்பேரிசன் அகைன் between an altitude and the latitude. சரியா, இப்போ இங்க பாருங்க, can you see here, இதுல வந்து எனக்கு I have given like this vertical zonation, இது latitude. நல்லா பாருங்க, which means எனக்கு கீழே போக போற துண்டா ரீஜன்ல இந்த ஐஸ் கேப் அதெல்லாம் இந்த பனிப்படலாங்க, just now we saw it. அதுக்கப்புறம் டுண்ட்ரா, கானிஃபரஸ் அண்ட் மிக்சட், டெசிடியஸ் ஃபாரஸ்ட், டெம்பரேட் கிராஸ்லேண்ட் ரீஜன்ஸ் எல்லாமே ஃபாரஸ்ட் ரீஜன் வரைக்கும் முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் ஃபாரஸ்ட் ரீஜன்ஸ். டுண்ட்ராக்கு அப்புறம் வரக்கூடிய ரீஜன்ஸ் யாரு, நம்ம ஃபாரஸ்ட் ரீஜன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லிட்டரல் யாரு, டெம்பரேட் கிராஸ்லேண்ட் இருக்காங்க. அப்புறம் ஒரு பகுதி போகும்போது பாத்தீங்கன்னா லிட்டரல் டெசர்ட் ஷ்ரப்ஸ், which means like கொஞ்சம் மண் மெஜாரிட்டி வந்து will be like
sand, but அதுல still ஒரு கொஞ்சம் குட்டி குட்டி செடிகள் வந்து எனக்கு வளரக்கூடியதா இருக்கும். Then I'll be having what tropical grass and இதுக்கு மேல மொத்தமா போகும்போது எனக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, broad leaf evergreen forest. சரி இதுல நீங்க நோட் பண்ண ஒரு விஷயம் தெரியும். It's getting steeper. Can you see this? அப்படியே போக 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 என்னது எனக்கு எல்லாமே வந்து எண்டிங் வந்து இஸ் கோயிங் டு பி ஐஸ் கேப். சோ இந்த டயகிராம் பாருங்களேன். வெர்டிகல் ஜோனேஷன்ல பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு ரீஜன் வந்து நம்ம குடுத்திருப்போம். கரெக்ட்டா? சோ இது என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். As you can see, ice snow cap இருக்கு. Tundra same. Need leaf, coniferous, tropical. So you can see the figure here. Now come back. சரி. இப்ப இடத்துல பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஸ்லாண்டிங் பாத்வே இருக்கு பார்த்தீங்களா? இப்ப நார்மலா எனக்கு வந்து நல்லா மாய்ஸ்ட் விண்ட்ஸ் இருக்கும்போது ரெயின் இஸ் கோயிங் டூ கம். சோ ரெயின் வந்து என்ன ஆகும்? இந்த மாரி எனக்கு ஸ்டீப்பர் சைட்ல வந்து படும்போது, எனக்கு இந்த இடத்துல வாட் வில் ஹேப்பன்? ஐல் பி ஹேவிங் அ வெரி ரிச் வெஜிடேஷன். காரணம் தண்ணி வந்து அப்படியே ஃப்ளோ ஆகும்போது, அந்த சாயில் வந்து வில் பி ஹேவிங் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி இருக்கும்போது, எனக்கு இந்த ஸ்லோப் ஸ்டீப்பா இருக்கும்போது என்ன ஆகும்? ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வெஜிடேஷனுக்கு நம்மளுக்கு பாசிபிலிட்டி இருக்கும். whereas the other side because ரெயினே வரல what will happen I'll be having a very poor vegetation because எனக்கு அந்த வாட்டர் ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டியுமே ரொம்ப கம்மியா இருக்கும். ரெயின்மே வந்து அந்த அளவுக்கு அந்த இடத்துல வாட்டர் வந்து படாது. சரியா? let us talk about the steepness of the mountain. steepness of the mountain இருக்கட்டும் ஹில் ரீஜனாவே இருக்கட்டும். நீங்க ஈவன் ஊட்டி கொடைக்கானல் ஏறும்போது பார்த்தா தெரியும். அப்படியே ஏறும் டக்குனு ஸ்டீப்பா எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டீப்பா போக முடியுமோ அந்த மாதிரி நம்ம பெண்ட்ஸ்லாம் கூட நம்ம ஆல்ரெடி போயிருப்போம் இல்லையா? ஸ்டீப்னஸ் ஆஃப் தி மவுண்டனா இருக்கட்டும் ஹில்லா இருக்கட்டும் விச் மீன்ஸ் எனக்கு ரெயின் வந்து சீக்கிரமா சரிஞ்சு போறதுக்கு ஈவன் மணல் எப்படி சொல்றது? லேண்ட்ஸ்லைட்லாம் வருதுன்னு சொல்லி படிச்சோம். மண்ல வந்து அப்படியே சரிஞ்சுட்டே வரும். ஸோ ஸ்டீப்பா வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அந்த மாரி நம்ம ஹில் ஸ்டேஷன்லாம் நம்ம ஏறும்போது. ஸோ இந்த மாரி நான் ரெயின் வாட்டர் வந்து ஸ்டீப்பா இருக்கும்போது ரன் ஆஃப் ஆயிட்டே இருக்கும். என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டாப் மோஸ்ட் சாயில் ஆல்மோஸ்ட் வந்து இட் வில் கெட் வாஷ்ட் ஆஃப். ஏன்னா தண்ணி அடிச்சுட்டே போறதுனால, ரெயின் வாட்டர் அடிச்சுட்டே போறதுனால, அந்த டாப் மோஸ்ட் சாயில் எனக்கு போறதுனால வாட் வில் ஹேப்பன்? டாப் மோஸ்ட் சாயில் என்ன பண்ணும் நமக்கு இந்த வெஜிடேஷனுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ண போகுது. கரெக்ட்டா? அந்த வெஜிடேஷனுக்கு வந்து போற எல்லாமே அடிச்சுட்டு போயிரும். சரி இன்னொரு சைடு நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா, வாட் வில் ஹேப்பன்? எனக்கு தண்ணி நல்லா ஊறி ஊறி இருக்கிறதுனால வாட் வில் ஹேப்பன்? எனக்கு நல்லா ஒரு ரிச் வெஜிடேஷன் இருக்கிறதுக்குமே எனக்கு வந்து நல்ல ஒரு பாசிபிலிட்டி வந்து எனக்கு இதுல இருக்கும். எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ வில் டாக் அபவுட் தி பயோடிக் ஃபேக்டர். ஸோ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், இந்த ஆல்டிட்யூட், லாட்டிட்யூட் இந்த கதையெல்லாம் பார்த்தோம். வி சா த ஜோனேஷன்ஸ், ரீஜன்ஸ் எல்லாமே நம்மளது முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது பயோடிக் ஃபேக்டர். சோ ஃபார் வி சா அபவுட் ஏபயோடிக் கான்செப்ட்ஸ் பத்தி எடுத்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம என்ட்ரி குடுக்க போறது எதுன்னு கேட்டீங்கன்னா, பயோடிக் ஃபேக்டர்ஸ். ஸோ பயோடிக் ஃபேக்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா, நைட்ரஜன் ஃபிக்சேஷன். சரி நைட்ரஜன் ஃபிக்சேஷன் இஸ் அ நோன் கான்செப்ட் ஆக்சுவலி. ஆ சரி நம்ம அட்மாஸ்பியர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் நைட்ரஜன் வில் பி தேர். பட் இட்ஸ் லைக் இன் த நான் யூசபிள் ஃபார்ம். ஓகேவா? ஸோ பிளான்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அபார்ட் ஃப்ரம் டூயிங் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமா உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஆஸ் வி ஆல் நோ இஃப் யூ ரிமெம்பர் த ஈக்குவேஷன் நம்மளுக்கு பை ப்ராடக்ட்டா என்ன கிடைக்க போகுது? குளுக்கோஸ் கிடைக்கும். அண்ட் ஆஸ் வி ஆல் நோ குளுக்கோஸ் என்ன பண்ணும்? பிளான்ட்ஸ் வந்து டைரக்ட்டா யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. தே வில் பி ஸ்டோரிங் இட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்டார்ச். எதுல ஸ்டோர் பண்ணுவாங்க? ஈச் பார்ட் ஆஃப் த பிளான்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எய்தர் இன் ஸ்டெம் ஆர் ரூட்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போறாங்க. வச்சுட்டு ஃபர்தர் யூசஸ்க்கு வந்து பார்த்துப்பாங்க. ஓகே. எனக்கு இந்த மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா, ஆர் எல்ஸ் லைக் இந்த குளுக்கோஸ் கன்வர்ஷன் ஸ்டார்ச்சா மாறுது. இது மட்டும் எனக்கு போதுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பிளான்ட்ஸ்க்கு பத்தாது. அபார்ட் ஃப்ரம் சில நியூட்ரியன்ட் சப்ளையுமே அவங்களுக்கு வந்து தேவைப்படும். அதுல ஒண்ணு இம்பார்ட்டன்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா, நைட்ரஜன். நைட்ரஜன் வந்து அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? எனக்கு தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நைட்ரஜனே வரலையே. வேற எப்படி கிடைக்கும்? அட்மாஸ்பியர்ல இருக்கிறது நெக்ஸ்ட் அடுத்த வழி. பிகாஸ் நம்ம நைட்ரஜன் சைக்கிள் நம்ம ப்ரீவியஸ் டாபிக்ஸ்ல வந்து படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் எப்படி இருக்கும்? ஒண்ணு வந்து லைக் லைட்டிங் மூலமா தட்ஸ் ஒன் பாசிபிலிட்டி. அல்லாட்டி அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடியது இட்ஸ் அனதர் பாசிபிலிட்டி. சரியா? சரி. அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய அனதர் பாசிபிலிட்டி அப்படின்னு நான் சொல்லும்போது, நான் சொன்னேன் நான் யூசபிள் ஃபார்ம்ல தான் இருக்கும். சோ இந்த இடத்துல நமக்கு யார் பத்தி பேசுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில் பி டாக்கிங் அபௌட் தீஸ் நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியாஸ். யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரைசோபியம் இஸ் லைக் ஒன் பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். சோ சிம்பயோசிஸ் ஆர் சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் பத்தி இந்த இடத்துல வந்து பேசுவோம். ஸோ சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இட்ஸ் ஆல் நோ லைக் கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி தான். சரி. இப்போ இங்க ரைசோபியமோட இம்பார்ட்டன்ட் பர்ப்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேன் யூ சி இது வந்து நம்ம என்ன சொல்வோம்னா, ரூட் நாட்யூல்ஸ் அப்படின்னு நம்ம இந்த பல்ப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். கேன் யூ சி திஸ்? இத நம்ம என்ன சொல்லுவோம்? வி கால் தீஸ் ஆஸ் ரூட் நாட்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி. இப்போ இந்த ரூட் நாட்யூல்ஸ்ல யார் இருப்பான்னு கேட்டீங்கன்னா, தீஸ் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பாக்டீரியாஸ் வில் பி பிரசன்ட். ஓகே. சரி. இது இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா? பிளான்ட்ஸ்க்கு வந்து எனக்கு நைட்ரஜன் சப்ளையும் தேவைப்படும். ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் பர்ப்பஸ் என்னன்னா, அட்மாஸ்பியர்ல இருக்க நைட்ரஜன வந்து யூசபிள் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணி பிளான்ட்ஸ்க்கு வந்து சப்ளை பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் லைக் டெக்னிக்கலா ஃபுட்ட வந்து குடுக்குறாங்க. பிளான்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஓகே எனக்கு ஃபுட் குடுக்குற. ஐ லைக் நான் உனக்கு திரும்ப பதிலுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, ஐ வில் பி லைக் கிவிங் யூ பிளேஸ் டூ ஸ்டே. ஸோ கிவ் அண்ட் டேக் பாலிசி எனக்கு ஃபுட் குடுக்குறேன். நான் உனக்கு பதிலுக்கு தங்கறதுக்கு இடம் குடுக்குறேன். இதுதான் நம்ம சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். இது மோஸ்ட்லி இந்த ரைசோபியம் வந்து பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பயோடிக் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? ஸோ இதுல இந்த ரைசோபியம் வந்து எல்லா பிளான்ட்ஸோட ரூட் நாடுல்ஸ்லயுமே இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது.
ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போனா லெக்யூமினஸ் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன் காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் லெக்யூமினஸ் பிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பைசம் சட்டைவம் எல்லாம் படிச்சிருப்போங்க. மேல அந்த ஓடு தோல் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே லெக்யூமினஸ்ல தான். அந்த லெக்யூமினஸ் பிளான்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா we will be able to see this nitrogen fixing bacteria. ரைசோபியம் வந்து நமக்கு நிறைய இருக்கும் which helps to fix the atmospheric nitrogen. சரி, நெக்ஸ்ட் வந்து we are going to see about the interactions of plant. சரி, இன்டராக்ஷன்னா என்ன? ஓகே, நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரூம்லயோ இல்லாட்டி வீட்டு பக்கத்து நெய்பர்ஸ் கிட்ட வந்து வில் பி லைக் கம்யூனிகேட்டிங். ஓகே, சாப்பிட்டீங்களா என்ன, லைக் அட்லீஸ்ட் வில் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன், ரைட்? ஸோ அதே மாதிரி பிளான்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் தோ தே கேன் நாட் டாக், அவங்களுக்குள்ளுமே ஒன் கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் லைக் இன்டராக்ஷன் சொல்லலாம். இன்டராக்ஷன் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இது வந்து சிலது நல்லதுக்கு இருக்கும், சிலதுக்கு வந்து இட் கேன் லீட் டு தி டெத் ஆஃப் தி அதர் ஆர்கானிசம் ஆல்சோ. அது எப்படி நடக்குது அப்படின்றது தான் இந்த டேப்லெட் காலம்ல வந்து ஐ ஹேவ் கிவன். நம்ம டீடைல்டாவுமே லைக் போக போக ஸ்லைட்ஸ்ல வந்து தெளிவா பார்க்கலாம். சரியா? So now let us start. First வந்து பாத்தீங்கன்னா we have two types of interaction. One is going to be positive interaction, another one is going to be the negative interaction. சரி, பாசிட்டிவ் இன்டராக்ஷன்ஸ்ல எடுத்துக்கலாம். யார் யார் வருவானா ஆர் என்னென்ன கான்செப்ட்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா we have mutualism and commensalism. சரி, so commensalism and mutualism. சரி, என்னது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா first let us talk about mutualism. இதுல both the species will be benefited. For example, இப்பதான் நம்ம we saw about this nitrogen fixing bacteria கதை. இதை யாருக்காவது எந்த டேமேஜா இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பிகாஸ் எனக்கு nitrogen fixing bacteria என்ன நடக்குது, இந்த ரைசோபியம் வந்து ஃபுட்டை கொடுக்குது, பதிலுக்கு வந்து சரி ஒருத்தவங்க வந்து ஆர் ஹெல்பிங் ஈச் அதர், நோபடி இஸ் ஹார்ம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாசிட்டிவ் இன்டராக்ஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம், we call them as mutualism. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா commensalism. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஸ்பீஷிஸ் மட்டும்தான் இதுல பெனிஃபிட்டா இருப்பாங்க. வேறஸ் அதர் ஒன் பாத்தீங்கன்னா சில நேரத்துல பெனிஃபிட் இருக்கும், சில நேரத்துல வில் பி லைக் ஓகே பெனிஃபிட் இருக்காது. இட் மைட் ஆனா அதே சமயத்துல அது அவங்க செத்து போகணும்னு அவசியம் இல்லை. அந்த பிளான் ஃபார் எக்ஸாம்பிள் 2 பிளான்ஸ்ல இருக்கக்கூடிய நான் இன்டராக்ஷன் பத்தி நான் பேசுறேன். ஒரு பிளான்ட் மட்டும்தான் சூப்பரா வந்து நல்லா பெனிஃபிட் ஆடிட்டே இருக்கு. அப்போ வாட் அபவுட் தி அதர் பிளான்ட், அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் இல்லாம இருக்கலாம். பட் அட் சேம் டைம் பெனிஃபிட் இல்ல அப்படின்றதுனால இட் டசன்ட் மீன் தி அதர் பிளான்ட் ஹேஸ் டு டை. இந்த ஒரு இன்டராக்ஷன் பாசிட்டிவ் இன்டராக்ஷன் நம்ம என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா commensalism, which means ரெண்டுமே செத்து போகாது. அவ்வளவுதான் சிம்பிளா சொல்ல போனா. எக்ஸாம்பிள் யாருன்னு பாத்தீங்கன்னா we have orchids, இதெல்லாமே நம்ம டீடைல்டா வந்து பார்க்கலாம். இது பாசிட்டிவ்ல ரெண்டு மட்டும் தான். ஸோ mutualism, commensalism. அடுத்தது யாருன்னு பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் இன்டராக்ஷன். நெகட்டிவ் இன்டராக்ஷன்ல we have these 4 categories: predation, parasitism, competition and commensalism. சரி, இது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுல which means எனக்கு let's talk about the predation. predation என்ன அர்த்தம், predators like a lion என்ன பண்ணும், it will be like hunting a deer. படிச்சிருப்போம் predator. So which means lion is going to be the predator and the deer is going to be the prey. படிச்சிருப்போம் இல்லையா? சரி, இப்போ இதுல என்ன பாத்தீங்கன்னா one species will be benefited whereas the other will be harmed. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா we are talking about like plants பத்தி பேசுறோம். சரி, அதுலயே எடுத்துக்கலாம். Let us talk about Venus flytrap. வீனஸ் ஃப்ளை ட்ராப்பா இருக்கலாம், பிக்சர் பிளான்ட். இதான் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பிக்சர் பிளான் பிக்சருமே நான் காட்டுறேன். எனிவே வாட் வில் ஹேப்பன், அந்த பிக்சர் பிளான் எடுத்துக்கலாமே, லைக் ஒரு ஜார் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும், வாய் ஓப்பன் லிட் வந்து ஓப்பன்டா வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். இட் வில் அட்ராக்ட் த இன்செக்ட்ஸ் which means because of the smell, fragrance-னால, colors, brightly colored, they will be attracting the insects. இன்செக்ட்ஸ் வந்து என்ன பண்ணும், டப்புன்னு அந்த ஜார் ஸ்ட்ரக்சருக்குள்ள வந்து விழும்போது the lid will get closed. அப்போ அந்த பிக்சர் பிளான் என்ன பண்ணும், அந்த இன்செக்டை வந்து கன்சியூம் பண்ணிப்பாங்க. கரெக்டா? அப்ப இதுல என்ன ஆகுது, ஒரே ஒரு பிளான்ட் யார், ஒரே ஒரு ஆர்கானிசம், ஒரே ஒரு ஸ்பீஷிஸ் மட்டும் தான் பெனிஃபிட் ஆயிருக்கு. யார் நம்ம பிக்சர் பிளான்ட் மட்டும் தான் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. வாட் அபவுட் தி இன்செக்ட் கேம் இன்சைட், இட் இஸ் நாட் பெனிஃபிட், இட்ஸ் டோட்டலி ஹார்ம்ட் ஆக்சுவலி. ஆனா இதுவே நீங்க பாசிட்டிவ்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்பீஷிஸ்மே இட் நாட் பி ஹார்ம்ட். இந்த நெகட்டிவ்ல அதுதான் டிராபேக். ஒன்னு வந்து நல்லா சூப்பரா அட்வான்டேஜஸா இருந்தாலுமே இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தே வில் பி ஹார்ம். எக்ஸாம்பிள் ஜஸ்ட் நோ வி சா வீனஸ் ஃப்ளை ட்ராப், நெபின்தீஸ், பிக்சர் பிளான்ட், இதெல்லாமே வந்து will be coming under predation. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா parasitism. parasites நம்ம வந்து பார்த்திருப்போம். கரெக்டா? ஸோ parasites நம்ம என்ன நடக்கும், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் let us talk about leeches. இப்போ நான் இன்செக்ட் எடுத்துக்கலாம், லீச்சஸ் எடுத்துக்கலாம். சரி, நான் பிளான்ஸ்ல எடுத்துக்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு காமனான எக்ஸாம்பிள் நம்ம படிச்சிருப்போம், லைக் லோவர் கிளாஸஸ்ல இருந்து கஸ்கியூட்டா ஆர் கஸ்கட்டா அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ கஸ்கட்டா அப்படியே இருக்கும், ட்ரீஸ் மேல வந்து அப்படியே படர்ந்து லைக் ஸ்ட்ரிங் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், கிரீன் கலர் ஸ்ட்ரிங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இருக்கும். பிக்சர் இஸ் தேர். எனிவே அந்த ஸ்ட்ரிங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, ட்ரீஸ் மேல அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும். வாட் தே வில் டூ, அப்படியே மரத்து மேல இருந்துட்டு அவங்க மரத்தோட நியூட்ரிஷன் எல்லாமே சக் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், அகெயின் இந்த இடத்துல ஒரு species is benefited, which means the cuscuta, எது அந்த parasite only is getting benefited, whereas the other organism is getting harm. For example, இப்போ நான் இப்போ plants விடுங்களேன்,
I'll talk about human beings itself. Human beings வந்து பாத்தீங்கன்னா let us talk about tapeworms. நம்ம உடம்பு இன்டெஸ்டைன்ல வந்து பாத்தீங்கன்னா we all know worms வந்து கண்டிப்பா இருக்கும். இந்த worms என்ன பண்ணி it's also kind of parasitic mode தான். அது என்ன பண்ண போகுது ஹோஸ்டுக்குள்ள இருந்துகிட்டு நியூட்ரிஷன் எல்லாத்தையுமே வந்து சக் பண்ணி எடுத்து அவங்க வளர்ந்துகிட்டு இருப்பாங்க. சரி, இதனால உள்ள இப்ப நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு இதுல என்ன ஆகும்? பிகாஸ் உள்ளுக்குள்ள இருக்கிற பாரசைட் என்னமோ வளர்ந்துகிட்டே நல்லா நியூட்ரிஷன்லாம் சாப்பிட்டு சூப்பரா டெவலப் ஆயிட்டே இருப்பாங்க. அப்ப நமக்கு இதுல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த வயித்து புழுக்கள் இருக்கிற ஹியூமன் பீயிங்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா, they'll get some side effects. என்னதான் சாப்பிட்டாலும் வெயிட் போடவே போடாது. நல்ல ஃபேஸஸ்ல பேச்சஸ் மாதிரி வரும். ஹேர் லாஸ் இருக்கும். மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெயிட்டே போட மாட்டாங்க. அதாவது ரொம்ப ஜாஸ்தியா போச்சுன்னா, லைக் சில காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு கொண்டு போய் விட்டுரும். எனிவே வாட் இஸ் ஹேப்பனிங்? ஒன்லி ஒன் ஸ்பீஷிஸ் இஸ் பெனிஃபிட்டட், தி அதர் ஸ்பீஷிஸ் டோட்டலி ஹார்ம். இது நம்ம எதுல பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, parasitic mode or parasitism பார்க்கிறோம். Common example is just now I told you, Cuscuta is a very common example. The third one is going to be competition. ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளுக்கு அடிச்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாரஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜின் ஒரு மீட் பீஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அந்த மீட் பீஸுக்கு 2மே லைக் தே ஆர் கெட்டிங் ஃபைட்டிங். எது 2 லைன்ஸ் ஒரு டியர் போது 2 லைன்ஸ் பார்க்குறாங்க. 2 லைன்ஸ்மே என்ன பண்ண டியருக்கு வந்து சண்டை போட்டு அடிச்சுக்குவாங்க. கரெக்ட்டா? அப்ப என்ன ஆகுது எனக்கு? போத். சரி அப்படி கூட இல்லையாட்டி சரி a fight between an hyena and a lion எடுத்துக்கலாம். ஹைனாக்கு லயனுக்கும் சண்டை நடக்குது. 2 பேருமே லைக் ஓகே ஈக்குவல் கம்பெனிஸ் எடுத்துக்கலாம். 2 பேருமே சண்டை போடுவாங்க. அண்ட் வாட் will happen? 2 பேருமே they'll be getting harmed. இது நான் அனிமல்ஸ்க்கு சொல்றேன். பட் பிளான்ட்ஸ்க்கு will be seeing mostly grasslandல இருக்கக்கூடிய ஸ்பீஷிஸ். அகைன் மிடில்ல பார்க்கலாம். I'm just giving a skeleton view alone. மிடில்ல பார்க்கும்போது தெரியும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா it's going to be grassland species. Finally வந்து பார்த்தீங்கன்னா we'll be having this commensalism, which means harmful for one, but the other species is totally unaffected. சுத்தமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதுல சம்மந்தமே இல்ல அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா commensalism கிட்ட வரும். இதுல வந்து நம்ம காமன் எக்ஸாம்பிள் யார் கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெனிசிலியம் அண்ட் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். 2மே வந்து இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். அதுக்குள்ள இருக்கிற இன்டராக்ஷன் எப்படின்றத நான் காட்டுறேன். லைக் growth வச்சு will be seen. ஓகே, these are like some of the interactions of the plant. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு ஐ கேன் என்ன சொல்றது ஐ கம்பேர்ட் இட் வித் அனிமல்ஸ். ஸோ புரிஞ்சிருக்காங்க. பட் நம்ம இங்க மோஸ்ட்லி பார்க்கறது பிளான்ஸ்க்காக தான் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ஃபர்ஸ்ட் டாக் அபவுட் திஸ் commensalism. சரி, it's an interaction between, as we also two organisms in which one is harmed, whereas one is benefited, whereas the other one is not harmed or not benefited also. ரெண்டுமே எனக்கு ஆமோல பெனிஃபிட் சும்மா வெட்டியா இருக்கிற மாதிரி தான். So like this is the concept. So the species that derives the benefit is called as the commensal, while the other species is called as the host. சரி, நல்லா பாருங்க. பெனிஃபிட் ஆகிற ஸ்பீஷிஸ் தான் நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம்? commensal வச்சிருக்கோம். whereas the எதுவுமே இல்ல சம்மந்தமே இல்லாம ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க நம்ம யாருன்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஹோஸ்ட். ஸோ ஹோஸ்ட்க்கு இல்ல எந்த இதுவுமே இல்லை. பிகாஸ் நாட் கெட்டிங் எனிதிங். ஒன்லி த பர்சன் டிரைவிங் த பெனிஃபிட் வந்து யாருன்னு சொல்றோம்? commensal அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எபிஃபைட். ஸோ இப்போ இதெல்லாமே நம்ம அந்த கேட்டகரிஸ்குள்ள இன்ட்ராக்ஷன்ஸ்குள்ள தான் நம்ம எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். எதுன்னு பாக்குறோம்? ஸ்டார்டிங் ஃப்ரம் தி commensalism வந்து எல்லாமே இதுக்கப்புறம் வரக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே என்னன்னா பிளான்ஸ்குள்ள நடக்கக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதை நெக்ஸ்ட் பார்க்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா எபிஃபைட். எபிஃபைட்டுக்கு நம்ம வந்து எப்படி சொல்றது லோவர் கிளாஸஸ்ல இருந்தே பார்த்து ஒரு ஒன் ஆஃப் தி நோன் ஃபெமிலியர் எக்ஸாம்பிள் வேண்டான்னு படிச்சிருப்போம். வேண்டா இஸ் அன் எபிஃபைட் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். கரெக்டா? ஸோ வாட் ஆர் தீஸ் எபிஃபைட்ஸ் அப்படின்னு கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஆல் வி ஷுட் நோ வாட் இஸ் an epiphyte, right? எபிஃபைட் என்ன அர்த்தம்? the plants that are found growing on other plants. இவங்க சும்மா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் they are not going to harm the plants on which they are growing. For example, இப்போ நான் கஸ்கட்டா வந்து சொல்லியிருப்பேன். கஸ்கட்டா is a kind of parasite. ஆனா கஸ்கட்டா என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா அது வளரவும் செய்யும். அதே சமயத்துல அது எந்த ட்ரீ மேல வளருதோ அவங்கள ஹர்ட் பண்ணுவாங்க. லைக் they'll be causing harm. அவங்களுக்கு harm கிரியேட் பண்ண தான் செய்யும். ஆனா இந்த எபிஃபைட் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா வளர்ந்துட்டு இருப்பாங்களே தவிர the tree on which they are growing or the plant on which they are growing, they are not going to cause any harm. எந்த ஒரு தொந்தரவுமே கொடுக்க மாட்டாங்க. அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா we call them as epiphytes. A perfect example, as I said, vanda is an epiphyte. So for example, the epiphytic higher plants வந்து பாத்தீங்கன்னா they get nutrients and water from the atmosphere. So which means எனக்கு எல்லாமே அட்மாஸ்பியர்ல இருந்தே கிடைச்சிடுது. எது வாட்டர் நியூட்ரியன்ஸ் எல்லாமே which means ஒரு சப்போர்ட்டுக்காக தான் அவங்க என்ன பண்றாங்க இன்னொரு பிளான்ட்டை பிடிச்சி வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ விச் கன்டெய்ன்ஸ் ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஸ்பாஞ்சி டிஷ்யூஸ் கால்ட் as வேலமன். இந்த ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு என்ன சொன்னேன் அட்மாஸ்பியர்ல இருந்து they are going to get the nutrients everything water இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா with the help of hygroscopic roots. இந்த வார்த்தைலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ நம்ம எபிஃபைட்ல யாரை பத்தி பார்க்குறோம்? ஹைக்ரோஸ்கோபிக் ரூட்ஸ். இந்த ஹைக்ரோஸ்கோபிக் ரூட்ஸ் என்ன பண்ணுது? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எபிஃபைடிக் பிளான்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அட்மாஸ்பியர்ல இருக்கிற வாட்டரா இருக்கட்டும், நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இட்ஸ் லைக் நத்திங் பட் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிஷ்யூ, ஒரு ஸ்பாஞ்சி டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம்? வி கால் them as velamen. சரியா? இது நம்ம எபிஃபைட்ஸ்ல மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு டர்ம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் இன்டராக்ஷன். சரி, லெட் அஸ் ஸ்டார்ட். ஆல்ரெடி டேப்லெட் காலம் நம்ம பார்த்திருப்போம். ஒருத்தர் 2 பேருமே ஹார்ம் இருப்பாங்க, இல்ல ஒருத்தருக்கு ஹார்ம் இருக்கும். சம்பவம் யாருக்கும் ஒருத்தருக்கு ஹார்ம் இருக்க தான் போகுது அந்த இடத்துல. சரி, இது வந்து பாத்தீங்கன்னா கேன் யூ see here ஒரு கிராஸ் ஹாப்பர் இஸ் ஹீட்டிங் அண்ட் டிராகன் ஃப்ளை. என்ன சொல்லுவாங்க? சரி, டிராகன் ஃப்ளை இப்போதைக்கு எடுத்துக்கலாம். அது தமிழ் பேரே ஃபர்காட். வாட் எவர் இட் இஸ். இந்த வெட்டிக்கிளி என்ன பண்ணுது? தும்பி, கரெக்ட், தும்பி. இந்த வெட்டிக்கிளி என்ன பண்ணுது? அந்த தும்பியை வந்து சாப்பிடுது. இட் மீன்ஸ் லைக் தே ஆர் ஃபைட்டிங் ஃபார் 2 பேருமே. ஸோ இதுல என்ன ஆகுது? எனக்கு வெட்டுக்கிளி மட்டும் தான் இட் இஸ் கெட்டிங் பெனிஃபிஷியல். த பெனிஃபிஷியரி யாருன்னு பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளி தான். whereas டிராகன் ஃப்ளை என்ன பண்றாங்க? தே ஆர் கெட்டிங் harmed as a negative interaction. So which means when one of the interacting species is benefited, the other species is totally going to get harmed. இதுதான் நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சர்டன் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன் as we saw in the tablet column. யார் 4 பேரை பார்த்திருப்போம். predation, parasitism, and we saw about the commensalism, and we saw about the competition. இது 4மே என்னென்ன ஒன்று நம்ம பார்க்கிறோம். already we saw an intro in the tablet column. anyway we'll move on. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா predation. ஸோ predation, predators. ஸோ predators வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னோம்? ஸோ இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து parasitism. ஸோ parasites அப்படின்னா என்ன அர்த்தம்? which means they will be depending on live host to get all the nutrition support, இல்லையா? ஸோ உயிரோட இருக்கிற ஆர்கானிசம் மேல அட்டாச் பண்ணிட்டு தான் என்ன பண்ண போறாங்க? நியூட்ரிஷனை வந்து அவங்க ரிட்ரீவ் பண்ணிக்க போறாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இஃப் யூ டேக் ஹியர் லைக் இட் இஸ் லைக் ஹோஸ்ட் அலாங் வித் கஸ்கட்டா. ஸோ கஸ்கட்டா அலாங் வித் ஹோஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கஸ்கட்டா அந்த ஹோஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெம்முக்கு மேல அட்டாச் ஆயிருக்கு. கேன் யூ see here? ஸோ இப்போ இந்த கயிறு மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் வந்து we call them as கஸ்கியூட்டா. அண்ட் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் லைக் பி ஸ்ட்ரக்சர் வந்து parasite stem, which means ஸ்டெம்முக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு அட்டாச் இருக்கக்கூடிய ஒரு parasite. Can you see here? இதுதான் வந்து அதோட ஹோஸ்ட். whereas if you look at this diagram, it is going to be the root parasite. So the root parasite அட்டாச்ட் ஆயிருக்கிறவங்க. Can you see here? இது வந்து டியூபரா இருக்காங்க. அந்த ரூட்டுக்கு மேல அட்டாச்ட் ஆயிருக்கக்கூடிய ஒரு ஹோஸ்ட். So these are some of the parasites which means we can see. அதாவது ஹோஸ்ட் கூட அட்டாச் ஆயிருக்கக்கூடிய categories. So இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் parasitism define பண்ணனும்னா which means the species in which the smaller partner அப்படின்னு சொல்லும்போது parasite இவங்க என்ன பண்ணுவாங்க? They will be getting all the nutrients from the larger partner. So சின்னதா இருக்கக்கூடியவங்க தான் host. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெருசா இருக்கக்கூடிய லைக் எப்படி சொல்றது பார்ட்னர் மேல வந்து அட்டாச் பண்ணிட்டு நியூட்ரிஷனை வந்து சக் பண்ணிப்பாங்க. ஸோ இதுல parasitism யார் வந்து ஸ்மால் பார்ட்னர் தான் யாரா இருப்பாங்க நமக்குன்னு பார்த்தீங்கன்னா they are going to be the parasites, whereas the larger one is going to be called as what? The host. இது வந்து we call them as the parasitism. So இந்த parasitic species வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா it is like benefited. ஆனா இதுல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அங்க அட்டாச் இருக்காங்க பாத்தீங்களா அந்த லார்ஜ் பார்ட்னர் அவங்களுக்கு வந்து இதுல வந்து எந்த ஒரு டேமேஜ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா only the host is going to get what? Sorry, only the parasites வந்து பாத்தீங்கன்னா they are going to get the benefits, whereas the host வந்து பாத்தீங்கன்னா they are not harmed. இதுதான் வந்து parasitism ஓட டாபிக் டெஃபினிஷன். சரி, இப்போ இந்த parasitism வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 டைப்ஸா வந்து பிரிச்சுக்கலாம். One is going to be called as hollow parasites, another one is going to be called as the hemiparasites. So நம்ம ரெண்டு விதமான parasites இதை நம்ம வந்து பிரிக்கலாம். So first let us talk about the hollow parasites. So the hollow parasites என்ன ஆகும் பாத்தீங்கன்னா the organisms வந்து literally they are going to be dependent on the host plant. அதாவது plant host மேல வந்து depend ஆயிருப்பாங்க for their entire nutrition. மொத்தமாவே let be the oxygen supply இருக்கட்டும், இல்லாட்டி let be nutrition, water எதுவா இருந்தாலுமே இவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா அவங்க யார் மேல டிபெண்ட் ஆயிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் மேல தான் டிபெண்ட் ஆயிருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? we call them as the hollow parasites. So இந்த hollow parasitesக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பேருமே இருக்கு. we call them as what? total parasites. So first நம்ம என்ன பார்த்தோம்? parasitesனா என்ன பார்த்தோம்? parasitesல வந்து the smaller ones, that is the parasites, is going to be dependent on the larger one. அவங்க larger one யாருன்னு கேட்டீங்கன்னா host. இதுல வந்து ஹோஸ்டுக்கு வந்து எந்த விதமான டேமேஜும் இருக்காது. only the smaller ones, that is the parasites வந்து will be getting benefited. So இந்த parasites என்ன பண்ண போறேன்? நான் 2 categories பிரிக்கிறேன். One is going to be hollow parasites, another one is going to be hemiparasites. சரி, அப்ப hollow parasitesனா யாரு? ஆர்கானிசம் வந்து மொத்தமா எல்லாத்துக்குமே டோட்டல் டிபெண்டன்ட் வந்து யார் மேல தான் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் மேல தான் இருப்பாங்க. அவங்க தான் நம்ம என்ன சொல்லுவோம்? hollow parasites அப்படின்னு சொல்லுவோம். இல்ல hollow parasites வந்து மொத்தமா டிபெண்ட் ஆயிருக்கிறதுனால ஹோஸ்ட் மேல there's another name for them. We call them as what? total parasites அப்படின்னு வந்து நம்ம இத சொல்லலாம்.
Let us see some examples for this hollow parasites. So இந்த hollow parasites நம்ம common example வந்து பாத்தீங்கன்னா கஸ்கெட்டா. So கஸ்கெட்டால வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா we call them as stem parasite அப்படின்னு சொல்லுவோம். So இந்த கஸ்கெட்டா வந்து எது மேல வந்து ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க, எது மேல வந்து attached இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, so கஸ்கெட்டா is going to be the smaller one யாரு parasite. சரி, what about the host? இதுல கஸ்கெட்டா attached ஆயிருக்க host யாருன்னு பார்த்தோம்னா, it is going to be the plant acacia, duranta and like நிறைய plants example common I have given like acacia, duranta இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ கஸ்கடால வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் சம்டைம்ஸ் வந்து ஃப்ளவர் கூட வந்து அதில் பூக்கும். ஸோ விச் மீன்ஸ் லைக் அது என்ன பண்ணும், தே வில் பி இன்டியூசிங் ஹார்மோன். என்ன பண்ணுறாங்க, பிளான்ட் கிட்ட இருந்து ஹோஸ் கிட்ட இருந்து ஹார்மோன் எடுத்துக்கிட்டு தே ஆர் கெட்டிங் ஃப்ளவர்ஸ் ஆல்சோ. சரியா? ஸோ இது வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹாலோ பேரசைட்ஸ். சரி, அனதர் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்லெசியா. இது ரஃப்லெசியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி த டோட்டல் ரூட் பேரசைட்ஸ். நம்ம பார்க்குற கஸ்கெட்டா, அகேஷியா எல்லாமே ஸ்டெம் பேரசைட்ஸ். whereas ரஃப்லெசியா, ஒரோபாங்கே இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா we call them as what stem parasites அப்படின்னு நம்ம இதை வந்து சொல்லலாம். சாரி, ரூட் parasites அப்படின்னு வந்து இதை சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are going to see about the hemiparasites. ஸோ நம்ம யாரை பார்த்தோம், parasites பார்த்தோம், hollow parasites பார்த்தோம். Now we are moving to second category which we call them as the hemiparasites. ஸோ ஹெமினா என்ன அர்த்தம், which means partially அப்படின்னு எடுத்துக்கலாமா. ஸோ which means அந்த ஆர்கானிசம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they will be deriving only water and minerals. So which means நான் ஹோஸ்ட் வந்து சாரி parasites என்ன பண்றாங்கன்னா ஹோஸ்ட் மேல எதுக்கு அட்டாச் ஆயிருக்காங்க, ஒன்லி ஃபார் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். மற்ற எதுக்குமே வந்து அவங்க ஹோஸ்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. மற்ற எதுக்குமேனா எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் த ஃபோட்டோசின்ஸ் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே வந்து அவங்க ஹோஸ்ட் டிபெண்ட் பண்ணியே இருக்க மாட்டாங்க. வெறும் ஃபார் வாட்டர் அண்ட் மினரல்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க ஹோஸ்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேரசைட்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we call them as the hemiparasites. That is why they are also called as partial parasites. இதுவே ஹாலோ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா டோட்டல் இட் பி ஃபார் ஃபோட்டோசின்ஸா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஹோஸ்ட் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க வந்து எல்லாமே எனக்கு வேண்டாம், கொஞ்சம் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ தட்ஸ் வை இந்த ஹெமிபாரசைட்ஸ் நம்ம என்ன சொல்வோம், we call them as partial parasites. சரி, இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா look at here. எனக்கு வந்து ஒரு ஸ்டெம்ல வந்து கொஞ்சம் பஞ்சியா can you see? இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா we call them as stem parasites, which means வந்து like viscum. That's I have given here. Viscum வந்து like viscum, loranthus இவங்க எல்லாமே வந்து partial stem parasites. As partial root parasites ஒரு total example வந்து பார்த்தீங்கன்னா sandalwood, sandalum அப்படின்னு சொல்லுவோம். இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா common example for partial root parasites for hemiparasites. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா commensalism. சரி, commensalismனா என்ன? It is nothing but a kind of interaction. So ஒரு interaction அப்படின்னு நான் சொல்லும்போது ஒரு specific kind of interaction in which one species is inhibited while the other species is neither benefited nor harmed. சிம்பிளா சொல்ல போனா ஒரு ஸ்பீஷிஸ் மட்டும் தான் நல்லா வந்து எல்லாமே கிடைக்குது, இன்னொரு ஸ்பீஷிஸ் வந்து எதுவுமே இல்லை, ஹார்மும் இல்லை, லைக் நல்லதும் நடக்கல அப்படின்ற மாதிரி கேட்டகரி தான். ஸோ இந்த இன்ஹிபிஷன் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஸ்டாப் எப்படி எடுத்துக்கலாம். இட் இஸ் அச்சீவ் பை எதுனால நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பை செக்ரீஷன் ஆஃப் சர்டன் கெமிக்கல்ஸ். இந்த கெமிக்கலுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா we call them as allopathic substance. So இந்த commensalism என்ன like a kind of specific kind of interaction. இதுல வந்து ஒன்னு is being inhibited. So இது ரெண்டு ஆர்கன்ஸ் எடுத்துக்கலாம், ஸ்பீஷிஸ் வந்து இன்டராக்ஷன். அதுல ஒன்னு வந்து இட்ஸ் பீங் டோட்டலி இன்ஹிபிட்டட். த அதர் ஒன் என்ன ஆகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா லைக் அவங்களுக்கு வந்து ஹார்மோ இல்ல, பெனிஃபிட் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ அந்த இன்ஹிபிஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் கைண்ட் ஆஃப் கெமிக்கல் வந்து செக்ரீட் பண்ணுவாங்க. இந்த கெமிக்கல் பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா we call them as allopathic substances. ஸோ commensalismக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா as an also another name we call them as antibiosis. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். commensalism என்ன பார்த்தோம், ஸ்பெசிஃபிக் கைண்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பிட்வீன் டூ ஸ்பீஷிஸ் இல்லையா. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் வந்து யாருன்னா பென்சிலியம் நொட்டேட்டம். ஸோ இந்த பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படின்ற வார்த்தை வந்து இட்ஸ் லைக் ஒரு ஃபெமிலியரான ஒரு ஆர்கானிசம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதுல இருந்து தான் வந்து லைக் we got penicillin அப்படின்ற கான்செப்ட்மே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. சரி, இப்போ இந்த பென்சிலின் கிடைச்சது ஓரமா இருக்கட்டும். ஸோ இந்த பென்சிலின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது, இது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா டு இன்ஹிபிட் த growth ஆஃப் வெரைட்டி ஆஃப் பாக்டீரியா, விச் மீன்ஸ் அது ப்ரொடியூஸ் ஆச்சு. பட் அதே டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் கைண்ட் ஆஃப் பாக்டீரியாவோட growth டோட்டலி வந்து ஸ்டாப் பண்ணிடுச்சு. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபைலோகாக்கஸ். இது இப்படிதான் வந்து நடந்துச்சு ஆக்சுவலி. ஸோ லைக் எப்படி சொல்றது, ஒரு வெட்டான் லைக் யூஸ் பண்ணிட்டு பெட்டி டிஷ் அப்படியே வச்சாச்சு. அதை வச்சுட்டு வேற ஏதோ க்ரோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலா என்ன ஆச்சுன்னா ஸ்டெஃபைலோகாக்கஸ் அப்படின்றது க்ரோ ஆகவே இல்லை, பிகாஸ் ஆல்ரெடி பழையசே இருந்துச்சு. இது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பென்சில் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ண பென்சில் வந்து டோட்டலாக ஸ்டெஃபைலோகாக்கஸே வந்து பிளாக் பண்ணி விட்டுருச்சு. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் பீங் இன்ஹிபிட்டட். யாரு, ஸ்டெஃபைலோகாக்கஸ் இஸ் பீங் இன்ஹிபிட்டட், whereas the other one
is nothing gained or nothing is being lost. So இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா trichoderma is also another example, which means it inhibits the growth of fungus. என்ன fungus அப்படின்னு பாத்தீங்கன்னா aspergillus. So இது வந்து பாத்தீங்கன்னா combination is very important. trichodermaவும் aspergillusம், whereas penicillium notatumம் staphylococcus. இது ரெண்டுத்தையும் நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். Okay, so next one பாத்தீங்கன்னா like if we talk like roots and hulls of black walnut, இது third example actually. black walnut யாருன்னு பாத்தீங்கன்னா nigra. இது என்ன பண்ணுனா they will be secreting a special kind of alkaloid. So இதுல again நம்ம சில terms எல்லாமே படிக்கிறோம். This is very very important because if you remember previous topicல வந்து பாத்தீங்கன்னா we talked about this commensalismல இந்த allopathic substance பத்தியும் பார்த்து secrete பண்ற chemical இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயுமே like யாரு walnut juglans, like they'll be secreting kind of alkaloid. என்ன alkaloid secrete பண்றாங்கன்னா juglone, so which inhibits the growth of seedlings of apple. இதெல்லாமே என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா ஆப்பிள் இருக்கிற seedlings எல்லாத்தையுமே growth வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படின்றது வந்து it's a known factor. Okay, next வந்து பாத்தீங்கன்னா we are going to see about the ecological adaptation. So இவ்வளோ வரைக்கும் நம்ம யாரை பார்த்தோம், we saw what is parasitism சொல்லி பார்த்துட்டோம். very good. parasitism பார்த்து முடிச்சுட்டு we saw about the types of parasitism. Then we saw what is commensalism. commensalismக்குமே சில எக்ஸாம்பிள்ஸ்மே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ காமனாக யாரு கூட பேர் இருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் we saw this penicillium notatum pairing with staphylococcus வந்து ரிஜெக்ட் பண்ணிடுது. இந்த கான்செப்ட் எல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம எக்கலாஜிக்கல் அடாப்டேஷன்ஸ்க்கு உள்ள ஃபுல்லாக போக போகிறோம். அடாப்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ லைக் we have to make a note of all these things. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துக்கலாம். what is this adaptations of organism? adaptation என்ன அர்த்தம்னா ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு ஆர்கானிசமே வந்து அவங்கள சூட் பண்ணிக்கிறோம். பிகாஸ் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்ற கான்செப்டே நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். எந்த ஒரு ஆர்கானிசமே இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள மாற்றிக்கிட்டா மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும், சர்வை பண்ண முடியாது. அடாப்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் they will be able to survive. ஸோ இந்த adaptations of organisms, adaptations அப்படின்ற விஷயத்தை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the modifications in the structure of organisms to survive successfully in an environment. நான் சொல்லுவேன் இந்த environment successfully survive பண்ணும் அப்படின்றதுக்கு பேர் தான் we call them as the adaptations of organism. So இந்த adaptations பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா I can categorize it into certain types. இந்த adaptations பேஸ் பண்ணி நான் plants வந்து எத்தனை விதமா நான் classify பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா hydrophytes, xerophytes, mesophytes, epiphytes and halophytes. So எல்லாம் பாருங்க, first time defining. நான் பிளான்ஸை வந்து வேற எந்த கேட்டகரிஸுமே வச்சு நான் வந்து கிளாஸிஃபை பண்ணல. ஐ எம் ஜஸ்ட் கிளாசிஃபைங் தம் பேஸ்ட் அப்பான் தி அடாப்டேஷன். ஸோ நான் இத்தனை விதமாக ஃபார் எக்ஸாம்பிள் லைக் 1 2 3 4 5 ஒரு 5 டைப்ஸ் என்னால் வந்து கிளாஸிஃபை பண்ண முடியும். இப்போ அந்த ஈச் டைப்புமே என்னென்ன, வாட் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா லெட் அஸ் டாக் அபவுட் தி எக்கலாஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரோஃபைட்ஸ். ஸோ ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்றது நம்ம ஆரம்பிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ நமக்கு தெரியும் வாட்டர். ஸோ வாட்டர் பேஸ்ட் பிளான்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த வாட்டர் பேஸ்ட் பிளான்ஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது இதுலேயுமே வந்து சில டைப்ஸ் இருக்கு. எல்லா வாட்டர் பேஸ்ட் பிளான்ஸுமே வந்து மேலோட்டமா தண்ணியில மிதந்துட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சில பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஆழத்தில் வந்து ரூட் சாயில் வந்து அப்படியே ஃபிக்ஸ் ஆகிட்டு வந்து இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில கேட்டகரிஸ் எல்லாமே இருக்கு. நம்ம எல்லாமே ஒன்றா வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் we have to know what is an hydrophyte, which means like water based aquatic plants நம்ம என்ன சொல்லலாம், we call them as the hydrophytes. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் அந்த ஹைட்ரோஃபைட்ஸ்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். நல்லா பாருங்க, ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். ஸோ பேர்லேயே இருக்கு ஃப்ரீ ஃப்ளோட்டிங். இந்த பிளான்ஸ் என்ன பண்ணோம், they float freely on the surface of the water. So இவங்க என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வாட்டருக்கு ஒட்டினாப்லே இருப்பாங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் மேலே ஃப்ளோட் ஆகிருக்கிறதுனால ஏர் கூட கான்டாக்ட்ல இருப்பாங்க, பட் நாட் இன் கான்டாக்ட் வித் தி சாயில். ஸோ இவங்களுக்கு ஃப்ரீ ஃப்ளோட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சாயில் கூட எந்த ஒரு டச்லையுமே இருக்க மாட்டாங்க. சும்மா மிதந்துட்டே இருப்பாங்க. ரூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும், அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். இவங்க எல்லாமே வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சம் எக்ஸாம்பிள்ஸ், காமன் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐகாரன்யா, பிஸ்டியா, உல்ஃபியா, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா we call them as a free floating hydrophytes. and உல்ஃபியால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். it is going to be called as the smallest flowering plant. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உல்ஃபியா தான். சரியா? ஸோ ஃப்ரீ ஃப்ளோட்டிங்ல 3 பாயிண்ட் பார்க்குறோம். ஃப்ளோட் ஃப்ரீ ஆகிட்டு இருப்பாங்க. அட் த சேம் டைம் they'll be having எப்பவுமே கான்டாக்ட்ல இருப்பாங்க யார் கூட, வாட்டர் கூடயுமே அண்ட் ஏர் கூடயும் கான்டாக்ட்ல இருப்பாங்க. பட் they'll not be contact with the soil. எக்ஸாம்பிள் யார் பார்க்குறோம், ஐகாரன்யா, பிஸ்டியா பார்க்குறோம். அண்ட் உல்ஃபியா வந்து பார்த்தீங்கன்னா it's also an example of free floating hydrophyte. but இல்ல இன்னொரு விஷயமும் இருக்கு. it's also called as what, the smallest flowering plant அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உல்ஃபியா தான். ஸோ நெக்ஸ்ட் டைப் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா first we saw the free floating. நெக்ஸ்ட் கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா லைக் ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட். ஸோ பேர் பாருங்க, ரூட்டட், பேர்லேயே வந்துருச்சு. we have our answer here. ஸோ இந்த ரூட்ஸ் என்ன ஆகுது, they are fixed in mud.
but their leaves and flowers are floating on the surface of water. பாத்தீங்கன்னா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் லோட்டஸ் தான் நீங்க பாத்தீங்கன்னா லைக் ரூட்ஸ் வந்து சாயில் அடியில் அப்படியே பதிஞ்சிருக்கும். ஆனா வேறஸ் அவங்க இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸும் லீவ்ஸுமே என்ன இருப்பாங்க, மேலோட்டமா வந்து மெல்லியர், which means they'll be having in contact. எது கூட? வாட்டர் கூடயும் கான்டாக்ட்ல இருப்பாங்க, சாயில் கூடயும் கான்டாக்ட்ல இருப்பாங்க, அண்ட் ஏர் கூடயுமே கான்டாக்ட்ல இருப்பாங்க. இவங்க தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரூட்டட் ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் லைக் வி ஹேவ் நிலும்போ, நிம்ஃபியா அண்ட் மார்செலியா, இவங்க எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரூட்டட் ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ். நெக்ஸ்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா சப்மர்ஜ் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். நம்ம பாருங்க, ஹைட்ரோஃபைட்ஸ் நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் 2 டைப் ஆஃப் ஹைட்ரோஃபைட்ஸ் நம்ம முடிச்சிருக்கோம். ஒன்னு வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங், another one was rooted. இப்போ தேர்ட் டைப் யார் பார்க்க போற, சப்மர்ஜ். இப்போ இதுல முன்னாடி பார்த்த ரெண்டுத்துலயுமே somehow the leaves and flowers like are in contact with the soil, water and the air. ஆனா ஒன்னு ரூட்ல இருந்துச்சு, ஒன்னு ரூட்ல இல்லாம இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்க போற தேர்ட் டைப் என்ன ஆக போறான்னு பாத்தீங்கன்னா, லிட்டரலி they don't have any contact with the லைக் எப்படி சொல்றது, சாயிலுக்கும் ஏருக்குமே எந்த கான்டாக்ட்லயும் இருக்க மாட்டாங்க. பட் இன்சிட் இவங்க என்ன ஆவாங்கன்னு பாத்தீங்கன்னா, they are completely submerged in the water. ஸோ இதுதான் வந்து இந்த சப்மர்ஜ் கான்செப்ட்கான விஷயம். completely submerged in water and not in contact with the soil and the air. எக்ஸாம்பிள் யாருன்னு பாத்தீங்கன்னா, we have like a Ecological is a very common example for these submerged இது. இப்போ இதுலயே வந்து பாருங்க, I have like one more diagram if you can note here. இதுல வந்து பாத்தீங்கன்னா like can you see here submerged floating? Yes. சரி. ஸோ இது வந்து லைக் சப்மர்ஜ் ஃப்ளோட்டிங்கோட இந்த கான்செப்ட் வந்து முடிஞ்சு போச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா we are going to see about the ரூட்டட் சப்மர்ஜ்ட் ஹைட்ரோஃபைட். ஸோ இதில் வந்து ஃப்ளோட்டிங் அப்படின்ற வார்த்தையில வந்து பார்த்தோம். இப்போ நம்ம தேர்ட் டைப்ல பார்க்க போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சப்மர்ஜ்ட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா பார்த்தவங்க தே ஆர் லைக் லிட்டரலி ஒன்று வந்து சாயில் கூட கான்டாக்ட்ல இல்லை, ஒருத்தர் சாயில் கூட கான்டாக்ட்ல இருந்தாங்க. பட் தேர் ஆல்வேஸ் இன் கான்டாக்ட் வித் வாட், ஏர் அண்ட் வாட்டர். அது ரெண்டுமே கான்டாக்ட்ல எப்போ இருந்துட்டே இருந்துச்சு. இப்போ இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா சப்மர்ஜ் ஆயிருப்பாங்க வாட்டர் கீழே. பட் அட் த சேம் டைம் அவங்க சாயில் கூட கான்டாக்ட்ல இருக்க மாட்டாங்க, ஏர் கூடிய கான்டாக்ட்ல, விச் மீன்ஸ் மூழ்கிட்டே தான் இருப்பாங்க தவிர ரூட் சாயில் கூட எந்த ஒரு டச்லயுமே இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு தான் யாருன்னு சொல்வோம்னா submerged floating hydrophytes. Example வந்து we have like Ecological and also we have Ceratophyllum. So the examples எல்லாமே it's very important, we have to remember. Next type வந்து பாத்தீங்கன்னா rooted submerged plants. ஸோ இதுல வந்து பாருங்க, இதுலயே நம்ம யாரை பார்த்தோம், submerged floating plants அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இவங்க நெக்ஸ்ட் பார்க்க போற கேட்டகரி என்னது, rooted submerged. ஸோ சப்மர்ஜ்டா இருப்பாங்க, at the same time they will be in contact with the soil also. ஸோ இவங்கள பாருங்க, plants that are completely submerged in water and rooted in soil but not in contact with the air. இவங்கள பொறுத்த வரைக்கும் யார் யார் இருக்கா, வாட்டர்ல கான்டாக்ட் இருக்கிறாங்க, சாயில்ல கான்டாக்ட் இருக்கிறாங்க, பட் they are not in contact with the air. இவங்களுக்கு நம்ம யாருன்னு சொல்வோம்னா rooted submerged hydrophytes. ஸோ எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா we have Hydrilla, Vulsinaria and Isotis. ஸோ இவங்க எல்லாமே வந்து we call them as rooted submerged hydrophytes. Just ஒரு quick recap and yes, first let us finish about the fifth type also. நம்ம 4 டைப் ஆடி பார்த்தோம், ஒரு குவிக் ரீகேப் வரும்போது தெரியும். பட் பிஃபோர் தட் ரீகேப் பார்க்கறதுக்கு முன்னாடி let us see about the amphibious hydrophytes also. பேர்லயே இருக்கு amphibious. amphibious-னா என்ன அர்த்தம், we all know frogs and amphibians சொல்லி படிச்சிருப்போம், which means like they can live both on land and water. கரெக்ட்டா? சோ அதே மாதிரி இந்த plants யார் இருப்பாங்க, hydrophytes ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போனா plants are adapted to both aquatic as well as terrestrial mode of life. ரெண்டு மோடுக்குமே வந்து அவங்க வந்து பழக்கப்பட்டிருக்கவங்களா வந்து இருக்க போறாங்க. So which means adapted both aquatic as well as terrestrial mode of life. So இவங்க வந்து பாத்தீங்கன்னா they will be growing in very shallow, ரொம்ப ஆழத்துல வளருவாங்கன்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப தண்ணி ரொம்ப ஆழமா இல்லாம ரொம்ப மேலோட்டமா இருக்க இடத்துல மட்டும்தான் வந்து வளருவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா we have Sagittaria and we have Ranunculus, டைப்பா, இவங்க எல்லாமே அது ஆர் பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் வாட், amphibious hydrophyte. ஸோ இப்போ ஒரு ஜஸ்ட் குவிக் ரீகேப் நம்ம இந்த 5 விதத்துக்கும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் யார் எடுக்கிறோம் நம்ம, எஸ் ஃபர்ஸ்ட் டைப் we are seeing about the free floating hydrophytes. free floatingல யார் இருக்கிறாங்க, they are totally in contact with, நீங்க டயக்ராம் பார்த்தாலே தெரியும், totally in contact with the air and water but not with the soil. மொத்தமா அப்படியே மிதந்துட்டே தான் வந்து இருக்க போறது. that is going to be my first type. second type யாரு, rooted floating அப்படின்னு சொல்லும்போது they will be like fixed to the mud. so soil கூட கான்டாக்ட்ல இருக்கிறாங்க, ஏர்லயும் கான்டாக்ட் இருக்கிறாங்க, and வாட்டர் கூடயுமே வந்து கான்டாக்ட்ல இருக்கிறவங்க தான் யாருன்னா rooted floating hydrophytes. இப்போ அடுத்த கேட்டகரி யாருன்னு பாத்தீங்கன்னா
submerged floating hydrophytes. So totally வந்து they are completely submerged in water and at the same time இங்க வந்து air கூடயுமே சரி and soil கூடயுமே contactல இருக்க மாட்டாங்க. They will be little like floating. ஆனா மொத்தமா சொல்றது attached இருக்க மாட்டாங்க soil கூட. எக்ஸாம்பிள் நம்ம யாரை பார்த்தோம்? Utricularia and Ceratophyllum இது எல்லாமே வந்து example for submerged floating hydrophytes. நெக்ஸ்ட் பார்க்க போற fourth type என்னன்னு பார்த்தீங்கன்னா rooted submerged hydrophytes. So which means இந்த diagram பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். root கூட soil கூட contactல இருப்பாங்க, water கூட contactல இருப்பாங்க, but they don't have any type of contact with the air. So Valsinaria, Hydrilla இதெல்லாமே ஒரு common example. And the last type யாருன்னு பார்த்தீங்கன்னா for this hydrophytes category வரவங்களுக்கு வந்து amphibious hydrophytes. So amphibious அப்படின்னு சொல்லும்போது we all know which can live both on land, aquatic-ஆவும் இருக்கலாம், terrestrial mode-ஆவும் இருக்கலாம். So mostly இந்த மாதிரி plants எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கிட்டு வளருவாங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஆழமான தண்ணியில் வந்து வளர மாட்டாங்க. ஸோ மேலோட்டமாக இருக்கக்கூடிய தண்ணியில் மட்டும்தான் இவங்களுக்கு வளரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து we have like typha, ranculus இவங்க எல்லாமே எக்ஸாம்பிள் for what? Amphibious hydrophytes. So இதோட எனக்கு யாரு hydrophytes ஓட types எல்லாமே முடிஞ்சு போச்சு. Now what we are going to see is the morphological adaptations of hydrophytes. So adaptations எப்படி நம்ம பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா first let us talk about the roots. So diagram பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா இந்த விஷயத்தை just can you see the diagram? எனக்கு யார் இருக்கா ரூட்டுக்கு ஒட்டினாப்ல I have a extra structure, we call them as what? root pockets அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நார்மலா எல்லாத்துக்குமே root pockets இருக்கும்னு சொல்ல முடியாது, சில டைப்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கும். ஆனால் இப்போ இதில் hydrophytes roots பார்த்தீங்கன்னா they have a special kind of adaptation, we call them as root packets. ஸோ அந்த root packets என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலா வந்து kind of protection அப்படின்னு சொல்லலாம். Okay, so now let's talk about the adaptations in detail. So roots வந்து பார்த்தீங்கன்னா if I'm going to talk about Wolffia நம்ம எங்கேயோ பார்த்தோம். எங்க பார்த்தோம்? Which means they are the smallest. கதை இப்ப தான் பார்த்திருப்போம், right? If you remember. I'll show you the picture again. Yes. பாத்தீங்களா எதுல பார்த்தோம்? Free floating hydrophytesல வந்து this is going to be called as what? Smallest floating. Smallest flowering plant அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்திருப்போம். அந்த பிக்சர் நான் கொடுக்கல. பட் எப்படி பார்த்தீங்கன்னா கையில வந்து ஒரு சின்ன சால்ட்டோட ஒரு கிரெயின் எடுத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இந்த உல்ஃபியாவுமே இருக்கும். ரொம்ப டைனியா இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அதே கேட்டகரியில் வந்து பார்க்க போகிறேன். இப்போ உல்ஃபியாவில் பார்த்தீங்கன்னா அடாப்டேஷன் எப்படி கொடுத்துருக்கோன்னா என்ன இருக்கா டோட்டலி வந்து தே ஓன்ட் ஹாவ் எனி ரூட்ஸ் டோட்டலி வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும். லைக் உல்ஃபியாவில் மட்டும் இல்லை வி ஹாவ் அனதர் கேட்டகரி சால்வீனியா இவங்கெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் டோட்டலி ஆப்சென்ட்டாக இருக்கும் or they'll be having poorly developed. So poorly developed அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா in hydrilla poorly developed conceptக்கு வந்து hydrilla எடுத்துக்கலாம். whereas well developed categoryக்கு வந்து பார்த்தீங்கன்னா ranunculus whereas totally absent அப்படின்னு பார்த்தீங்கன்னா I have given two examples. யார் உல்ஃபியா and சால்வீனியா. ஸோ ரூட்ஸ் எப்படி அடாப்டேஷன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. டோட்டலி ஆப்சென்ட்டுக்கு வந்து யாரு, புவர்லி ஆப்சென்ட்டுக்கு வந்து யாரு அப்படின்ற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே we should always remember. சரி, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா the root caps are being replaced by root pockets. எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐகாரனியா. இப்போ தான் ஜஸ்ட் நோ ஐ டோல்ட் ரூட் கேப் ஸ்ட்ரக்சர்லாம் பட் இன்ஸ்டன்ட் யார் வச்சிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ரூட் பாக்கெட்ஸ் வந்து இருக்கும். அகெயின் ஹெல்ப் ஃபார் ஃப்ளோட்டிங் அப்படின்ற கான்செப்ட்மே நம்ம வந்து பயான்சி அப்படின்ற கான்செப்ட்மே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஈஸியாக ஃப்ளோட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரோஃபைட்ஸ் இன் ஸ்டெம். இப்போ இவ்வளோ வரைக்கும் நம்ம யாரை பார்த்தோம்? அடாப்டேஷன்ஸ் இன் ரூட்ஸ் வந்து முடிச்சோம். நவ் வி ஆர் கோயிங் டு see about the adaptations in stem. ஸோ ஸ்டெம் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப லாங்காக இருக்கும். மோஸ்ட்லி talking about for hydrophytes ரொம்ப மெலிசா இருக்கும். நீங்க மோஸ்ட்லி அக்வாட்டிக்லாம் வந்து பாருங்க ரொம்ப ஸ்லெண்டரா இருக்கும், லாங்கா இருக்கும். they're going to be very spongy and எப்படி பண்ண பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கான்டாக்ட் வித் வாட்டர்ல இருக்கறதால ஆல்வேஸ் சப்மர்ஜ் அப்படின்ற கான்செப்டே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஸ்டெம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இப்போ வந்து இஃப் ஐம் கோயிங் டாக் அபவுட் த சப்மர்ஜ் வெர்ஷன் எடுத்துக்கிட்டேன் மொத்தமாக தண்ணியிலே புதஞ்சிருக்கு, தண்ணியிலே உள்ளே இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா அவங்க ஸ்டெம் எப்படி இருக்கும்? ரொம்ப லென்த்தியா இருக்கும், மெலிசா இருக்கும், ரொம்ப டெலிகேட்டா வந்து ஸ்பாஞ்சி ஃபிளெக்சிபிளா இருக்கும். சரி, இப்போ இதுவே ஃப்ளோட்டிங் ஃபார்ம்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப திக்கா இருப்பாங்க. அது வெரி ஷார்ட். எனக்கு சப்மர்ஜுக்கு மட்டும்தான் லாங்கா இருப்பாங்க. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு நோட் பண்ணீங்கன்னா தெரியும் சப்மர்ஜுக்கு மட்டும்தான் they are going to be very long and slender. Whereas I'm going to talk about the floating forms எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா stem is going to be very thick as well as short. Okay, so stoloniferous and spongy. So stolon இந்த வார்த்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம அப்கமிங் டாபிக்ல வந்து பார்க்க தான் போறோம். ஸ்டோலான்ஸ், ரன்னர்ஸ் அண்ட் டியூபர்ஸ் இதெல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். சரி, so stoloniferous and spongy obviously. And the rooted floating plants வந்து பாத்தீங்கன்னா it is a rhizome. So பாருங்க rooted floating formல நமக்கு யாரா இருப்பாங்க? It is going to be in the form of a rhizome. So vegetative propagation அப்படின்ற கான்செப்ட் நம்ம வந்து ஸ்டெம்லயுமே அதை எடுத்துக்கலாமே. For let us talk about what is this vegetative propagation. Development of a new plant. நார்மலா நான் இப்போ பார்க்க போறது vegetative propagation hydrophytes. But before that we should know what is this vegetative propagation இல்லையா? So vegetative propagation நம்ம எங்கேயோ இடத்துல படிச்சிருப்போம். Which is nothing but
like I'm going to develop or development of a new plant from the vegetative parts of a plants, like எப்படி சொல்லலாம், stem, roots, leaves, இதெல்லாமே வந்து we call them as the vegetative parts of a plant. இங்க ஒரு புது plant எல்லாம் create பண்ண முடிஞ்சதுன்னா I call that method of reproduction as what? Vegetative propagation. சரி, இப்போ இந்த vegetative propagation, if I'm going to talk about hydrophytes வந்து பாத்தீங்கன்னா it happens through runners இருக்கலாம், stolon இருக்கலாம், stem, root and even tubers. இதெல்லாமே வந்து these are some of the vegetative propagation methods in hydrophytes of a stem. So runner, stolon, stem, root, root cuttings, tubers, dormant apex and offsets. இதெல்லாமே நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். I'll just show you a picture if possible. Yes, I have a picture. சரி, பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா let us see like இந்த runner, stolon கதையெல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். Just look at this diagram. Can you see here? எனக்கு வந்து I have my rootings. எனக்கு இதில் சக்கர்ஸ் மாதிரி ஒரு சின்ன ஃபார்மேஷன் வருது. திஸ் இஸ் ஸ்மால் சக்கர் அண்ட் ரைசோம். ரைசோம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்ம ஜிஞ்சருக்கு இதுக்கெல்லாம் நம்ம ரைசோம் அப்படின்ற வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்தியிருப்போம், கரெக்டா? ஸோ ஐ ஹாவ் த ரைசோம், ஐ ஹாவ் த சக்கர். இது மொத்தமாக இருக்கக்கூடிய மதர் பிளான். எனக்கு சைடில் வரக்கூடிய ஒரு குட்டி சக்கர் வராங்க. அதுக்கப்புறம் ஐ ஹாவ் தி சக்கர். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐ கிவன் த பிக்சர் ஆஃப் வாட்? ரன்னர், ஸ்டோலான், ஆஃப்செட் அண்ட் look at this diagram. Runner வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக I'll have the pointed needle-like structures. ஸ்டோலானில் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்காங்க? Can you see? The scaly leaf-like structure will be there. And offsetல வந்து பார்த்தீங்கன்னா just now we saw this example also. Diagrams பார்த்தீங்கன்னா root packets வந்து present ஆயிருக்கும் instead of root caps. Just now we saw this diagram also. And suckers. Can you see? எனக்கு வந்து இது அடியில் மட்டுமே இந்த root இருக்கும். But suddenly when they emerge out of the soil, என்னன்னு பார்த்தீங்கன்னா the emerge ஆகிற பாயிண்ட்ல தான் வந்து I'll be developing a new leaflet. அப்படி ஒரு புது செடி வந்து எனக்கு வளரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே எனக்கு இந்த ஆஃப்செட்ல எல்லாமே எனக்கு இந்த ஸ்டெம் பார்ட் எடுத்துக்கிட்டோங்களேன், எல்லாமே will be totally submerged in the water itself. அண்ட் இதுவே நான் அந்த ஸ்டோலான்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கேல்ஸ் லைக் ஃபார்ம்ஸ் ஆஃப் லீஃப் வந்து வில் பி அவைலபிள். எனக்கு ரன்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீடல் லைக் லீவ்ஸ் வந்து இட் வில் பி present. So these are some of the morphological adaptations in STEM. Next நம்ம பார்க்க போகிறது ஹைட்ரோஃபைட்ஸ்ல மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் ஆஃப் லீவ்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரூட்டுக்கு பார்த்தோம், அப்புறம் ஸ்டெம் பார்த்தோம். now we are going to see for leaves. ஸோ லீவ்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லைக் ரொம்ப தின்னாக இருப்பாங்க. தெல் பி லைக் ரிப்பன், ரொம்ப ஃப்ளாட்டாக, ஜஸ்ட் லைக் இந்த கிராஸ் மாதிரி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எஸ், லுக் அட் திஸ் டயக்ராம். கேன் யூ see here? எனக்கு இந்த கிராஸ்ல ரொம்ப தின்னா, ரொம்ப ஒரு ஃப்ளாட் ரிப்பன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இருக்கும், கரெக்டா? ஸோ அதே மாதிரி தான் எனக்கு எப்படி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா the leaves is going to be very thin, long, flat, ribbon shape like structure as we see. Example இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்க்குலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வல்சினேரியா, ரொம்ப காமனான நம்ம அக்வாட்டிக் பிளான்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். அதே மாதிரி லீனியராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போட்டோமொகெட்டான், இவங்க எல்லாமே வந்து கொடுக்கலாம். அண்ட் ஃபைனலி டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செராட்டோஃபைலம். ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸாம்பிள் நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ ஃபைனலி டிஸ்ட்ரிக்ட் நம்ம யாரை கொடுக்கலாம்? செராட்டோஃபைலம் வந்து கொடுக்கலாம். லீனியர் டைப் ஆஃப் லீவ்ஸ் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா we can give potamogeton, whereas like ribbon shaped leaf நம்ம யாரை பார்த்தோம் ஆல்ரெடி we saw the example also Valsia. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து என்னென்ன ஷேப் என்ன இருக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ஸ்லுமே அதுதான் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் லீவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃப்ளோட்டிங் லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள ஃபார் எக்ஸாம்பிள் லோட்டஸ்லாம் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எல்லாம் ரொம்ப ஃப்ளாட்டாக இருப்பாங்க, ரொம்ப பிகியாக இருப்பாங்க, ஃப்ளாட் அண்ட் larger ones as we see in lotus, that is Nelumbo and Nymphia, அது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு ரூட் லீஃப் ஃபார்மேஷன் நமக்கு வந்து இருக்கும். as we see in Eichhornia வந்து பார்த்தீங்கன்னா they will be like very swollen and spongy, ரொம்ப வந்து உப்பி போல பல்பியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. so these kind of leaf modifications we can see in hydrophytes. okay, so look at this diagram. இந்த diagram பார்த்தீங்கன்னா like we have given, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். can you see here? இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பிளம்பியா ஒரு இருக்கக்கூடிய ஒரு இடமே நம்மளுக்கு வந்து ஆக்சுவலி ப்ரெசென்ட் ஆயிருக்கும். எஸ், த petioles become swollen and just now we saw for Eichhornia, கரெக்டா? பார்த்தீங்கன்னா இது வந்து Eichhornia லீஃப் தான். this we call them as petiole. இந்த petiole வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிளம்பியா, கேன் யூ see the spot shape, ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு திக்கா கொழுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். and you can see this also floating வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் டோட்டலி ஃபிளாட் பிகி ஒன்ஸ். அண்ட் இதுக்கே இந்த டாப் மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா as we see in Valsina எப்படி இருக்கும், pointed leaf, flat ribbon shape like structures. This is going to be some example. okay, next we are going to see about the anatomical adaptations. so இது வரைக்கும் நம்ம யாரை பார்த்தோம்? morphological adaptations டோட்டலி வந்து முடிச்சிட்டோம். leaf, stem, root எல்லா கதையும் முடிஞ்சு போச்சு. now we are going to see about the anatomical adaptation. so anatomical adaptations அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா I have just given the TS of, that stands for section of an hydrilla. stem hydrilla ஓட stem ஓட structure நான் வந்து எடுத்திருக்கேன். just observe the diagram first. எனக்கு மேலோட்டமா யார் இருக்கா? I have the
epidermis layer. அதுக்கு கீழ அடிஷனலா எனக்கு இன்னொரு லேயர் இருக்காங்க. We call them as the hypodermis. So நமக்கு என்ன தெரியுது? The outermost layer is going to be the epidermis. Epidermis க்கு அடுத்து எனக்கு யார் இருக்க போறா? Hypodermis. Again இந்த diagrams எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். It has to be learned. சரியா? எனக்கு இந்த ரெண்டு dermis layer க்கு அடுத்து I have like a very large like ஒரு நிறைய air chambers present ஆகக்கூடிய லேயர் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த லேயருக்கு பேர் நான் என்ன சொல்வேன்னா I have the cortex. எனக்கு நல்ல ஒரு பெரிய cortex இருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா you can see நிறைய இந்த ஏர் சேம்பர்ஸ் எல்லாமே எனக்கு வந்து பிரசன்ட் இருக்கு. ஸோ இதோட எனக்கு 3 லேயர்ஸ் முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்த வேற லேயர் யார் இருப்பா? ஐ ஹேவ் எண்டோடர்மிஸ். டர்மிஸ் எப்படி நான் பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு எபிடர்மிஸ் இருக்காங்க. செகண்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி ஹைப்போடர்மிஸ். அதுக்கப்புறம் ஐ ஹேவ் தி கார்டெக்ஸ் லேயர். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு டர்மிஸ் லேயர் பிரசன்ட் ஆகும். அவங்க பார்த்தீங்கன்னா we call them as the endo. ஸோ எண்டோன்னு எடுத்துக்கிட்டா உள்ளுக்குள்ள அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு உள்ளுக்குள்ள the innermost layer. Can you see the structure? The green color cycle like ஒரு circular form எடுத்துக்கலாமே. We call them as the endodermis. So endodermis குள்ள ஒட்டினாப்ல I have my pericycle and middlemost I have my what? The xylem cavity எனக்கு வந்து இதுல present ஆயிருக்கு. And I have phloem. So நான் phloem அப்படின்னு சொல்லும்போது I'll be having sieve tubes as well as the parenchyma. ரெண்டுமே எனக்கு வந்து பக்கத்துல வந்து இதுல present ஆயிருக்கு. Can you look at this diagram? இதுல வந்து பாத்தீங்கன்னா the blue color shape structures வந்து we call them as what? Parenchyma. இதுவே இந்த pink color கொஞ்சம் biggy ones we call them as sieve tubes. So together we can call them as the phloem. எனக்கு middle most இருக்கிறது யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா I have my xylem cavity. The xylem cavity center most. So ஆக மொத்தத்தில் இந்த xylem cavity-ஆ இருக்கட்டும் இல்லாட்டி sieve tubes-ஆ இருக்கட்டும் இல்லாட்டி parenchyma-வா இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா they are protected by ஒரு circular structure we call them as a pericycle. ஆனா இந்த பெரிசைக்கிளுக்குமே outer layer protection எனக்கு present ஆயிருப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா as usual we know endodermis. The outermost layer எனக்கு யாரா இருந்தா epidermis. The innermost layer எனக்கு வரும்போது circular layer ஸ்டார்ட் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த endodermis. So this is the diagram. And ஞாபகம் வச்சுக்கோங்க மறக்காம we have like many air chambers அந்த region வந்து we call them as the cortex. So diagram வந்து ரொம்ப முக்கியம். It's the tears of the hydrilla. ஓகே இப்போ பார்த்துக்கலாம் anatomical adaptation அப்படின்னு சொல்லும்போது a single just now இப்போ நான் என்ன டயக்ராம்ல உங்களுக்கு டிஃபைன் பண்ணேனோ அதுதான் வந்து we have given as so the diagram இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பேன் டயக்ராம் முதல்ல பார்த்துக்கோங்க உங்களோட கான்டென்ட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அதான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத போறீங்க கரெக்டா சோ பார்த்துக்கலாம் டயக்ராம்ல சொல்லாமே we have only one layer of epidermis கரெக்டா single layer of epidermis is going to be present and next point என்ன பார்த்தோம் like hypodermis is there fine அதுக்கப்புறம் தேர்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நிறைய ஏர் சேம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஸோ கார்டெக்ஸ் ரீஜன் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் ஸோ இந்த ஏர் சேம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே இந்த ஏர் அப்படின்ற வார்த்தை எடுத்தாலுமே நமக்கு ஒரு பர்சன் வந்து ஞாபகம் வரும் ஸோ ஒரு டிஷர்ட் ஞாபகம் வரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏரன்கைமா ஸோ இந்த ஏரன்கைமா எதோட கேட்டகரி கீழே படிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரன்கைமாக்கு கீழே வரக்கூடிய ஒரு ரெண்டு சப்டிவிஷன்ல நம்ம ஒன் ஆஃப் த சப்டிவிஷன் வாஸ் ஏரன்கைமா ஆக்சுவலி அது இன்னொரு சப்டிவிஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேரன்கைமா ஸோ பேரன்கைமாவோட ஒரு சப்டிவிஷன் தான் யாருன்னா ஏரன்கைமா இன்னொரு சப்டிவிஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குளோரன்கைமா ஸோ குளோரன்கைமா பேர்லேயே இருக்கு குளோரன் குளோரோஃபில் குளோரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் பிக்மெண்ட் ப்ரோட்டோசிஸ் ப்ராசஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும் டன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதர் சப்டிவிஷன் இஸ் கால்ட் ஏரன்கைமா ஏர் ப்ரொனன்சியேஷன் பாருங்களேன் ஏர் காத்து கரெக்டா ஸ்பெல்லிங் தான் வேற பட் ஸ்டில் ஏர் நீங்க ப்ரொனன்ஸ் பண்ணும்போது ஏரன்கைமா ப்ரொனன்ஸ் பண்ணும்போது ஏர் அப்போ இது என்ன பண்ணும் இட் ஹெல்ப்ஸ் த பிளான்ஸ் டு ஃப்ளோட் எஸ்பெஷலி ஆஸ் வி சி தம் இன் தி அக்வாட்டிக் பிளான்ஸ் ஸோ பிளான்ஸ் பார்த்து ஈஸியாக வந்து ஃப்ளோட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இல்லையா அது எதனால அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா வி ஹேவ் த ஏர் சேம்பர் ஸோ ஆப்வியஸ்லி இஸ் கோயிங் டு பி like parenchyma so நம்ம ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் and but generally all over if I'm going to talk about parenchyma அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா அதோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன மெயினா வந்து ஃபோட்டோசிஸ் ப்ராசஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும் சரியா இல்ல வந்து பாத்தீங்கன்னா வாஸ்குலர் டிஷ்யூஸ் வாஸ்குலர் டிஷ்யூ அப்படின்னு சொல்லும்போது அகைன் யூ நோ டோட்டலி அந்த அளவுக்கு டெவலப் பிகாஸ் நீங்க பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு ப்ராப்பர்லி டெவலப்டா ரொம்ப புவர்லி டெவலப்டா தான் வந்து they are going to be there the emergent forms of vascular elements are well developed so vascular elements அப்படின்னு நான் சொல்லும்போது யாரு can you see here இந்த கேவிட்டி ஆட்டோல டியூப்ஸா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ப்ராப்பர் ஷேப்லி டெவலப்டா எனக்கு வந்து இதுல ப்ரெசென்ட் ஆயிருக்க போகுது so this is all about the morphological adaptations of hydrophytes next நம்ம பார்க்க போறது physiological adaptations of hydrophytes so hydrophytes பாத்தீங்கன்னா they have the ability which means அவங்க வந்து since they have the capacity to float on the surface of water இருக்கலாம் பட் அவங்க இன்னொரு ரொம்ப பெரிய ஒரு விஷயமும் இருக்கு எந்த ஒரு லைக் எப்படி சொல்றது டெம்பரேச்சருமே எந்த ஒரு கண்டிஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா they will be able to withstand இது நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா anaerobic conditions anaerobic நம்ம வந்து எங்கே படிச்சிருப்போம் anaerobic respiration aerobic respiration அப்படின்ற இடத்துல நம்ம வந்து படிச்சிருப்போம் ஞாபகம் இருந்திருக்கா ஸோ aerobic வந்து பார்த்தீங்கன்னா presence of oxygen anaerobic வந்து பார்த்தீங்கன்னா absence of oxygen அப்படின்ற விஷயமும் நம்ம வந்து தெளிவாக படிச்சிருப்போம் கரெக்டாக இப்போ they will be able to withstand anaerobic conditions நம்ம இடத்துல ஆக்சிஜன் இல்லாத இடத்துல கூட சர்வை பண்ணுறதுக்கு these hydrophytes will be able to
to them. சரியா? ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா they'll be having special aerating organs. ஸோ கேன் யூ see here? இதுல இருந்து பார்த்தீங்கன்னா I have given actually the structure of parenchyma. நல்லா கேப் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி தெளிவாக கொடுத்துருப்பான். இதெல்லாம் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா the help of this tissue system. Okay. Next one வந்து we are going to see about the xerophytes. So first hydrophytes பத்தி பார்த்தோம். ஹைட்ரோஃபைட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா we saw like ஒரு 5 different categories. யார் சப்மர்ஜ் பார்த்தோம், லைக் ஃப்ளோட்டிங், இந்த மாதிரி ஒரு 5 விதமான சப் கேட்டகரிஸ் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்களோட டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அடாப்டேஷன்ஸ் எல்லாமே நம்ம தெளிவாக வந்து பார்த்தோம். Now we are going to enter into the xerophytes. ஸோ xerophytes-ஓட ஹேபிட், xerophytes-னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப ஒரு ட்ரை சாயிலே கூட இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி. they have lengthy roots. இந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம என்ன சொல்லுவோம், we call them as desert plants அப்படின்னு எடுத்துக்கலாமே. ஸோ இந்த மாதிரி xerophytes இந்த மாதிரி ஹேபிட்டாட்ல இருக்கக்கூடிய இப்போ டெசர்ட் ரீஜன் எடுத்துக்கிறேன்னு பார்த்துக்கலாமே. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா சாயில் ஹேஸ் வெரி லிட்டில் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். தெரிஞ்ச ஒரு விஷயம் கரெக்டாக, டெசர்ட்ல வந்து அடிக்கடி மழையும் அந்த அளவுக்கு இருக்காது. பட் வந்தாலுமே சாயில் வந்து ரொம்ப கம்மியான வாட்டர் தான் இருக்கும். ஆஸ் யூஷுவல் யூனோ சாயிலோட வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மழையும் வந்து அப்பப்போ தான் வரும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி xerophytes என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாயில் இருக்க இடத்துல மாதிரி கம்மியாக தண்ணி இருக்க இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா செடி வந்து முளைக்கும், உயிர் வந்து வாழும். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட xerophytes. சரி, இப்போ இந்த xerophytes வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டாக் அபவுட் physiological dryness. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து லைக் மோஸ்ட்லி சஃபிஷியண்டாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அந்த பிளான்ஸ் அங்கே இருக்கிற பிளான் இந்த physiological dryness கான்செப்ட் நான் வரும்போது அந்த பிளான்ஸ் இந்த வாட்டரை அப்சர்வ் பண்ண முடியாம இருக்கும். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா பிகாஸ் ஆஃப் தி ஆப்சன்ஸ் ஆஃப் கேபிலரி ஸ்பேசஸ். ஸோ இந்த வார்த்தையை நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். வெராஸ் நம்ம ஹைட்ரோஃபைட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருந்துச்சு, நம்ம இதில் வந்து பார்த்துருந்தோம், தே ஹேட் தட். ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிலரி ஸ்பேஸ் எல்லாமே டோட்டலி ஆப்சென்ட்டாக இருக்கும். இது ஆப்சென்ட்டாக இருக்கிறதுனால இன்னொரு ட்ராபேக் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னதான் தண்ணி இருந்தால் கூட அவங்களால அதை அப்சர்வ் பண்ணவே முடியாத ஒரு நிலைமையில தான் இருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பிளான்ஸ் இஸ் ப்ரெசென்ட் இந்த பிளான்ட் சால்ட்டி அசிட்டிக்ல இருக்க ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே இந்த கேட்டகரி கீழே வந்து வந்துடும். ஜஸ்ட் ஐ ஹவ் கிவன் சம் எக்ஸாம்பிள் லைக் அசிட்டிக் லேயர்ல வரக்கூடிய பிளான்ஸ் எப்படி இருக்குது, என்னென்ன கேப்ல இருக்குது, நியூட்ரல் அண்ட் ஆல்கலைன். ஜஸ்ட் ஒன் ஸ்மால் எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இப்போ நான் வந்து பிரிக்க போகிறேன். நான் அதே மாதிரி தான் ஹைட்ரோஃபைட்ஸ்க்கும் வி செப்பரேட், ரைட்? ஃபர்ஸ்ட் வி டிஃபைன் வாட் இஸ் அன் ஹைட்ரோஃபைட் அண்ட் ஐ லைக் ஸ்ப்ளிட் த பிளான்ஸ் பேஸ்ட் அப்பான் தட் அடாப்டேஷன்ஸ். அதையுமே நம்ம வந்து ஒரு 5 விதமான ஸ்டார்ட்லேயே வந்து பிரிச்சிருப்போம். கரெக்டாக? இப்போ இந்த அடாப்டிவ் கேரக்டர்ஸை வச்சு நான் ஃபர்ஸ்ட் இப்போ யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா we are going to see about the ephemerals அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ephemerals யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are also called as drought escapers or drought evaders. சரி, எஸ்கேப் ஆகுறாங்க, ட்ராட் எஸ்கேப் ஆகுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் அந்த அளவுக்கு தே ஒன்ட் பி எஃபெக்டட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் இங்கே என்ன விஷயம் அப்படி எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க லைஃப் சைக்கிள் வந்து லைக் வில் பி லைக் வெரி ஷார்ட், ரொம்ப ஒரு சின்ன லைஃப் ஸ்பேனில் மட்டுமே வளரக்கூடிய கேட்டகரியாக இருப்பாங்க. ஸோ தீஸ் பிளான்ஸ் கம்ப்ளீட் தேர் லைஃப் சைக்கிள் வித்தின் அ வெரி ஷார்ட் லைஃப் ஸ்பேன். ரொம்ப ஒரு கம்மி லைஃப் ஸ்பேன் உங்கள் லைஃப் சைக்கிள் வந்து முடிஞ்சு போடும். ஆனால் இவங்கள பார்த்தீங்கன்னா இந்த எஃபிமெரல்ஸ்க்கு வந்து நான் என்ன சொன்னேன், they can also be called as what, drought escapers, they can also be called as drought evaders. இவங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. இவங்க வந்து they are not considered as the true xerophytes. இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ எஃபிமெரல்ஸ் வந்து they are not called as true xerophytes. எக்ஸாம்பிள் யாரு? ஆர்கிமோன் கொடுக்கலாம், ட்ரிபுலஸ், டெஃபார்சியா, இவங்க எல்லாமே they are some of the examples of ephemerals. Okay, next வந்து பார்த்தீங்கன்னா we are going to see about the succulents. So first xerophytes-ல adaptive characters வச்சு யாரை பற்றி பார்த்தோம், ephemerals பற்றி பார்த்தோம். அவங்களால தண்ணி இருந்து எப்படி சொல்றது, if we talk about them, drought evaders அப்படின்ற கான்செப்ட் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். செகண்ட் கேட்டகரி யாரை பற்றி பார்க்க போகிறோம், succulents. ஸோ succulents வந்து பார்த்தீங்கன்னா they are also called as drought enduring plants. ஸோ நல்லா அந்த வார்த்தைகள் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. சக்கலன்ஸ்க்கு நம்ம என்ன சொல்லுவோம், drought enduring plants அப்படின்னு சொல்லுவோம். whereas ephemeralsக்கு வந்து drought escapers or drought evaders. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்ல வந்து மோஸ்ட்லி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா செகண்ட் மோஸ்ட்லி வந்து ரொம்ப திக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். லீஃப் கொஞ்சம் நல்லா எப்படி சொல்ற ரொம்ப பிளம்பியா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. வாட்ஸ் ரீசன்? they will be have the capacity, or they have the capacity to store water. So which means ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு தண்ணியே இல்லாத காலகட்டத்தில் கூட அவங்களால வந்து அந்த வாட்டர் ஸ்டோரேஜை வச்சு they will be able to survive. So they will be able to survive even in drought or dry period அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். So these plants develop certain adaptive characters to resist even in survive எடுத்துக்கலாமே, even in extreme drought conditions. இல்லையா? ஈவன் நீங்கள் டெசர்ட்ல கூட பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கள்ளி செடி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கள்ளி கேக்டஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா
நீங்க தண்ணி ஊத்தாம ஒரு 2-3 மாசம் நீங்க விட்டீங்கன்னா கூட they will be able to survive. ஏன்னா அவங்களோட because their stem is being modified into leaf. ரொம்ப நல்லா திக்காவும் இருப்பாங்க, நல்லா வாட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி நிறைய இருக்கும் அந்த இதுக்கு. அப்போ அதை வச்சு என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் என்வரான்மெண்ட்ல கூட அவங்களால வந்து சர்வை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் எப்படி இருப்பாங்க, they will be able to survive even in extreme drought conditions. எக்ஸாம்பிள் யாரு, அப்பென்ஷியா. ஈவன் நம்ம வீட்டில் காமனாக வளரக்கூடிய அலோவேரா நம்ம பார்த்துருப்போம். அலோவேரா நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கோம். நல்லா லைக் எப்படி சொல்றது, அப்படி நார்மல் ஒரு செடியை நம்ம டிஃபைன் பண்ற மாதிரி ஸ்டெம் பிரான்ச், நார்மலா ஒரு செடி ஒரு புஷ் மாதிரி தான் வளருவாங்க. பட் எப்படி இருப்பாங்க, நல்லா அந்த ஒரு இதுமே கிளையுமே வந்து நல்லா திக்கா ஃபேஸ் கூட யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் நல்லா ஃபேஸ் நல்லா பொலிவா இருக்கணுன்றதுக்கு. பட் ஸ்டில் ஸ்டோரிங் கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கும். அலோவேரா அண்ட் பிரையோஃபைலம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தி சக்கலன்ஸ். Next one, we are going to see about the non-succulents. So first யாரை பார்த்தோம், ephemerals. Next category was succulents. Third type is going to be non-succulents. So non-succulents க்கு நம்ம என்ன சொல்வோம்னா, again we have another name for them. We call them as the true xerophytes or drought resistant plants. So the drought resistant plants பார்த்தீங்கன்னா first வந்து ephemerals was drought escapers. Second one succulents was drought enduring plants. And the third type, non-succulents, is going to be drought resistant plants, also called them as true xerophytes. இப்போ நம்ம பார்த்த succulents was not true xerophytes அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். இப்போ non-succulents வந்து they are called as the true xerophytes. கிளாஸ் பிரிக்கலாம், நல்லா தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. So which means அவங்களால வந்து they will be able to survive both internal as well as the external environment. survive பண்ணி இருக்கக்கூடிய கேட்டகரியில இருப்பாங்க. and like they have many adaptations. So which means எனக்கு dry conditions கூடமே வந்து survive பண்ணிக்கிறதுக்கான கேட்டகரி வந்து இருப்பாங்க. common examples like acacia கொடுக்கலாம், ரொம்ப காமனா இருக்கும். and like ziziphus, nerium, இதெல்லாமே வந்து these are going to be common example of non-succulent plant, which is also called as what, true xerophytes அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். Okay, next வந்து பாத்தீங்கன்னா we are going to see the adaptations. So யாரோட adaptation இது, xerophytes ஓட adaptation. xerophyte morphological adaptations நம்ம பர்టిక్యులர் ஒரு பார்ட்ட பத்தி பார்க்க போறோம். யாருன்னு பாத்தீங்கன்னா root. இதே மாதிரி நம்ம hydrophytesக்குமே பார்த்திருப்போம் if you remember. So rootல வந்து பாத்தீங்கன்னா, can you see in this diagram, they'll be having a well developed and like நல்ல ஒரு லென்த்தியான ஒரு ரூட் சிஸ்டமே இவங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பிகாஸ் இந்த பிளான்ஸ் என்ன சொன்னேன், எப்படி சொல்றது, தண்ணியே இல்லாட்டி கூட சர்வை பண்ணிக்க முடியும்ன்ற விஷயத்த நான் வந்து சொல்லியிருப்பேன். கரெக்டா? அப்போ அவங்க எப்படி சர்வை பண்ண, ஆழத்துல தண்ணி இருந்தா கூட ரூட் நல்லா வெல் டெவலப்டா இருக்கும். அப்போ அந்த ரூட் என்ன பண்ணும், அந்த ஆழத்துல இருக்கக்கூடிய தண்ணியை கூட வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அவங்களால வந்து சர்வை ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஆக்சுவலி ஸ்டோர் பண்ணிட்டு ரொம்ப இந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லயுமே வந்து வளரக்கூடியவங்களா இருப்பாங்க. they have a very well developed root system and is greater than the north. ஷூட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஷூட்டை கம்பேர் பண்ண ரூட் சிஸ்டம் நல்லாவே வந்து ப்ராப்பராக டெவலப் ஆயிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் விஷயம், ரூட் கேப்ஸும் சரி ரூட் ஹேஸ் ரெண்டுமே வந்து இந்த xerophytesக்கு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ யூ ஹாவ் டு ரிமெம்பர் தட். ஏன்னா பிகாஸ் நம்ம டாபிக்கோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். இஃப் யூ ரிமெம்பர், ஒரு நிமிஷம், I'll show you the picture then. Yes, okay. Yes, இந்த டயக்ராம்ல பாருங்க, ஹைட்ரோஃபைட்ஸோட ஒன் ஆஃப் த மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன் நம்ம என்ன பார்த்தோம்னா, ரூட் பாக்கெட் மட்டும் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். தே டோன்ட் ஹேவ் ரூட் கேப் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து பார்த்தோம். பட் ஃபார் xerophytes நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்குறோம், we are noticing that they have adaptation பார்க்குறோம். ரூட் கேப்ஸ்மே இருக்கு and they have root hairs also. இவங்களுக்கு வந்து ரூட் ஹேர்ஸ் வந்து ஆப்சென்டா இருக்கும். யாருக்கு பார்த்தோம், உல்ஃபியாக்கு ஜஸ்ட் நோ வி சா. இந்த ஹைட்ரோஃபைட்ஸ்லேயே பார்த்தோம், ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் ஃப்ளவரிங் பிளான்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அந்த உல்ஃபியால வந்து ரூட் ஹேர்ஸ் எல்லாமே ஆப்சென்டா இருந்துச்சு. அட் த சேம் டைம் இந்த ஹைட்ரோஃபைட்ஸ் அடாப்டேஷன்ஸ்ல ரூட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா they don't have root caps and all. ஆனால் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற xerophytesல வந்து பார்த்தீங்கன்னா they have very well developed root cap as well as root hairs. ரெண்டுமே எனக்கு வந்து நல்லா ஒரு வெல் டெவலப் சிஸ்டமா இதுல வந்து இருக்க போகுது. ஸோ நம்ம படிக்கும்போது இந்த மாதிரி கம்பேரிசன்ல வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் தி அடாப்டேஷன்ஸ் ஆஃப் ரூட்ஸ். இப்போ நம்ம அடாப்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்டெம்முக்கு வந்து வரலாம். ஸோ ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா, கேன் யூ சீ, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டெம் இஸ் லைக் மாடிஃபைட் இன்டு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டெம் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட், ரொம்ப ஒரு திக்கான ஒரு டெக்ஸ்சரா தான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சம்டைம்ஸ் இட் மை பி woody ஆல்சோ. சிலது வந்து பார்த்தீங்கன்னா லைக் அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சராகவே இருக்கலாம். சிலது வந்து இட் கேன் பி which means above the சாயிலுக்கு ஸ்ட்ரக்சராகவே ப்ரெசென்ட் ஆயிருக்கலாம். சரி, இந்த ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஐம் கோயிங் டு டாக் அபவுட் திஸ் பிளான்ட், யாரு பார்த்தீங்கன்னா இது கேக்டஸோட வெரைட்டி. இல்லை அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, லீவ்ஸா இருக்கட்டும் இல்லாட்டி ஸ்டெம்மா இருக்கட்டும், அதுக்கு மேலே எப்போ ஒரு வலுவலுப்பான ஒரு கோட்டிங் வந்து அடிஷனல் ஒரு கோட்டிங் வந்து வேக்சி கோட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். the stems and the leaves of this xerophytes have a waxy coating. எதுக்கு அப்படின்னு கேட்டா, they also have a lot of
ஹேர் ஒரு சம்டைம்ஸ் ஒரு டைனி ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இருக்கும். வாட்ஸ் ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகெயின் ஒரு என்வரான்மெண்ட் எந்த ஒரு என்வரான்மெண்ட் எக்ஸ்ட்ரீம் அந்த வெயில் கண்டிஷன்ஸ்ல கூடமே அந்த லீஃப் பாதுகாக்கிறதுக்கும் இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் த லாஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் இந்த மாதிரி கதைகள்னாலுமே தே கேன் பி present. So சில xerophytes வந்து பாத்தீங்கன்னா they have internode. So we know what is an internode. Internode என்ன அர்த்தம்? ரெண்டு நோட்ஸ்க்கு இடப்பட்ட உள்ள கேப். We also know what is a node. ஒரு பிரான்ச் ஸ்டெம் கூட அட்டாச் ஆயிருக்கும். அந்த ஜாயினிங் பார்ட்ல ஒரு குட்டி பட் லைக் லீஃப் ஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகக்கூடிய இடம் நம்ம என்ன சொல்லுவோம்? பட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரெண்டு நோட்ஸுக்குமே இடக்கூடிய இடம் கேப் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? We call them as the internodes. So இதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா some xerophytes the internode in the stem are modified into fleshy leaf-like structure. We call them as the phylloclades. Can you see here? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா this is going to be a leafy spine and the joint இடத்துல we call them as the phylloclade. Diagram எப்படி இருக்குன்னு தெரியல, but these regions we call them as the phylloclade. இதுல சில xerophytes as usual like appendiciac நம்ம கொடுத்திருக்கோம். So again internodes வந்து பார்த்தீங்கன்னா சில some fleshy leaf-like structure will be arising. We call them as what? Phylloclades. Example is going to be appendiciac. Next வந்து பார்த்தீங்கன்னா we are going to see about the adaptations of stem. So first adaptations நம்ம யாரை பார்த்தோம்? ரூட்டை முடிச்சோம். ஸ்டெம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த phylloclade category நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்து ஃபர்தரா இருக்கக்கூடிய ஸ்டெம் அடாப்டேஷன் பார்த்தீங்கன்னா லைக் ஃபர்ஸ்ட் நான் என்ன பார்த்தேன்னா இமேஜின் இதுல வந்து என்ன பார்த்தோம்? இன்டர்னோட்ஸ் பத்தி ஒரு கான்செப்ட் நான் எடுத்துட்டு வரேன். இன்டர்னோட்ஸ் இன் த ஸ்டெம் ஆர் மாடிஃபைட் இன்டு fleshy leaf like structure. யாரு? அதுதான் நம்மளோட phylloclade. இன்னும் சிலதுல வந்து பார்த்தீங்கன்னா two internodes are being modified. So single internode இல்ல two internodes are being modified into a fleshy green like structure. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? Cladode. So இது நல்லா பாருங்க. எனக்கு வந்து yes phyllocladeல எனக்கு என்ன ஆகுறாங்க? I'll be having all the internodes are modified. Example யாரை பார்க்குறோம்? அப்பென்ஷியாவை பத்தி பார்க்குறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா I have two internodes modified. Example we call them as cladode. அதுக்கு எக்ஸாம்பிள் யாரை பார்க்குறோம்? asparagus அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னும் சில இதில் if I'm going to talk about the petiole, we also know what is petiole பற்றி நம்ம நிறைய வந்து பார்த்துட்டோம். ஸோ petiole வந்து எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா it is modified into a fleshy leaf like structure called as phyllodes. நல்லா பாருங்க term differentiation. We have phylloclade, we have cladode. I have given the diagram also. This top mode is the cladode. நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். Can you see here? So cladode. And next வந்து பார்த்தீங்கன்னா we have the third category is going to be the phyllodes. So இது மூணுமே phylloclade, cladode and phyllodes மூணுமே எது கீழே வருது? Morphological adaptations of stem. எதோடது? Xerophytes கீழே வராங்க. Example is like acacia. So diagramல பார்த்தீங்கன்னா தெரியும். Can you see here? ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. This is going to be called as what? Phyllodes. So this is all about morphological adaptations of this is a diagram. ஒரு comparison, சின்ன ஒரு comparison. Cladode, phyllodes and phylloclade. பார்த்தீங்கன்னா தெளிவா தெரியும். There's modifications. அவ்வளவுதான். Leafy modification எப்படி இருக்கு? எனக்கு வந்து like more all the internodes ஓட modification நான் phylloclade சொல்லி பார்த்தேன். Two modification I call them as what? Cladode சொல்லி பார்த்திருப்போம். And phyllodes வந்து பார்த்தீங்கன்னா just now we saw which means like petiole is being modified. So வித்தியாசம் இருக்கு. Petiole modification of phyllodes, whereas like two internodes ஓட modification cladode, whereas all the internodes ஓட modification we call them as phylloclades. So spines உமே as structure இதுல வந்து present ஆயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் இன் லீவ்ஸ். ஸோ ஃபார் நம்ம எதை பார்த்தோம்? ஸ்டெம் ரூட் எல்லாமே பார்த்தோம். இப்போ லீவ்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சரி, இஃப் யூ ஜஸ்ட் ஹேவ் அ லுக் அட் தி செகண்ட் டயக்ராம், இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆஸ்பராகஸ். ஸோ இந்த ஆஸ்பராகஸில் பார்த்தீங்கன்னா கேன் யூ சி how the leaf is modified? ஒரு மாதிரி scaly structure மாதிரி modified, கரெக்டா? So which means the entire like species itself is being like leaf and it is modified into scale like structure as we are seeing in asparagus. இன்னும் சில characteristicsல பார்த்தீங்கன்னா for example yes கெப்பாரிஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேன் யூ சி எனக்கு வந்து ஸ்டிப்யூல்ஸ் வந்து என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் மாடிஃபைட் இன்டு ஸ்பைன் லைக் முள்ளு முள்ளா வந்து மாடிஃபை ஆயிருக்கும். லெட் இஸ் லைக் தே ஹவ் கிவன் சம் எக்ஸாம்பிள்ஸ் லைக் யூஃபர்பியா, அகேஷியா, ஜிசிஃபஸ், கெப்பாரியஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? ஸ்டிப்யூல்ஸ் வந்து இட் இஸ் பீயிங் மாடிஃபைட் இன்டு லீவ்ஸ். ஸோ இப்போ இந்த லீவ்ஸ் எதில் ஜென்ரலி இந்த கேட்டகரியில் வந்து லீவ்ஸ் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தேர் கோயிங் டு பி ரொம்ப பல ஷைனியாக இருக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டு ரிஃப்ளெக்ட், எதுக்கு? ஹீட் அண்ட் லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு தேர் கோயிங் டு பி வெரி ஷைனி. அண்ட் லீவ்ஸ் வந்து எடுத்துகிட்டு ஜென்ரல் ரொம்ப வந்து திக்காக ஒரு லெதரியான டெக்ஸ்சரில் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த அடாப்டேஷன்ஸ் ஆஃப் லீஃபில் நம்ம 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் வி சா இன் யூஃபர்பியா, அகேஷியா, ஜிசிஃபஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? தி ஸ்டிப்யூல்ஸ் ஆர் மாடிஃபை இன்டு ஸ்பைன், வந்து முள்ளா தார்ன் லைக் ஸ்ட்ரக்சராக வந்து மாடிஃபை ஆயிருக்கு. இதுவே ஆஸ் யூ சி இன் ஆஸ்பராகஸில் வந்து பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் ஆர் மாடிஃபை இன்டு ஸ்பைன் அப்படி லைக் ஸ்கேல் லைக் ஸ்ட்ரக்சர். ஜஸ்ட் நோ வி ஆர் சீயிங் த பிக்சர். ஜெனரிக் லீஃபும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம்.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து we are going to see about the anatomical adaptation. ஸோ anatomy அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டீடைல்டா இன்னர் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா they have a multi layered எதிர் இருக்கும்னு பாத்தீங்கன்னா எபிடர்மல் ஸ்ட்ரக்சர். கேன் யூ சி இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எத்தனை லேயர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் எனக்கு இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ல வந்து பார்த்தோம்னா I'll be having a multi-layered epidermis with a heavyனா ஒரு திக்கான ஒரு cuticle layer, a topmost ஒரு waxy coating அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ எனக்கு நிறைய layers of epidermis இருக்கு, multi-layered, which means on the top I'll be having a very waxy or thick coating of cuticle. இது எதுக்கு இந்த மாதிரி multi-layered of epidermis? ஏன்னா பிகாஸ் நம்ம பழசு ப்ரீவியஸாக போன கேட்டகரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு multi-layered epidermis நம்ம வந்து பார்க்கல. ஸோ இதில் தான் பார்க்குறோம். வாட் இஸ் த ரீசன்? அகெயின் ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான், to reduce the transpiration. So இந்த இடத்துல நமக்கு ஒரு term வராங்க, transpiration. So what is transpiration? சிம்பிளா சொல்லணும்னா the loss of water in the form of water vapor அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த வாட்டர் இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி இந்த மாதிரி இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், ரொம்ப ஹீட்லாம் படுறதுனால வாட்டர் லைக் ஃபோட்டோசிஸ் ப்ராசஸ் மூலமாக இருக்கட்டும், இல்லாட்டி சாயிலேருந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய வாட்டராக இருக்கட்டும், என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து எவாப்ரேட் ஆகிட்டே இருக்கும். சரி, இது டிரான்ஸ்பிரேஷன் வந்து எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் நான் ஏற்கனவே பழைய டாபிக்ஸ் சொன்ன மாதிரி தான், அது நல்லதுக்கும் எடுத்துக்கலாம், கெட்டதுக்கும் எடுத்துக்கலாம். நல்லதுக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பிளான்ட் பாடி வந்து கூலிங் எஃபெக்டோட வச்சுக்கிறதுக்கு டிரான்ஸ்பிரேஷன் இஸ் ஆல்வேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, இதுவே நான் கெட்டது நெகட்டிவ் சைடுக்காக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட் வில் ஹேப்பன், எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு வாட்டர் லாஸ் ஆகுதோ பிளான்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக செத்து போயிடும் அப்படின்ற கான்செப்ட் தான் வரும். ஸோ அகெயின் இது இருக்க மல்டிலேயர் எபிடமிஸ் வந்து இட்ஸ் லைக் ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். அது எதுக்கு, இந்த டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. சரியா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ டாக் அபவுட் ஹைப்போடர்மஸ். ஸோ ஹைப்போடர்மஸ் நெக்ஸ்ட் லேயர் வந்து எடுத்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வெல் ப்ரிப்பேர். ஏன்னா நம்ம ப்ரீவியஸாக இருக்க டைப்லையுமே வந்து பார்த்தா ஹைப்போடர்மஸ் இருந்துச்சு, அதுலேயுமே ஸ்க்ளெரன் கைமாட்டஸ் டிஷ்யூ. ஸோ ஸ்க்ளெரன் கைமா வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஸ்க்ளெரன் கைமா? மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா லைக் டிஷ்யூஸில் 3 விதமாக படுத்திருப்போம், பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளெரன் கைமா. ஸ்க்ளெரன் கைமாட்டஸ் டிஷ்யூ வந்து மோஸ்ட்லி தேல் பி லைக் டெட் டிஷ்யூஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். டிஷ்யூஸ் எடுத்துக்கும் போது மெயினாக வந்து ப்ரொடெக்ஷன், அவ்வளோதான் ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம் யாராலனா நம்மளோட ஸ்க்ளெரன் கைமாட்டஸ் டிஷ்யூ. அண்ட் சின்ஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் திஸ் டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ், அது வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இருக்கு அப்படின்னால கண்டிப்பாக நம்மளுக்கு அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் வருவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கன் ஸ்டொமேட்டா. இந்த சங்கன் ஸ்டொமேட்டா எதுக்குன்னா நார்மலாக நான் லைக் லீவ்ஸில் வந்து எடுத்துக்கலாம். நார்மல் லீவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ வந்து டாப் மோஸ்ட் லேயரில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க. லீவ்ஸில் லைக் ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த லீஃப் அப்படின்னு எடுத்துக்கலாமே. டாப் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த லீஃபில் ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால வாட் வில் ஹேப்பன், ஈஸியாக டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் வில் பி கோயிங் ஆன். சரி, இதுவே வந்து எனக்கு நான் சொன்னேன் இல்லையா, டிரான்ஸ்பிரேஷன் வந்து நிறைய நடந்தாலுமே வந்து பிளான்ஸ்க்கு நல்லது கிடையாது அப்படின்ட்டு. இந்த மாதிரி எனக்கு ஹெவி வாட்டர் லாஸ் பிகாஸ் ஆஃப் த டிரான்ஸ்பிரேஷன் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கேட்டகரிஸில் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் த ஸ்டொமேட்டா வில் பி ப்ரெசென்ட் டீப்பர் இன்சைட் த லீஃப். இதை நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா சங்கன் ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இட் இஸ் ப்ரெசென்ட் ஓன்லி இன் தி லோவர் எபிடர்மிஸ் வித் த ஹேர்ஸ் ஆன் தி சங்கன். ஸோ பாருங்க, ஹேர்ஸும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, லோவர் எபிடர்மிஸும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது மாதிரி இருக்கிறதுனால எதுக்குன்னா லைக் நிறைய டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் நம்மளால வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். அகைன் நெக்ஸ்ட் கம்ஸ் த வாஸ்குலர் பண்டில்ஸ். ஆஸ் வி ஆல் நோ நம்மளுக்கு நிறைய லேயர் இருக்கிறதுனால வாஸ்குலர் பண்டில் சூப்பராக வந்து வெல் டெவலப்ட் ஆயிருக்கும். அண்ட் தேர் கோயிங் டு பி லைக் மல்டிபிள் வாஸ்குலர் பண்டில் லேயர்ஸ் ஆர் கோயிங் டு பி பிரசன்ட். நெக்ஸ்ட் மீசோஃபில். ஸோ இந்த மீசோஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு டைப் ஆஃப் மீசோஃபில் டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கும். ஒன் இஸ் கோயிங் டு பி லைக் பாலிசைட் பேரண்ட் கைமா, அனதர் ஒன் இஸ் கோயிங் டு பி ஸ்பாஞ்சி பேரண்ட் கைமா. ஸோ இந்த பாலிசைட் பேரண்ட் கைமாக்கும் ஸ்பாஞ்சி பேரண்ட் கைமாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் டயக்ராம் பார்க்கும்போது ஈஸியாக யூல் பி ஏபிள் டு டிஃபரன்ஷியேட். கேன் யூ see here நல்லா elongated structures we have palisade parenchyma and somewhat like a circle or irregular shape எடுத்துக்கலாமா, they are going to be spongy parenchyma. இல்ல palisade parenchyma வந்து பல அடுக்கடுக்கா பக்கத்துல லைக் ரொம்ப கிட்டக்கா வந்து அடக்கி வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஸ்பாஞ்சி parenchyma is not like that. You can see some gaps in between. சரியா? ஸோ இது வந்து டிஃபரெண்ட். ரெண்டுமே வந்து மீசோஃபில்ல நம்மளால ஆக்சுவலி இந்த ரெண்டுமே வந்து மீசோஃபிலியர் எடுத்துக்கலாமே. இந்த மீசோஃபிலியர் என்ன பண்ணிருக்க, பாலிசைட் parenchyma and ஸ்பாஞ்சி parenchyma நம்மளால வந்து ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். That is my next point. And succulents, the stem possesses a water storage. It's mostly ஒரு succulents இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான். எதுக்கு, வாட்டர் ஸ்டோர் பண்ணிக்கிட்டாதான் லைக் அப்கமிங் தண்ணியே இல்லை அப்படின்ற நிலைமை வரும்போது கூட they will be able to serve. ஸோ anatomical யார் யார் பார்க்குறோம், we are seeing about மல்டிலேயர் எபிடர்மிஸ். எதுக்குன்னா டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இன்னொருத்தவங்களும் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. யாருன்னா சங்கன் ஸ்டொமேட்டா. சங்கன் ஸ்டொமேட்டா ஆஸ் ஐ டோல்ட் டீப்பராக இருக்கும். அகைன் டிரான்ஸ்பிரேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து வி saw about this hypodermis layer. இந்த ஹைப்போடர்மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் வெல் டெவலப்ட் வித் ஸ்க்ளெரன் கைமாட்டஸ் டிஷ்யூ. ஸோ ஸ்க்ளெரன் கைமாட்டஸ் டிஷ்யூ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா லைக் டெட் டிஷ்யூ அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு ப்ரொடெக்ஷனுக்கான ஒரு டிஷ்யூ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் பண்ட்ஸ் பற்றி பேசுகிறோம். வாஸ்குலர் பண்ட்ஸ் since we have like many layers, வாஸ்குலர் பண்ட்ஸ் நிறைய லேயர்ஸ் நம்மளுக்கு
present ஆயிருக்கும். நெக்ஸ்ட் மீசோஃபில் பத்தி பார்க்குறோம். மீசோஃபில் வந்து 2 லேயர்ஸா present ஆயிருக்காங்க or differentiate பண்ணியிருக்கோம். Palisade and spongy, we saw the different shapes and how it is present also. And finally we saw about the like யாரு which we saw about the succulents, which means normally எனக்கு நிறைய water storage capacity இருக்கிறதுக்கா இருக்க போறாங்க. This is like a diagram. So பாத்தீங்கன்னா can you see here multi-layered epidermis இருக்காங்க. அதுக்கப்புறம் I have this palisade parenchyma. இந்த ஒரு irregular shape I have this spongy parenchyma. topmost வந்து எனக்கு யார் இருக்கான்னு பார்த்தோம் cuticle like ஒரு கொஞ்சம் ஒரு decent ஆன ஒரு structure எனக்கு cuticle வந்து is going to be present. And finally I'll be having what எனக்கு வந்து stomata இருக்காங்க guards. So எல்லாமே deeper-ஆ they are going to be present. And moreover நம்ம என்ன சொன்னோம் stomata சுத்தி நிறைய hairs அப்படின்னு சொன்னோம். இந்த hairs வந்து பாத்தீங்கன்னா we can use the term trichomes அப்படின்ற வார்த்தை கூட நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ நார்மலா hairs வந்து trichomes அப்படின்ற மாதிரி. trichomes எதுக்குன்னா again ஒரு protection layer by stomata சுத்தி இருக்காங்க. Can you see in this diagram எனக்கு stomata இருக்காங்க guard cells and I have the trichomes நான் சொன்ன மாதிரி and I also have can you see the gap in between we call them as what pits and carotid. Finally I'll be having my lower epidermis. Can you see the structure and இதெல்லாம் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட cuticle. So this is about the anatomical adaptations. Next we are going to see about the physiological adaptation. So physiological அப்படினு எடுத்துக்கும் போது நம்மளோட மெயின் கான்செப்டே எனக்கு என்னன்னா நான் ஒரு பிளான்ட் எப்படி சர்வை பண்ண வைக்க முடியும் ஒன்னு நான் தண்ணியை தக்க வச்சுக்கிட்டாலே போதும் அவங்க வந்து ஈஸியா சர்வைவ் ஆயிருவாங்க. ஸோ தண்ணி தக்க வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும் கண்டிப்பா ஐ ஹாவ் டு ரெடியூஸ் த டிரான்ஸ்பிரேஷன். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு இந்த பிசியாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் எல்லாமே இந்த பிளான்ஸுக்கு எப்படி இருக்கும்னா டிரான்ஸ்பிரேஷனை ரெடியூஸ் பண்ற மாதிரி தான் தே வுட் ஹவ் பீன் டிசைன் பை நேச்சர் அப்படிதான் சொல்லணும் சரியா. ஸோ இந்த மொத்த ப்ராசஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். which means like ephemerals அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் லைக் இந்த ப்ரீவியஸ் இதுல. ஸோ லைஃப் சைக்கிள் இஸ் லைக் கம்ப்ளீட் வெரி ஷார்ட் ஸ்பேன். ephemerals கான்செப்ட் பார்க்குறோம். கேன் யூ see here எனக்கு ஒரு சக்கலண்ட் லீஃப் இருக்குன்னா லைக் சோடியம் இருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குன்னு பார்த்தா lower leaf osmotic potential whereas enlarged leaf cells to store more water and close stomata to reduce the transpiration. So இது எல்லாமே எனக்கு ஒரு physiological adaptation பார்த்தோன்னே ஓகே சொல்லலாம். ஸோ lower most leaf osmotic pressure மெயின்டைன் பண்ணும். leaves எல்லாம் enlarged-ஆ இருக்கும் to store more water. apart from that எனக்கு close stomata எதுக்குன்னு கேட்டீங்கன்னா to reduce the process of transpiration. Yes, next we are going to see about mesophytes. So நம்ம பழைய கேட்டகரிஸ் எல்லாம் பார்த்தோம். ரொம்ப இப்போ நெக்ஸ்ட் கேட்டகரிக்கு நம்ம என்ட்ரி கொடுத்துருக்கோம் mesophytes. ஸோ mesophytes அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா இதோட ரூட் சிஸ்டம் எப்படி இருக்கும் அகெயின் யூ ஆல்ரெடி saw in the beginning mesophytes எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு mesophytes ரூட் சிஸ்டம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா it will be like a well developed root system with root caps as well as root hairs. If you remember நம்ம ப்ரீவியஸா பார்த்த டைப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து லைக் சிலது வந்து பார்த்தீங்கன்னா root caps was absent but in the root pocket was present. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஹேர்ஸ் இருந்துச்சு ரூட் ஹேர்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. இந்த மாதிரி சில கேட்டகரிஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ நான் பார்க்க போகிற மிசோஃபைட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தே ஹேவ் கேன் யூ see this diagram எனக்கு வந்து நல்லா ஒரு டெவலப் ரூட் சிஸ்டம் இருக்கும் அண்ட் மோரோவர் தே வில் பி ஹேவிங் தி ரூட் கேப் ஆல்சோ சரியா. அந்த ரூட் கேப் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கண்டிப்பாக கேன் யூ see this diagram எனக்கு வந்து ரூட் ஹேர்ஸுமே எனக்கு வந்து இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ ஜென்ரலாக இப்போ நான் ஸ்டெம் ரூட் பற்றி நான் பார்த்துட்டேன். ஸ்டெம்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் தேர் வெரி ஹைலி பிரான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து ஏரியல் டாப் மோஸ்ட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப பெரிய பெரிய பிரான்ச் உள்ளக்கூடிய ஸ்ட்ரக்சரா வந்து இருக்க போறாங்க. டாக் அபவுட் த லீவ்ஸ். லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிசோஃபைட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா பெருசா நல்லா விரிஞ்சு இருக்கிற மாதிரியே இருக்கும். நல்லா லைக் லார்ஜர் ப்ராடர் ஆனால் அது வந்து மெலிசாவுமே இருக்கும் வித் டிஃப்ரெண்ட் ஷேப். ஸோ இது எல்லாமே வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மீசோஃபைட்ஸோட கேட்டகரி. இஃப் யூ லுக் அட் திஸ் டயக்ராம் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா நம்ம திஸ் லைக் கிவன் apical meristem characters பத்தி கொடுத்திருக்காங்க which means எப்படின்னா லைக் டிவிஷன் ஒரு ரீஜன் இருக்கலாம் எலாங்கேஷன் ஒரு ரீஜன் இருக்கும் அண்ட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஹேஸ் ப்ரெசென்ட் இருக்கிறது எல்லாமே வந்து இட் வில் பி லைக் த ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் சிஸ்டத்தை வந்து நம்ம லைக் கேட்டகரைசேஷன் வந்து we have given here. So cell division அப்படின்னு நான் சொல்லும் போது can you see the bottom one area of cell division அப்படின்னு நான் சொல்லும் போது obviously I'll be talking about the apical meristem because நம்ம apical meristem பத்தி ஏற்கனவே பார்த்திருக்கோம் which helps எதுக்கு increase the length of the plant correct. அது வந்து எங்க present இருக்கும் mostly tips of roots and stem அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல just given the picture of root apical meristem tipல present இருக்கு. as usual they have the root cap also present. Next we are going to see about the anatomical adaptation. So anatomical அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸா பார்த்த anatomical just compare and study. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுலேயுமே வந்து பார்த்தோம் cuticle வந்து ஒரு டீசென்டான ஸ்ட்ரக்சர்ல இருந்துச்சு. இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா cuticle எப்படி இருக்காங்க all aerial parts are moderately. Can you see here எனக்கு upper most ஒரு தின்னான ஒரு லேயர்ல வந்து I'll be having my waxy cuticle. Epidermis இருக்கு they are like well developed and stomata. சரி இதுலயே வந்து if you go for the previous structure எடுத்துக்கலாமே. Can you see here
எனக்கு எபிடமிஸ்ல வந்து எப்படி இருந்தாங்க இந்த டாபிக்ல வந்து ஐ ஹேட் லைக் மல்டி லேயர்ஸ், எனக்கு நிறைய லேயர் ஆஃப் எபிடமிஸ் வந்து பிரசென்ட் ஆயிருக்காங்க. ஆனால் இஃப் ஐம் கோயிங் டு டாக் அபவுட் திஸ் மீசோஃபில் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு மல்டி லேயர் வந்து பிரசென்ட், லைக் ஐல் பி ஹேவிங் அ பிரிட்டி டீசென்ட் லேயர் ஆஃப் தி எபிடமிஸ். அண்ட் மோர் ஓவர் ஸ்டொமேட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஸ்டொமேட்டா இஸ் ஜென்ரலி present on both the sides of the epidermis. நம்ம அதுல என்ன பார்த்தோம், ப்ரீவியஸா பார்த்த கான்செப்ட்ல ஸ்டொமேட்டா இருந்துச்சு, பட் லைக் sunken one, root hairs is also covered அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா இதுல நம்ம என்ன பார்க்கிறோம், மீசோஃபைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டொமேட்டா எனக்கு எபிடர்மிஸ் இருக்குன்னா both the sides, எனக்கு டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுத்துலயுமே எனக்கு எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா I have my stomata that is being present. Okay. நெக்ஸ்ட் பாருங்க, மீசோஃபில் இஸ் வெல் டிஃபரன்ஷியேட்டட் டு பாலிசைட். as we saw in the last topicமே பார்த்த மாதிரி பாலிசைடும் இருக்காங்க, எனக்கு யார் இருக்கு அதுக்கப்புறம் ஸ்பாஞ்சி. கேன் யூ see this diagram, பாலிசைட் parenchyma and I have my ஸ்பாஞ்சி parenchyma. ரெண்டுமே எனக்கு டிஃபரன்ஷியேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. whereas vascular மெக்கானிக்கல் டிஷ்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து நல்லா வெல் டெவலப்ட் ஒரு சிஸ்டமா தான் எனக்கு வந்து மீசோஃபைட்ஸ்ல they are going to be present. சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது எபிஃபைட். ஸோ மீசோஃபைல் முடிச்சாச்சு, we saw the மார்ஃபாலஜிக்கல் அண்ட் அபிக்கல்லாம் வந்து அடாப்டேஷன்ஸ் வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எபிஃபைட். ஸோ எபிஃபைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமனாக நம்ம லோவர் கிளாஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளில் படிச்சிருப்போம், வேண்டா இஸ் அன் எபிஃபைட் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். எப்பவுமே ஒரு காமனாக கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. சரி, இப்போ அதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ லெட்ஸ் டாக் அபவுட் ரூட் சிஸ்டம். எல்லா கதையும் நம்ம பார்க்கலாம். ரூட் சிஸ்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் லைக் எக்ஸ்டென்சிவ்லி டெவலப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைக் தேல் கோ டீப்பர். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ரூட்ஸ் வந்து நான் ஒரு 2 விதமான ரூட்ஸாக எடுத்துக்கலாம். One is going to be called as aerial roots, another one is called as clinging roots அப்படின்னு வந்து சொல்லலாம். If you look at this diagram, yes, clinging roots and aerial roots. So நம்ம இந்த எபிஃபைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம், 2 types of root system நமக்கு இருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாம் ப்ராப்பரா டெவலப் ஆன ரூட் சிஸ்டம் தான் clinging root system and aerial root system. சரி, இப்போ clinging root system வந்து பார்க்கலாம். They fix the epiphytes firmly on the surface of the supporting object. Can you look at this diagram? இல்ல பாருங்க, எனக்கு இதுல வந்து ஒரு ட்ரீ இருக்கா, லிட்டரலி a kind of parasite அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமே. லுக் ஹியர், எனக்கு பக்காவா ஒரு ஹோஸ்டுக்கு மேல அவங்க வந்து சூப்பரா அந்த ரூட் சிஸ்டம் வந்து நல்லா வந்து பதிஞ்சு பக்காவா வந்து தேர் கிளீன்னா அட்டாச்சிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். சூப்பரா வந்து அட்டாச் இருக்காங்க. அப்ப அவங்க நம்ம யார் சொல்லுவோம், இந்த கிளிங்கிங் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏரியல் ரூட் சிஸ்டம். ஸோ ஏரியல் ரூட் சிஸ்டம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி தேல் பி லைக் தொங்கிக்கிட்டே இருப்பாங்க, தேல் பி லைக் ஹேங்கிங். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் ரூட்ஸ் மோஸ்ட்லி இருக்கலாம், ஆரஞ்சு லைக் சம்வாட் ஒயிட், பேல் ஒயிட் அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே இருக்கும். மோஸ்ட்லி கிரீன் ஷேட் தான் இருக்கும். சரி, இப்போ இதை பாருங்க டயக்ராம்ல they'll be like they'll be like hanging root system. இதை நம்ம யார் சொல்ல, ஏரியல் ரூட் சிஸ்டம் with the mainly hang downwards and absorb moisture. எதுக்கு இந்த மாதிரி ஹேங்கிங் மெத்தட்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சரை வந்து மோஸ்ட்லி வந்து அப்சர்வ் பண்ணிப்பாங்க. இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒன்று இருக்கு. ஆக்சுவலி as I told you, தொங்கிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு தொங்கிட்டே இருக்காங்க, அட்மாஸ்பியர் கூடிய மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்றதுக்கு. இது எது மூலமா அப்சர்வ் பண்ணுவாங்க, ஆர் வாட் இஸ் த டிஷ்யூ தட் ஹெல்ப்ஸ் டு அப்சர்வ் த மாய்ஸ்சர் தட் இஸ் பிரசன்ட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா spongy tissue we call them as velamen. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஒரு பாயிண்ட் வந்து. சரியா, ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம். எபிஃபைட்டை பொறுத்தவரைக்கும் ரூட் சிஸ்டம் we saw clinging as well as aerial. ஏரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரை இம்பார்ட்டன்டா பார்க்குறோம், வெலமென். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய மாய்ச்சர் வந்து அப்சர்வ் பண்றதுக்கு ஒரு டைப் ஆஃப் ஸ்பாஞ்சி டிஷ்யூ. நெக்ஸ்ட் we are going to see about the ஸ்டெம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரூட் கதையை வந்து பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா ஸ்டெம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த எபிஃபைட்டை பொறுத்த வரைக்கும் சிலது வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி சக்கலன் வெரைட்டிஸ், சிலது வந்து பாத்தீங்கன்னா டியூபர்ஸா இருக்கலாம். டியூபர்ஸ் ஆர் பல்ப். ஃபார் எக்ஸாம்பிள் பல்ப் அப்படின்ற வார்த்தை ஞாபகம் வச்சுப்போம், ஆனியன் பல்ப் வந்து நம்ம ஞாபகம் வச்சிருப்போம். டியூபர் வந்து பாத்தீங்கன்னா யாரை ஞாபகம் வச்சுப்போம், பொட்டேட்டோ டியூபர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ இது வேண்டால பொறுத்த எபிஃபைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டெம் கேன் பி லைக் சக்கலண்டாவும் இருக்கலாம், ஆர் லைக் மாடிஃபைட் டியூபரா இருக்கலாம், ஆர் லைக் பல்போட ஃபார்மேஷனா கூட நமக்கு வந்து இருக்கலாம். சரி, லீவ்ஸ் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எனக்கு லீவ்ஸ் வந்து அந்த அளவுக்கு நிறைய லீவ் ஃபார்மேஷன் இருக்காது, பட் கொஞ்சமா இருந்தா கூட அவங்க எப்படி இருப்பாங்கன்னா லைக் வெரி பிளம்பி ஆர் நல்லா ஒரு ஃப்ளஷி ஸ்ட்ரக்சரா இருப்பாங்க, நல்லா பளபளப்பா வலுவலுப்பாகவும் வந்து ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க. சரி, நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம வந்து பார்க்க போறோம். லைக் எஸ், கேன் யூ see here மிர்மிகோஃபைலி. ஸோ இந்த மிர்மிகோஃபைலி எதுக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம். எதுக்குன்னா மோஸ்ட்லி ப்ரிடேட்டர்ஸ்லாம் வந்து லைக் இந்த பிளான்ட்டை சாப்பிட வராங்கன்னா தே வில் ட்ரை டு எஸ்கேப் வித் திஸ் கைண்ட் ஆஃப் மெக்கானிசம். ஸோ எபிஃபைட்டிக் வெஜிடேஷனில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி
mechanism. So actually I have given a diagram. Sure, diagram illa, but anyway, so this is the main concept. Next வந்து பாத்தீங்கன்னா the fruits and seeds. So first நம்ம யார பத்தி பார்க்கோம், root பத்தி பார்த்தோம். root ரெண்டு பேரை பத்தி பார்த்தோம். cling and aerial முடிஞ்சு போச்சு. next stem பார்க்குறோம். stem பொறுத்த வரைக்கும் it can be anything. succulent இருக்கலாம், tuberous இருக்கலாம், bulb எந்த ஃபார்மேஷன்ல வேணா இருக்கலாம். next we saw about the leaf. leafல வந்து பார்த்தா ரெண்டு கான்செப்ட் வந்து பார்க்குறோம். ஒன்னு வந்து லைக் ரொம்ப ஃப்ளெஷியாவும் இருக்காங்க, plumpy ரொம்ப leathery கான்செப்டாவும் இருப்பாங்க. அப்படி இல்லாட்டி they form they use the concept of what மிர்மிகோஃபைலி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா லைக் ப்ரிடேட்டர்ஸ் வந்து சாப்பிட வராங்க அப்படின்னா இதை வச்சு அவங்க தப்பிச்சிக்கலாம், இந்த ஒரு லைக் ஹைடிங் மெக்கானிசம் வச்சு தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ டாக் அபவுட் தி ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்க பெருசால அக்செப்ட் பண்ண லைக் நார்மலா டைனி சீட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வில் பி மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ் எல்லாமே வந்து they should be dispersed. எப்படின்னா லைக் பாலினேஷன் கான்செப்ட் நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஞாபகம் வந்திருக்கும். டிஸ்பர்சபிள் பை விண்ட் அண்ட் வாட்டர், இது எல்லாத்துக்குமே இந்த எபிஃபைட்ல வந்து பாசிபிள். அண்ட் மோஸ்ட்லி வாட்டர் அப்படின்றது ரொம்ப கம்மி, பட் ஸ்டில் விண்ட், இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ் மூலமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எபிஃபைட்ல வந்து சீட் டிஸ்பர்சல் will be happening. Next வந்து we are going to see about the anatomical adaptation. சரி, இந்த anatomical adaptation வந்து பாத்தீங்கன்னா I have given the transverse section of the aerial root of an archid. So archidல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து velamen அப்படின்ற டிஷ்யூவோட ஸ்ட்ரக்சர் வச்சு I have given. இந்த வெலமென் வந்து எங்க பார்த்தோம், ஜஸ்ட் நோ வி சா யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் டிஷ்யூ அப்சர்வ் பண்றதுக்கான ஒரு ஸ்பாஞ்சி டிஷ்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். லுக் அட் திஸ் டயக்ராம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் த டாப் மோஸ்ட் எபிடர்மிஸ் லேயர், அதுக்கப்புறம் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாஞ்சி டிஷ்யூ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அட்மாஸ்பியர் அப்சர்வ் பண்றதுக்கு. வெலமென் கேன் யூ சி ஹியர் எபிடர்மிஸ்க்கு அடுத்தே இருக்காங்க எபிடர்மிஸ். And the last one we have the endodermis. So epidermisக்கும் exodermisக்கும் இடப்பட்ட உள்ள கேப்ல தான் எனக்கு யார் பிரசன்ட் ஆயிருக்கா, இந்த வெலமென் வந்து பிரசன்ட் ஆயிருக்காங்க. Obviously எனக்கு எபிடர்மிஸ் exodermisக்கு அடுத்து எனக்கு யார் இருப்பான்னு கேட்டிங்கன்னா I'll be having these irregular shape structure. cortex வந்து present ஆயிருக்காங்க. and வழக்கம் போல இருக்கிற மாதிரி தான் I have the pericycle, I have the pith, I have the endodermis, connective tissue எல்லாமே நார்மலா இருக்கிற ரூட் சிஸ்டத்துல வந்து it is going to be present. சரி, இப்போ if I'm going to talk about the cuticle, because நம்ம ஒரு கேட்டகரிக்குமே cuticle எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். அது ரொம்ப தின்னா இருக்கும், அது ரொம்ப திக்கா இருக்கும், ஒரு pretty decent நிறைய கேட்டகரிஸ் வந்து பார்த்தோம். இப்போ எபிஃபைட்டை பொறுத்த வரைக்கும் we can see a very thick layer of cuticle that is being present. and இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா sunken stromata is also present. so இதுல வந்து பாத்தீங்கன்னா a different layers like multi layers of epidermis is going to be present. so what about here, like இதுல வந்து பாத்தீங்கன்னா succulent variety அப்படின்னு சொல்றது நம்ம எடுத்துக்கிட்டோம்னால so succulent epiphytes contains well developed parenchymatous cells to store the water. so இதுலயுமே நம்ம sunken stromata பத்தி பார்க்குறோம், லைக் multi-layered epidermis இருக்காங்க. cuticle beacon பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு திக்கான ஒரு லேயர்ல வந்து present ஆயிருக்காங்க. and moreover வந்து பாத்தீங்கன்னா stromata also helps in the loss of water vapor, sorry transpiration process வந்து reduce பண்றதுக்கு help பண்ணும். and the last type we are going to see is about the halophytes. so halophytes னா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா லைக் எங்க வளர்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப உப்பு தன்மை அதிகமா இருக்கக்கூடிய சாயில்ஸ்ல வந்து வளரக்கூடிய செடிகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா we call them as the halophytes or halophytes plants அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கடலோரமா வந்து ஒட்டி இருக்கக்கூடிய மண்ணில் வந்து அதுல ஒட்டி இருக்கக்கூடிய சில பாறைகள் இருந்துச்சுன்னா அதுல நம்ம வலுவலுப்பா இருக்குன்னு சொல்லாங்க. நாட் அண்ட் டாக்கிங் அபவுட் இந்த கடல்ல தண்ணியில படுற மாதிரி சொல்ல, பட் அந்த தண்ணியில ஓரத்துல ஒதுங்கி அந்த உப்பு தன்மை அதிகமா இருக்கு. ஏன்னா நார்மலா இந்த பீச்ல மண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சால்ட் அந்த ஃபிளேவர் ரொம்ப வந்து டெக்ஸ்சர் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து we will be able to see this kind of plants as halophytic plants அப்படின்னு சொல்லுவோம். example for these halophytes or halophytic plants யாருன்னா rhizophyra, and we have this sonaraceae, aventia, இது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து rhizophyra is a very common example. நம்ம லோவர் கிளாஸ்ல வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ halophytes நான் சொன்ன மாதிரி கடல் கொட்டினா ப்ளஸ் சீ ஷோர் இந்த மாதிரி இடத்துல நம்ம தெளிவா வந்து பார்க்கலாம். ஸோ பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி ஐம் டாக்கிங் அபவுட் தீஸ் halophytes பிளான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டரை வந்து நம்ம யோசிச்சு பாருங்களேன், கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டல அப்படின்ற மாதிரி தான். பக்கத்துல நிறைய தண்ணி இருந்தாலுமே அவங்களால வந்து வாட்டரை ஈஸியாக டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், பிகாஸ் சால்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பட் வளர்வாங்க தவிர அந்த அளவுக்கு டேரெக்டாக அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தே ஹாவ் டு ஃபில்டர். நான் என்ன பண்ணுவோம், அந்த தண்ணி இருக்கக்கூடிய சால்ட்டை வந்து ஃபில்டர் பண்ணிட்டு தான் என்னால் வந்து யூஸ் பண்ண முடியும். சரியா? require the filtration of salt using the physiological process. This vegetation is also known as mangrove forest, and these plants are also called as mangroves. so நம்ம mangroves for example இந்த பிச்சாவரம் சைட்லாம் நீங்க போயிருந்தீங்கன்னா அந்த mangrove forest நல்லா தெளிவா வந்து பார்த்துக்கலாம் இல்லையா? ஸோ அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, எனக்கு தண்ணி இருக்கும் நான் யூஸ் பண்ணுவேன், பட் ஸ்டில் அதை என்ன பண்ணுவேன் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஃபில்டர் பண்ணி லைக் ஃபிசியாலஜி ப்ராசஸ்லாம் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி தான் அதுக்கப்புறம் I'll be able to use it. ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ்மே அந்த மாதிரி மெக்கானிசம் தான் வந்து மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணுவாங்க. சரி, இவங்க பிளான்ஸ் தான் ஐ டோல்ட் யூ லைக் சீ ஷோர்ஸ் கடலுக்கு பக்கத்துல ஒட்டுனாப்புல இந்த மாதிரி இடத்துல இருப்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம வந்து இந்த
பிராக்கிஷ் வாட்டர் அப்படின்ற கான்செப்ட்மே நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். விச் மீன்ஸ் எனக்கு இந்த கடல் தண்ணியும் குடிக்கிற தண்ணியும் ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகிற இடத்துல வந்து இந்த மாதிரி அது இந்த ஏரியாவில் ஒட்டினாப்புல எல்லாமே இந்த மாதிரி பிளான்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் சொல்லாங்க கடல் தண்ணியும் குடிக்க தண்ணியும் மிக்ஸ் ஆகுது, அப்போ இட் வில் பி லைக் பாசிபிள் டு கன்சியூம் திஸ் வாட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுலேயுமே வந்து உப்பு தன்மை வந்து ஜாஸ்தியாக இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி இடத்துல வந்து we can expect these kind of plants. ஸோ இப்போ அடாப்டேஷன்ஸ் ஹாலோஃபைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் அடாப்டேஷன் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நியூமாட்டோஃபோர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மேங்க்ரோவ் சைடில் வந்து நம்ம நிறைய வந்து பார்க்கலாம். இந்த நியூமாட்டோஃபோர்ஸ்க்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நார்மலாக ரூட்டிங் சிஸ்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா தே வில் பி நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக் அப்படின்னு தான் சொல்லும். ஸோ ஜியோட்ராபிசம் அப்படின்ற கான்செப்ட் நான் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ட்ராபிசம்? நம்ம இதையும் நம்ம பார்த்துருப்போம் ப்ரீவியஸ் கிளாஸஸில் ப்ரீவியஸ் டாபிக்ஸில் வந்து ட்ராபிசம்னா என்ன அர்த்தம்? லைக் மூமெண்ட் ஆஃப் பிளான்ட் ஆர் பார்ட் ஆஃப் அ பிளான்ட் டுவர்ட்ஸ் ஸ்டிமுலை அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அந்த ட்ராபிசம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் வி சா ஃபோட்டோட்ராபிசம், வாட் இஸ் ஜியோட்ராபிசம் பார்த்துருப்போம், வாட் இஸ் ஹைட்ரோட்ராபிசம் பார்த்தோம், அண்ட் வாட் இஸ் கீமோட்ராபிசம் அப்படின்னு நம்ம 4 விதமான ட்ராபிசம்ஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக ஐ எம் கோயிங் டாக் அபவுட் திஸ் ஜியோட்ராபிசம் which means movement of plant or part of a plant towards a gravity or towards a soil அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம எப்பவுமே கொடுக்குற ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் சிஸ்டம். பிகாஸ் ஜெனரலாக ரூட் சிஸ்டம் எப்படி இருக்கும், எனக்கு வந்து சாயிலை நோக்கி அடியில தான் வந்து நல்லா சாயில்ஸ் மண்ணில் நோக்கி தான் வந்து நல்லா வளர ஆரம்பிப்பாங்க. சரி, அதுக்கு நார்மல் பிளான்ட்ஸ் நம்ம வந்து கொடுக்கலாம். ஆனால் இந்த ஜியோட்ராபிசம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 விதமாக வந்து பிரிக்கலாம். ஒன் இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக், அந்த ஒன் இஸ் கோயிங் டு பி நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக். இப்போ இந்த நியூமாட்டோஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக். பிகாஸ் பாசிட்டிவ் அப்படின்னு நான் சொல்லும் போது எனக்கு சாயிலை நோக்கி தான் வளர போகுது. இப்போ இந்த நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக் எனக்கு என்ன ஆக போகுது, ரூட்ஸ் வந்து தே வில் பி க்ரோயிங் அபவ் த சாயில், விச் மீன்ஸ் எனக்கு சாயில் ரூட் சிஸ்டத்தை நோக்கி வளராது, ஷூட் சிஸ்டத்தை நோக்கி வரும். வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நார்மலாக ரூட்ஸுக்கு வந்து அவங்களுக்கு ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்கு நெய் சம் ஆக்சிஜன் அது இந்த மாதிரி நிலத்துல வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ அவங்க என்ன பண்ண ரெஸ்பயர் பண்ணுறதுக்காக அபவ் த சாயில் கோஸ்டரும் தே வில் பி க்ரோயிங் அண்ட் வில் பி கெட்டிங் ஆல் த ஆக்சிஜன் அண்ட் வில் பி ஹேவிங் த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ். இதனால தான் தீஸ் கைண்ட் ஆஃப் பர்டிகுலர் நியூமாட்டோஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாயிலுக்கு அபவ் வந்து வளர ஆரம்பிச்சு. எனக்கு இம்பார்ட்டன்ட் அடாப்டேஷன் ஆஃப் தீஸ் ஹாலோஃபைட்ஸ். சரியா? ஸோ இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் ஹாலோஃபைட்ஸ் வந்து தே கேன் பி லைக் ஹெர்பேஷியஸ், ஸோ மோஸ்ட்லி இந்த புஷி கேட்டகரியில் கூட வந்து இருக்கலாம். ஸோ இன் அடிஷன் டு நார்மல் ரூட்ஸ் மெனி ஸ்டில் ரூட்ஸ் ஆர் ஆல்சோ டெவலப். ஸோ அகைன் நம்ம ரூட்ஸ் எப்படி ஸ்டில் ரூட்ஸ் எல்லாமே கூட நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இது ஸ்பெஷலி கேட்டகரி நான் சொன்ன மாதிரி வி ஹேவ் தீஸ் நியூமாட்டோஃபோர்ஸ் வித் நியூமாட்டோதோட் விச் மீன்ஸ் செப்பரேட் ஏரியேஷன் கான்செப்ட் எல்லாத்தையுமே ப்ரீதிங் பர்பஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அவென்ஷினியா. சரியா? ஸோ இது எல்லாமே இஸ் ஆல் அபவுட் தி ஹாலோஃபைட்ஸோட அடாப்டேஷன். ஸோ ஜஸ்ட் வந்து ஐ ஹவ் கிவன் த நியூமாட்டோ ஒரு தனி டயக்ராம், ஒரு மேங்க்ரூவ் பிளான்ட் இருக்கக்கூடிய ஒரு நியூமாட்டோஃபோர்ஸ். கேன் யூ see here இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீயோட ரூட்ஸ் தான். கேன் யூ see here ரூட்ஸ் எப்படி மேல் நோக்கி வந்து தே வில் பி ட்ரைங் டு க்ரோ. எனக்கு இதில் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா I'll be having lenticell or we can also called as for nematode. இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இது வச்சு தான் என்ன பண்ணும், மூச்சு விடுறதுக்காக அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு they will be like helping. கீழேயும் ரூட்ஸ் இருப்பாங்க and above roots also they will be going, we call them as what, nematophores. Yes. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அடாப்டேஷன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்காக லைக் என்ன சொன்ன ரூட்ஸ் எப்படி இருந்துச்சு இந்த கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் we see about the plant body எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக எனக்கு கியூட்டிக்கல் வந்து திக்காக தான் இருக்க போகுது. அண்ட் if I'm going to talk about the leaves வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் obviously நல்லா திக்கி சக்கலண்ட் நல்லா பளபளன்னு நல்லா கிளாஸியாக இருக்கிற மாதிரி, பிகாஸ் பக்கத்துலேயே அந்த சாயிலோட இதுக்கு அந்த உப்பு ஒட்டினாப்பில் அந்த மண்ணில் வளர்றதுனால நல்லா கிளாஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அவங்க ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க. சில ஸ்பீஷிஸ் வந்து பார்த்தீங்கன்னா we can call them as what, apilus. ஸோ apilus அப்படின்னு கேட்டிங்கன்னா சில லீவ்ஸே இல்லாமல் கூட சில ட்ரீஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த பீச் சைடு இல்லாட்டி இந்த மாதிரி ஓரத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த காம்பு இல்லாட்டி பிரான்சஸ் மட்டும்தான் இருக்கும், லீவ்ஸே வந்து இருக்காது. அந்த மாதிரி கேட்டகரியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலோஃபைட்ஸில் வந்து பார்க்கலாம். and we call them as what, apilus அப்படின்னு வந்து நம்ம இதை சொல்கிறோம். சரியா? viviparous mode of seed germination is also found in halophytes. So viviparous again in அர்த்தம் இந்த mode of seed germination எல்லாமே நம்ம upcoming topics வந்து பார்க்கலாம். Can you see here? வந்து பார்த்தீங்கன்னா I have my leaf, calyx. எனக்கு வந்து literally can you see here எனக்கு வந்து ஒரு ஃப்ரூட் இருக்குது, அந்த ரேடிக்கல் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ வாட் வில் ஹேப்பன், இதுலேருந்தே எனக்கு வந்து ஃப்ரூட் வந்து கீழே விழும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வாட்டரில் வந்து அடிச்சுட்டே போயிட்டு
they will be like once they land ஒரு particular environment soil கிட்ட எனக்கு பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் தண்ணி இருக்கும் அது போக கிட்ட அந்த soil கிட்ட அந்த கரைக்கு கிட்ட ஒதுங்கினாப்ல வரும்போது பாத்தீங்கன்னா they will attach themselves and they will try to grow இந்த மாதிரி தான் வந்து இதான் நம்ம என்ன சொல்றோம் viviparous mode of seed germination is also found எனக்கு நார்மலா மேல இருக்கும்போது கீழே விழுந்துச்சா தண்ணில அடிச்சிட்டே போகும் அது எங்க அந்த கரை கிட்ட ஒதுங்கினாப்ல வரும்போது பாத்தீங்கன்னா அப்படியே soil கெட்டியமா புடிச்சிக்கிட்டு they will try to grow because இந்த sea waterமே வச்சு என்ன பண்ணலாம் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்கன்றதுமே நம்ம வந்து பார்த்தோம் they can be easily growing. Next, we are going to see about the anatomical adaptation. So, the anatomical adaptation வந்து பாத்தீங்கன்னா, can you see here? I have the topmost one lenticel எனக்கு present ஆயிருக்காங்க. I have the cork, I have the phalogen. எனக்கு அதுக்கப்புறம் middle most எனக்கு வந்து cortex இருக்காங்க. And cortex குள்ள பாத்தீங்கன்னா, can you see நிறைய வந்து gap like structures, we call them as air chambers அப்படின்னு சொல்வோம். இது எல்லாமே எனக்கு present ஆயிருக்காங்க. I'll be having the endodermis also. As usual, நம்ம மத்தல பார்க்குற மாதிரி pericycle இருக்காங்க, pith இருக்காங்க. I have the cambium, I have the metaxylem. எல்லாமே எனக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் அடுக்கடுக்கா they are like பக்காவா ஒரு டெவலப் ஆன ஒரு ஸ்ட்ரக்சரா வந்து எனக்கு யார் இருப்பான்னு கேட்டீங்கன்னா இந்த ஹாலோஃபைட்ஸ் வந்து present ஆயிருப்பாங்க. சரி, if I'm going to talk about the sclerids அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரி, இப்போ நான் sclerids எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஷேப்ல இருப்பாங்கன்னா they are like star shaped or head shaped with heavy thickened spicules that provide the mechanical strength to the cortex that is present. So இந்த cortex எனக்கு நல்லா சப்போர்ட் வேணும் கரெக்டா. So the shape really is going to matter. So இந்த epidermis வந்து பார்த்தீங்கன்னா இதுலயுமே எனக்கு யார் present ஆயிருப்பா I'll be having a thick layer of cuticle. இது வந்து பாத்தீங்கன்னா cutinized or heavy cutinized அப்படின்னு கூட சொல்லலாம். சிம்பிளா cuticle is going to be present. இது almost squarish and filled with oil and tannin. So இந்த ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பிகாஸ் இந்த ஒரு கான்செப்ட் நம்ம இதுலயுமே நம்ம பார்க்கல. ஸோ நம்ம இந்த ஹாலோஃபைட்ஸ்ல வந்து பார்த்தா பிகாஸ் வேறு பார்த்து ரொம்ப பளபளப்பா இருப்பான்னு சொல்லி பார்த்துட்டோம் கரெக்டா. ஸோ த டாப்மோஸ்ட் லேயர் cuticle is present and cuticle தான் திக்கான லேயரா present இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் filled with நிறைய ஆயில் tannins எல்லாமே present ஆயிருக்கும். which helps gives them a glossy look அப்படின்னு சொல்லலாம். I'm going to talk about the sclerids வந்து பாத்தீங்கன்னா shape star shape present ஆயிருக்காங்க and they have the thickened spicules இதுக்குன்னு கேட்டீங்கன்னா எனக்கு cortexக்கு நல்லா பக்காவான ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு they are present in the stem. ஓகேவா? so these are going to be the adaptations. so இப்போ இதோட நம்மளுக்கு யார் முடிச்சு போனா halophytes. so நம்ம பார்த்த எல்லா categories halophytes, mesophytes, xerophytes எல்லாமே வந்து it is done. எல்லாமே நம்ம வந்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து we are going into the next category என்னன்னு கேட்டிங்கன்னா dispersal of seeds and fruits. ஸோ ஒரு விதமா seed dispersal எப்படி நடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த கரைக்கு ஒட்டினாப்ல இருக்க ஒரு கேட்டகரி we saw one diagram halophytesல வந்து பார்த்துருக்கோம் கரெக்டா. which means எனக்கு seed என்ன அது ஒரு பூ வந்து விழுது ஒரு seed விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கடல்ல அடிச்சுட்டே போகுது. எங்க ஒரு soil வருதோ ட்ரக்குன்னு லேண்ட் பண்ணிட்டு ஒரு புது செடி வந்து வளர ஆரம்பிக்குது. இட்ஸ் லைக் ஒன் மோட் ஆஃப் சீட் டிஸ்பர்சல். சில வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காத்துல படால்னு வெடியும். இந்த காய் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெடின மாதிரிக்கு நம்ம காமனா பார்க்குற விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த காட்டன்லாம் வந்து பெரிய பெரிய காய் இருக்கும். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் சீட் டிஸ்பர்சல் பட் ஜஸ்ட் ஒன் ஸ்மால் எக்ஸாம்பிள். இந்த காய் பட்டுன்னு ஒரு சத்தம் வெளியிற மாதிரி இருக்கும்போது இந்த கரையோரம் ஆத்தங்கரையோரம்லாம் இதை நீங்க எல்லாம் பார்க்கலாம். காய் எல்லாம் செடியில பெருசா வளர்ந்துருக்கும் டப்புன்னு வெடியும் நல்லா சத்தம் இங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பஞ்சு பஞ்சு மாதிரி நல்லா வந்து செதறி போகலாம் வந்து புசு புசுன்னு நல்லா வந்து தாத்தா பூச்சிங்களோட சொல்லுவாங்க அதே புசு நிறைய பறக்கும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது கம் ஆஃப் த மெத்தட். இது வந்து நார்மலா லைக் நல்லா மெச்சூர்ட் ஆயிட்டு வெடிக்கிற ஸ்டேஜா கூட இருக்கலாம். சில வந்து பார்த்தீங்கன்னா பை ஃபோர்ஸ் நான் வந்து கஷ்டப்பட்டு அதை நான் ஃபோர்ஸ் பண்ணி வெடிக்க வைக்கிற கான்செப்டா இருக்கலாம். சில அப்படியே அடிச்சுட்டு போவோம் காத்தோட காத்தா அடிச்சுட்டு போற மாதிரி இருக்கும். தண்ணியில அடிச்சுட்டு போவோம். இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாமே சீட் டிஸ்பர்சல். இது வந்து பார்த்தீங்கன்னா it can be happening with the help of insects, birds. இதெல்லாமே நம்மளுக்கு நடக்கும். already we have seen pollination more than enough. anyway நம்ம கொஞ்சம் சிலர் வந்து இந்த டாபிக்ல வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we are going to see the dispersal of seed and fruit by wind, which we also call them as what anemochory. சரியா எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதான் நான் சொன்னேன் தாத்தா பூச்சி தான் நான் சொன்னேன். ஆக்சுவலி அதெல்லாம் புசு புசு இருக்கும் குட்டி காய் மாதிரி தான் இருக்கும். இந்த ஆத்தங்கரை ஓரெல்லாம் நீங்க பார்த்துட்டு இப்போ பட்டுற சத்தம் கேட்கும் வெடியும் எல்லாம் பார்த்தா புசு புசுன்னு அப்படியே அங்கே ஃபெதர்ஸ் மாதிரி பறந்துட்டே இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து டிஸ்பர்சபிள் பை விண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடாப்டேஷன் ஆஃப் ரெண்டு இல்லை பார்த்தீங்கன்னா இந்த விண்ட் டிஸ்பர்ஷனில் எனக்கு ஒரு 2 types ஆஃப் அடாப்டேஷன்ஸ் நான் எடுத்துக்கலாம். 2 actually 4 types ஆஃப் அடாப்டேஷன்ஸ் நமக்கு அதில் இருக்கும். ஒன் இஸ் கோயிங் டு பி minute seeds, wings. next one is going to be feathery appendages and next one பார்த்தீங்கன்னா sensor mechanisms. எனக்கு இதுல வந்து ஒரு 4 type of adaptations எனக்கு which means dispersal by wind அப்படின்ற கான்செப்ட் இஸ் anemochory நான் போகும்போது எனக்கு இந்த 4 விதமான adaptations வந்து எனக்கு வந்து பாசிபிளா இருக்கும். சரி இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம் minute seeds. minute என்ன அர்த்தம் ரொம்ப ஒரு டைனி ரொம்ப
குட்டி குட்டி சீட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சீட் வந்து பார்த்தா ரொம்ப வந்து டைனியா இருக்கும் அண்ட் ரொம்ப வெரி லைட்டா இருக்கும். பிகாஸ் எனக்கு விண்ட் அப்படின்னு அடாப்டேஷன் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே லிட்டில் ஃப்ளோட்டிங். ஒரு இறகை வந்து இந்த ரெக்கையை வந்து நீங்க அப்படியே காத்துல போட்டீங்கன்னா அப்படியே பறந்துட்டே போவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ரொம்ப லைட்டா ரொம்ப டெண்டரா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அண்ட் வில் பி ஹேவிங் அன் இன்ஃபிளேட்டட் கவரிங். நல்லா உப்பி போன மாதிரியும் இருப்பான், லைட்டாகவும் இருப்பான், அப்படியே ஈஸியா பறந்துகிட்டே வந்து லைக் வெரி டைனி. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கிட் இஸ் a very good example of these minute seeds இதுல அனிமோகாரில. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா we are going to see about the wings. So wing வந்து பாத்தீங்கன்னா seeds or whole fruits are flattened. நல்லா பாருங்க, they are flattened to form a wing like structure. Can you see here? நல்லா ஒரு ரெக்க மாதிரி ஸ்ட்ரக்சர். இது நாட் பூச்சி ஆக்சுவலி. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் லைக் எப்படி சொல்றது, சீட்ஸ் இல்லாட்டி மொத்த ஃப்ரூட் எல்லாம் ஃபிளாட்டா ஒரு ஸ்ட்ரக்சர். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து காத்துல அடிச்சுன்னா பறந்து போறதுக்கு. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா மேப்பிள் அண்ட் லைக் ஈவன் கேன் கோ ஃபார் திஸ் கைரோ கார்பஸ். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சீட்ஸ் எதுக்கு நல்லா ஃபிளாட்டா இருக்கக்கூடிய வெரைட்டிக்கு வந்து we can give as an example wings actually. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா feathery appendages. ஸோ feathery appendagesனா என்ன அர்த்தம், லைக் சம் கைண்ட் ஆஃப் feathers like structure. இப்போ நான் இந்த புசு புசு மெத்தட் சொன்ன இந்த பூச்சி பாத்தீங்களா, and you see this feathery appendages, இதுக்கு பக்காவான எக்ஸாம்பிள் ஆக்சுவலி asclepias அப்படின்னு சொல்லலாம். ஸோ which means என்ன அர்த்தம், நல்லா feathery appendages நல்லா புசு புசு இருக்கிற மாதிரி இருக்கும். which means they'll have the feathery appendages with greatly increase their buoyancy to disperse through high altitude. இந்த மாதிரி யோசிச்சு பாருங்களேன், எனக்கு வெறும் நீங்க லிட்டரலி எப்படி தெரியுமா இருக்கும் டச் பண்ணும்போது, ஒரு பஞ்சு கூட இல்லை ஆக்சுவலி, ஒரு நார்மலா ஒரு ட்ரெஸ்ல இருந்து ஒரு த்ரெட்டை நீங்க எடுத்தீங்கன்னா எப்படி எந்த அளவுக்கு லைட்டா இருக்குமோ அதை விட லைக் யூ கேன் ஃபீல் த லைட்னஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்னஸ் இந்த feathery appendages இருக்கிறதுனால என்னன்னு பாத்தீங்கன்னா அவன் ஈஸியா வந்து அப்படியே ஹையர் ஆல்டிடியூட்ஸ் எவ்வளோக்கு மேல மேல போக முடியுமோ. நீ ஆக்சுவலி இந்த பூச்சி இந்த காய் வடிச்சு இந்த இது வெளில வரும்போது பாத்தீங்கன்னா அவனை ஈஸியா பிடிக்கணும். பிகாஸ் அப்படியே மேல போயிருவாங்க ஈஸியா. ஸோ அது மாதிரி ஈஸியா இருக்கும்போது அதான் ஹை ஆல்டிடியூட்ஸ்ல கூட அவங்களால வந்து போக முடியும். as you saw here வெர்னானியா அண்ட் asclepias. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்சார் மெக்கானிசம். சென்சார் மெக்கானிசம் வந்து பாத்தீங்கன்னா the fruits of many plants is open in such a way that the seeds escape only when they are violently, which என்ன பண்ற ஃபோர்ஸ், நான் கஷ்டப்பட்டு சக்குன்னு வெடிக்க வைக்கணும், அப்பதான் they will be like opening violently shaken by the storm. இப்போ நான் வந்து let's talk about ladies finger எடுத்துக்கலாமே. லேடிஸ் ஃபிங்கர் பாத்தீங்கன்னா காஞ்சி அந்த எல்லாம் அந்த லேடிஸ் வெண்டைக்காக்குள்ள வந்து பார்த்தா முத்தி போச்சுன்னா அது எப்படி விட்டு நல்லா காஞ்சி போயிடும். காஞ்சி பண்ணி டக்கு அந்த சக்குன்னு பயனா அந்த கோடு மாதிரி இருக்கும். அந்த கோடு நீங்க உடைச்சிங்கன்னா அது உள்ள இருக்க விதையெல்லாம் பட்டுன்னு தெரிக்கும். இது வந்து ஃபோர்ஸ். இப்போ சென்சார்ல இருந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நார்மலா அது காஞ்சி போய் நல்லா அப்படியே லிட்டரலி டச் பண்ணாலே உடையிற ஸ்டேஜ்ல இருக்கும்போது இந்த ஹெவியா காத்து அடிக்கும் போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா they will break off. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் ஆக்சுவலி. கேன் யூ see the pores, இது விதை எல்லாம் செதறி வருது பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா அந்த டெஹிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. which means அதெல்லாம் அந்த கேன் யூ see இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா அது தெரியும். இதெல்லாம் கோடு மாதிரி இருக்கும். இந்த கோட்ல டிவிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ட்ரையா இருக்கும்போது இந்த ஹெவி ப்ரீத் அடிக்கும் டப்புன்னு படும்போது they will start to disperse. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பாப்பி, இதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு காமனான எக்ஸாம்பிள் பை wind. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டிஸ்பர்சல் ஆஃப் சீட் அண்ட் ஃப்ரூட்ஸ் பை வாட்டர். பக்கான எக்ஸாம்பிள் யார், ஐ மீன் we call them as what, ஹைட்ரோகாரி. as usual வாட்டர் நமக்கு யாருன்னா ஹைட்ரோகாரி அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த வாட்டர் டிஸ்பர்சலுக்கு வந்து நம்ம நார்மலா டிஸ்பர்சல் டெக்னிக்ஸ் ஆர் த ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலிஷ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். விண்ட், வாட்டர் இதெல்லாமே. அப்போ வாட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா காமன் நம்ம கோகனட் கூட படிச்சிருப்போம். கோகனட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், கையில் அப்படியே ஃப்ளோட் ஆயிட்டே இருப்பாங்க. ஃப்ளோட் ஆயிட்டே எங்கேயும் சாயில் டக்குன்னு they will அப்படியே டக்குன்னு முளை விடுவாங்க. அப்புறம் லேண்ட் கிடைச்ச உடனே they will start to grow. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைட்ரோகாரிக் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே they will be having a very fibrous mesocarp. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு யார் இருப்பா இந்த மாதிரி ஹைட்ரோகாரிசம்ல வந்து they'll be having a fibrous mesocarp and a very light pericarp. இப்போ நான் சொல்ல கோகனட்டுக்கு இருக்கிற மாதிரி தான். ஸோ கோகனட்டை பொறுத்த வரைக்கும் எஸ் திஸ் டயக்ராம் பாருங்க, வில் ஹாவ் an idea actually. இந்த வெளியமோஸ் இருக்கக்கூடிய இந்த நார் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் த எக்ஸோகார்ப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நாரை நீங்க பிரிச்சு டக்குனு தேங்காய் உடைச்சிங்கன்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்க ஓடு மாதிரி ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன சொல்லுவோம், we call them as the mesocarp, which is nothing but the husk. Husk of a coconut வந்து பாத்தீங்கன்னா it is the பக்காவான எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்கெரன்கைமாட்டஸ் டிஷ்யூ. நான் சொன்னேன் ஸ்கெரன்கைமா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனுக்கு வந்து தேவைப்படும், ப்ரொடெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒன் கைண்ட் ஆஃப் டிஷ்யூ அப்படின்னு சொன்னேன். அப்படி இருக்கும்போது இந்த மீசோகார்ப் ஆஃப் ஆர் த ஹஸ்க் ஆஃப் கோகனட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் வாட், திஸ் ஸ்கெரன்கைமா டிஷ்யூ தான். ஸோ தேங்காய் அவுட்டர் மோஸ்ட் நார் தான் நம்ம யாரும் சொல்றோம் எக்ஸோகார்ப், எக்ஸ்டர்னல் ஸ்கின். உள்ள நம்ம தேங்காய் உரிச்சிட்டு நாரை பிரிச்சுட்டு ஓட உடைக்கும், ஹாஃபா உடைக்கணும்னு பாத்தீங்கன்னா அந்த ஓடு கெட்டிகமா இருக்கிற ஓடு வந்து நம்ம என்ன சொல்வோம், we call them as the mesocarp, is also called as the husk of a coconut. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபிளஷ், can you see here, இதை நம்ம என்ன சொல்வோம், we call them as the endocarp. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? நெக்ஸ்ட் let us move on.
ஸோ சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா they'll be light obviously and சில வந்து பார்த்தீங்கன்னா they'll be like enclosing with air as we see in nymphaea. Next we are going to see about the fruit which may be inflated. Examples வந்து பார்த்தீங்கன்னா like ஹெரிட்டேரியா இது எல்லாமே. ஸோ இன்ஃபேக்ட் நல்லா உப்பிட்டு நல்லா பஃப்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கேன் யூ சீ திஸ் டயக்ராம்? நல்லா உப்பு பஃபின்னு இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வாட்டரில் வந்து அடிச்சுட்டு போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். திஸ் வாட் ஐ ஹவ் கிவன் ஃபார் தி கோகனட். நெக்ஸ்ட் வந்து வி ஆர் கோயிங் டு சி அபவுட் தி ஹியூமன் எய்டட் சீட் டிஸ்பர்சல் சிஸ்டம். இவ்வளோ நேரம் நம்ம யாரை பற்றி பார்த்தோம்? தெளிவாக wind பத்தி பார்த்தோம். We saw about the water and we saw about the how it works out. Now we are going to see the finally யாரை பத்தி பார்க்க போறோம்னா human aided seed dispersal system. So இந்த human aided seed dispersal system வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த natural agents வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. யாரு wind waterலாம் தேவைப்படல. நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து விதையை வந்து விதைக்கிறதை விட I am going to make a structure called a seed ball. seed ball அப்படின்ற ஒரு என்ன சொன்னா பந்து விதை அப்படின்னு சாரி விதை பந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விதை பந்து எதுக்கு எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா லைக் மோஸ்ட்லி வந்து இது ஒரு ஏன்ஷியன்ட் கைண்ட் ஆஃப் மெக்கானிசம் தான். ஜாப்பனீஸ்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஈவன் நம்ம இதில் கூட ஃபாலோ பண்ணியிருக்காங்க. என்ன பண்ண கேட்டீங்கன்னா ஒரு சீடை வந்து லைக் மாட்டு சாணம் கவுடங்கு இருக்கு இல்லையா, இந்த கவுடங்குல அப்படி லைக் இந்த செம்மண்ல நல்லா ஆக்சுவலி வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இந்த ரெட் மண்லலாம் அதில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா லைக் சில ஹியூமஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு பால் மாதிரி செஞ்சிருவாங்க. அந்த பால் மாதிரி சாயிலுக்கு என்ன பண்ண சீடை வந்து உள்ள வச்சு லைக் ரொட்டேட் பண்ணி வச்சிருவாங்க. கேன் யூ சீ இதான் இந்த விதைப்பந்து. அதை என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பால்ஸ் மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு போகிற வழியில் அப்படி எல்லாமே வந்து கோ அண்ட் ஸ்கேட்டர் பண்ணிட்டே இருப்பான். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட் வந்து டெவலப் ஆகிறதுக்கு எனக்கு பக்காவான ஒரு சாயில் ஃபஸ்ட்டு தேவைப்படும். அது ஃபஸ்ட்டு ஜெர்மேட் ஆயிடுச்சுனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த ரூட் பிடிச்சிச்சுனாலே கரெக்டாக செடி வந்து வளர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த ரூட் பிடிக்க நான் என்ன பண்ணுறேன், தேவையான கண்டிஷன் அப்படி கொடுத்துட்டேன். என்ன பண்ணுறேன் லைக் ஹியூமஸ் நான் கொடுத்துட்டேன், சாயிலும் வச்சு நம்ம எல்லாம் ரோல் பண்ணி நான் த்ரோ பண்ணும்போது எனக்கு ரூட் பிடிச்சிச்சுன்னா அது எங்கே போய் படுதோ அப்புறம் ரூட் என்ன பண்ணோம் அந்த லேண்டில் வந்து பிடிச்சிட்டு ஈஸியாக வந்து வளர ஆரம்பிக்கும். இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஈவன் நிறைய ஸ்கூல்ஸில் கூட அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. லைக் ஒன் டே they'll be doing all these things actually. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக மரம் நான் தோண்டி பழம் தோண்டி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மெத்தட் வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சீட் பால் டெக்னிக் ஆர் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா we call them as விதைப்பந்து அப்படின்னு சொல்லுவாங்க. This is like one of the human aided seed dispersal system. Yes. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பர்சல் பை எக்ஸ்ப்ளோசிவ் மெக்கானிசம். ஸோ எக்ஸ்ப்ளோசிவ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லும்போது இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் வாட் ஆட்டோகாரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இந்த ஆட்டோகாயில் அப்படின்னு நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து லைக் நான் சொன்னியா டக்குனு நசுக்குன உடனே தே வில் பர்ஸ்ட் ஆஃப். இது வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காவோட ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாமே. சரி, எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் லைக் பால்சம். நீங்கள் எத்தனை பேர் பால்சம் செடியெலாம் வீட்டில் வச்சிருப்போம் தொட்டியில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீ எப்படி இருக்கும்னா ரொம்ப லைட்டாக டெலிகேட்டாக இருக்கும். சக்கு நசுனாலே அந்த உள்ள இருக்கிற விதைகள்லாம் வந்து நல்லா ஸ்கேட்டர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பால்சம் விதை அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரைப்பன் ஆன ஃப்ரூட்டில் சடன்லி வந்து பார்த்தீங்கன்னா தானாகவே ஆட்டோமேட்டிக்காக அது இதாகும் போது வெடிச்சு செதறுவாங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பர்சிபிள் பை எக்ஸ்ப்ளோசிவ் மெக்கானிசம். தட் இஸ் ஆட்டோகாரி. எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதை செட் பால்சம், ஹியூரா இது எல்லாமே வந்து நம்ம காமன் எக்ஸாம்பிள்ஸாக கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து we are going to see about dispersible by எக்ஸ்ப்ளோசிவ் மெக்கானிசம்ல இன்னொரு இது வந்து பார்க்கலாம். சரியா, நான் சொன்னேன் ஒன்று வந்து பால்சம்ல வந்து லைட்டாக இருக்கும், டச் பண்ணாலே உடையும். இல்லை சில ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மெச்சூர்ட் ஆகிடுறதுக்கப்புறம் தானாகவே வந்து உடஞ்சிருவாங்க அப்படின்னு நான் வந்து சொல்லியிருப்பேன் இல்லையா. சரி, இல்லை சிலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் வந்து மெச்சூர் ஆனதுக்கப்புறம் என்ன பார்த்தா சீட்ஸ் வந்து லிட்டலி வில் பி கன்வெர்ட் என்ன பண்ணுறது ஒரு குழன்னு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிடை வந்து அவங்க சுற்றி ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த ஃப்ளூயிட் வந்து ஃபார்ம் ஆகிறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டர்கர் ப்ரெஷர் வந்து மோஸ்ட்லி எல்லாம் ஜாஸ்தி ஆக ஆரம்பிக்கும். இந்த டர்கர் ப்ரெஷர் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த டக்குன்னு பிளாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. உள்ளூரில் இருக்கிற என்ன சொல்றது அந்த விதையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து செதறாது. சோ த மெச்சூர்ல இருக்கக்கூடிய சீட் வந்து எப்படி வெளியே வருது அப்படின்றத வந்து we are showing. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு காமன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து கேமல்ஸ் ஃபுட் கிளைம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேன் யூ சீ இது வந்து நம்ம இந்த நிறைய செடி நம்ம காட்டு பகுதியில் நிறைய கொச்சக்கன்னு செடி வர இடத்துல இந்த காமன் விதை வந்து நம்ம வந்து பார்த்துருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா லைக் இந்த காய் மாதிரி இருக்கும், டப்புன்னு வெடியும் போது நல்லா ஒரு சத்தத்தோட வெடியும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சில பாட்ஸ் எல்லாம் கேன் யூ சீ இந்த அவுட்டர் மோஸ்ட் பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாட் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா லைக் they will be bursting. எப்போ நல்லா ஒரு கிராக்கர் சவுண்ட் நல்லா வெடியும் போது அந்த செடி நான் லைக் ஆல்மோஸ்ட் எல்லா டைரக்ஷன்லையுமே வந்து செதற ஆரம்பிப்பாங்க. எக்ஸாம்பிள் யார் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கேமல் ஃபுட் கிளைம்பர். ஸோ இந்த டிஸ்பர்சிபிள் பை எக்ஸ்ப்ளோசிவ் மெக்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 டைப்ஸ் வந்து பார்க்குறோம். ஒன்று வந்து சாதா டச் கொடுத்தாலே எனக்கு போதும், லைட் அது செட் இன் பால்சம்.
அடுத்த கேட்டகரி என்ன ஆகுது, எனக்கு வந்து ஃப்ரூட் வந்து மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் அந்த உள்ளுக்குள்ள டர்கர் ப்ரெஷர் அந்த ஃப்ளூயிடா கன்வெர்ட் ஆயிட்டு சுத்தி எனக்கு டர்கர் ப்ரெஷர் தாங்காம அந்த ஃப்ரூட் வெடிறதுன்றது செகண்ட் கான்செப்ட். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா we are seeing this one. அந்த ஃப்ரூட் வெடியும் போது டப்பு டம்மு நல்லா ஒரு சத்தம் கேட்கும். ஆக்சுவலா சம்திங் த்ரோ பண்ண மாதிரி சத்தம், கீழே தூக்கி போட மாதிரி சத்தம் கேட்கும். அந்த மாதிரி அளவுக்கு ஒரு சத்தத்தை வெளியிடுது. எக்ஸாம்பிள் we saw in this camel, flute, climber. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா these are the some of dispersible techniques. That is autochorioட techniques. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா this topic is done. ஸோ இந்த டாபிக் நம்ம என்ன பார்த்தோம், we saw like different plants ஓட adaptations பார்த்தோம், மார்ஃபாலஜியும் பார்த்தோம், like anatomical adaptations எல்லாமே வந்து பார்த்தோம். and how this dispersal techniques is also working அப்படின்றதுமே நம்ம தெளிவா வந்து பார்த்தோம். Thank you.